بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8:30 முதல் 10:30 வரை வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலையில் பதிலளித்து வருகிறோம். இன்றைய கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டு விட்டு கேள்விக்கு செல்லலாம். நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தலைப்பில் நம்ம தினசரி பாடம் நடத்தி வந்தோம். இப்போ கடந்த சில மாதங்களாக வாரத்தில் 4 நாட்கள் அந்த பாடங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய 700க்கு நெருக்கமான பாடங்கள் அது ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. நமது யூடியூப் தளத்தில் அதை என்ன செய்யலாம், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், நம்முடைய வெப்சைட்களையும் பார்த்துக்கொள்ளலாம். நிறைய சகோதரர்கள் இந்த நீங்களும் ஆகலாம்ங்கிற இந்த பாடத்தை ஒரு புக்கு வடிவில் போட்டு ஸ்கேன் பண்ணால் அந்த வீடியோ ஓப்பன் ஆகிற மாதிரி அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அது மாதிரி தயாரித்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஏன் கேட்டுக்கொண்டார்கள்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 2 நூல் நம்ம வெளியிட்டிருக்கிறோம். இந்த இஸ்லாத்தின் பார்வையில் உணவுகள் அப்படின்ற ரமலானில் ஆற்றின அந்த தொடரை தனித்தனி தலைப்பாக ஆக்கி அவற்றை QR கோடு மூலமாக ஸ்கேன் பண்ணும் வகையில் நூலாக நம்ம ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம். அதே மாதிரி ஜக்காத்து குறித்த அனைத்து சட்டங்களையும் இதே மாதிரியாக நம்ம ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம். நீங்கள் வேண்டுமானால் யாராவது அதை பெற்று அதை அச்சிட்டு அந்தந்த கிளைகளில் அல்லது தனிநபர்களோ சம்மந்தப்பட்டவன்னு கொடுக்கலாம். அந்த QR கோடை ஒவ்வொரு தலைப்பாக இருக்குது. வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமான்னு போட்டு அதுக்கு ஒரு QR கோடு இருக்கும். தங்கத்துக்கு ஜக்காத்து உண்டா, எவ்வளவு, ஆடு மாடுக்கு எவ்வளோன்னு இப்படி ஒவ்வொரு பிரித்து இருக்கும். அந்த QR கோடை நீங்கள் ஃபோனில் ஸ்கேன் பண்ணிங்கன்னு சொன்னால் உடனே அந்த வீடியோ உங்கள் ஃபோனில் ஓப்பன் ஆகிரும். இந்த மாதிரி அடிப்படையில் ஜக்காத்தும் போட்டுட்டோம், உணவுகள் சம்பந்தமாகவும் ஏற்கனவே போட்டிருக்கிறோம். இப்போ நீங்களும் ஆலிம்களாகலாம் என்பதையும் கேட்டிருந்தாங்க. இதை நம்ம வகைப்படுத்தி போடலாம்னு முடிவெடுத்து முதல்ல இலக்கண பாடம், இப்போ இலக்கண பாடங்கள்லாம் வருவதில்லை, முடிச்சுட்டோம். அதை முன்னாடியே இலக்கண பாடங்களை மாத்திரம் முதல்ல அரபு இலக்கணம் சம்பந்தப்பட்ட நஹ்வு சர்ஃப்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாடங்களை மட்டும் நம்ம இதை புக் வடிவில் நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் ஒரு 32 பக்கங்கள் கொண்ட ஒரு சின்ன கையேடு. அந்த 32 பக்கத்தில் கிராமர் சம்பந்தமாக நடத்தின எல்லா பாடங்களுமே வரிசையாக அதில் இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாடத்தை படிக்க நினச்சிங்கன்னு சொன்னால் அது யூடியூப்பில் போய் அல்லது சர்வரில் போய் தேட வேண்டியதில்லை. அந்த புக்கிலேருந்து ஸ்கேன் பண்ணி அதை எப்படி அந்த புக்கு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு இதில் டிஸ்பிளேலே காட்டுறோம். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இப்போ ஸ்கேன் பண்ணணுன்னு என்னவாயிரும், எதை ஸ்கேன் பண்ணுறீங்களோ அந்த தலைப்புள்ள உள்ள வீடியோ உங்கள் ஃபோனில் ஓப்பன் ஆயிரும். ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு அப்படி இதில் வச்சு பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி வகையில் அந்த புக்கு வடிவில் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அது பயனுள்ளதாக இருக்குமென்ற வகையில் அந்த புத்தகத்தையும் வெளியிட்டு தயாரிச்சிருக்கிறோம். அந்தந்த பகுதியில் உள்ள சகோதரர்கள் அந்த மாதிரி அச்சிட்டு என்ன செய்யலாம்னு கேட்டால், அந்த படிக்க ஆர்வம் உள்ள சகோதரர்களுக்கு கொண்டு போய் நீங்கள் இலவசமாக கொடுக்கலாம், அல்லது நீங்கள் விற்பனைக்கும் கொடுக்கலாம். அதில் நமக்கு தடை ஒன்றும் கிடையாது. இது போக 50, 100 என்றெல்லாம் ஒரு கிளைகளில் அச்சிட்டு கொடுக்க நினச்சிங்கன்னா 50 போய் பிரிண்ட் பண்ண இயலாது. நீங்கள் 50, 100லாம் பிரிண்டில் அடித்து கேட்டோம்னா 1000க்குரிய சார்ஜ் தான் அவங்க போடுவாங்க, உங்களுக்கு ரேட் அதிகமாகிடும். அதற்காக வேண்டி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு கேட்டால், நம்மளே கூட கொஞ்சம் சின்ன அளவில் அடித்து வச்சுருக்குறோம். தேவைப்படுறவங்க எங்களுக்கு 100 அனுப்புங்கண்டா 100 அனுப்பிடுவோம். அந்த 100 வச்சு என்ன செய்யலான்னு கேட்டால், நீங்கள் அந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள ஆர்வம் உள்ள மக்களுக்கு அந்த புக்குகளை கொடுக்கலாம். இதே மாதிரி என்ன செய்யலான்னா, இஸ்லாத்தின் பார்வையில் உணவுகள் போட்டோம் இல்லையா, அதையும் கூட உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன். ஜக்காத்து போட்டோம், அதையும் கூட டிஸ்பிளேயில் பாருங்கள். இதுகளெல்லாம் இனிமேல் இப்படி தான், இனிமேல் வீடியோ இதெல்லாம் மாறி போச்சு. நவீன டெக்னாலஜியில் இனிமேல் இப்படி தான் புத்தகங்கள்லாம் கூட வர ஆரம்பிச்சிடும். QR கோடை போட்டோன்னு அதில் வர்ற மாதிரி தான் அப்படியே ஒரு நிலைமை மாறிவிட்டது. இதில் இந்த ஆலிம் வகுப்பில் இந்த தொடர் அந்த குரூப்பில் இணைஞ்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு இதனுடைய பிடிஎஃப்பை நம்ம இணைஞ்சிருவோம், அனுப்பிடுவோம். அந்த பிடிஎஃப் நீங்கள் அதிலேருந்து என்ன செய்யலான்னு கேட்டால்,
உங்களுக்கு அது ஒரு இதில் போய் ப்ரௌசிங் சென்டரில் போய் அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அனுப்புகிற அந்த பிடிஎஃப் என்ன செய்யலாம், ஒன்றுண்டா பிரிண்ட் எடுத்து வந்துடுவோம். அச்சிட்டு பிரஸில் போய் புஸ்தகமாக அடிக்கும்போது ரொம்ப காசு வரும். இருக்கிறது அப்படியே ப்ரௌசிங் சென்டரில் போய் அதை பிரிண்ட் எடுத்தாங்கன்னா ஒரு பிரிண்ட்டுக்கு 5 ரூபா 2 ரூபான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிரிண்ட் எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், கையில் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த கிராமரை அரபிக் கிராமர் அறிந்து கொள்ள விரும்பினா அதில் அனைத்தையும் ஸ்கேன் பண்ணி முடிக்கும்போது கிராமருடைய எல்லா சட்டங்களும் அதிலே உங்களுக்கு கிடைச்சிரும். இது ஒரு அறிவிப்பாக செய்து கொடுக்குறோம். உரியவங்க நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறங்க. இப்போ கேள்விக்கு போகலாம். ஒரு சகோதரர் கேட்குறாரு, பேர் இல்லாமல் கேட்குறாரு. என் மனைவிக்கு சமையல் போன்ற வீட்டு வேலைகள் செய்வதில் ஆர்வம் இல்லை, குழந்தைகளை பார்த்து கொள்வதில்லை. ரம்ஜான் மாதத்தில் மட்டுமே தொழுகை செய்வாள். கணவரின் குடும்பத்தை மதிக்க மாட்டார். அவருக்கு இசை பிடிக்கும். இப்போது என்ன செய்வதுன்னு 3 விஷயத்தை கேட்குறாரு. மனைவி சில மனைவிட்ட உள்ள சில குறைபாடுகளை சொல்கிறார். பொதுவாக அதில் என்னென்ன அந்த மனைவிக்கும் சேர்த்து, அவங்களும் முஸ்லீமாக தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது என்பதை அவங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கணவரை எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால அந்த சம்பந்தமான விஷயங்களை பார்க்க முதலாவது வீட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறார். வீட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனைவி அவளுக்கு கணவன் தான் உணவு கொடுக்கணும். சமைத்து கூட கேட்டால்னா அவன் தான் கொடுக்கணும். சரியான கடமை தான். பெண்ணுக்கு அது கடமை கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு தான் அதிகமான பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சமைக்கிறது என் வேலை கிடையாது, அதெல்லாம் நான் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சில வாதங்களை வைத்து குடும்பங்களில் பிரச்சனை வருகிறது. ஆனால் இந்த கடமைங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இருவரும் மனப்பூர்வமாக இணைந்து வாழும் பொழுது கூட்டு பொறுப்பாக சில விஷயங்களை கணவன் தரப்புலையும் அவனுக்கு கடமையான அளவை விட அதிகம் செய்கிறான், மனைவி தரப்புலையும் அவளுக்கு கடமையானதை விட அதிகம் செய்வாள். இந்த மாதிரி அந்த குடும்பம் போனால் தான் சிறப்பாக கணக்கு பார்க்குறாருந்தா 2 சைட்லேயும் கணக்கு பார்க்கணும்ல. அப்போ கணவன் சமைத்து தர வேண்டிய அவன் தான் சாப்பாடு தரணும், மனைவிக்கு அது அவசியம் இல்லை, கணவனுடைய பெற்றோரை கவனிக்கிறது அவசியம் இல்லை, வீட்டு வேலை பார்க்குறது அவசியம் இல்லைன்னு வாதம் பண்ணினால், அதே மாதிரி கணவன் நடந்து கொண்டானேயானால் அது அந்த மனைவி ஏற்றுக்கொள்வாளான்னா ஏற்றுக்கொள்ள மாட்டான். கணவனுக்கு என்ன கடமை, உணவு கொடுக்கணும், ஒரு உடை கொடுக்கணும். உடைனா தேவை இருந்தால் கொடுக்கணும். உடைங்கிறது வருஷத்துக்கு 10, 5 அந்த கணக்கெலாம் கிடையாது. அவள்கிட்ட உடை போட்டுக்கிறது உடை இல்லைங்கிற அளவுக்கு வந்துட்டான்னா அதுக்கு ஒரு உடை கொடுக்குற, அதான் அவ்வளோதான் அவனுடைய கடமை. இருக்கிறதுக்கு ஒரு இடம் சொந்தமாக வாடகையில் அவளை தங்க வைக்கணும். இந்த 3 தான் அந்த கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஆனால் அவ்வளோ தான் செய்கிறானா? இல்லை. அவனும் இந்த கடமையை பேசினான்னு வைங்க, கடமையை பேசினான்னு சொன்னால் ஹோட்டலில் ஏதாவது 3 வேளைக்கு சாப்பாடு வாங்கி தந்தோன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் என்ன செய்கிறான் கணவன், நீங்கள் பீரோவில் அடுக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு அடுக்கி வைக்கிற அளவுக்கு ஆடைகளை வாங்கி தர்றான். அது அவனுக்கு கடமையே கிடையாது. அவன் கூட என்ன கடமை அதை மட்டும் அவன் செய்வதில்லை, அதை தாண்டி தான் செய்கிறான். அதே மாதிரி மனைவிக்காக வேண்டிய நகை நட்டுகளை வாங்கி கொடுக்குறான். அதெல்லாம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவனுக்குதா நகை நட்டுங்கிறது ஒரு பெரிய சொத்து, ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி உள்ளது. அப்போ இந்த சாப்பாட்டு கணக்கு பண்ணி மட்டும் அவன் செய்வது கிடையாது. இன்னும் சில பேர் மனைவியின் மீது அதிக அன்பு வைத்து வாங்குகிற சொத்துக்களை எல்லாம் அவன் பேர்லையும் மனைவி பேர்லையும் கூட்டாக வாங்கக்கூடிய சகோதரர்கள்லாம் நம்ம அறிகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் மனைவிக்கே சொத்துக்களை எழுதி கொடுத்த கணவன்மார்கள்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் கடமைங்கிற அளவோடு நிற்கிறான். அதை தாண்டி தான் செய்கிறான், கணவன்கிறவன் செய்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் சொந்த ஊரில் மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் இழந்துட்டு அவன் என்ன செய்கிறான், வெளிநாடுகளில் போய் சம்பாதிக்கிறான், கஷ்டப்படுறான், கூலி வேலை செய்கிறான். இதை செய்வதற்காக பெரிய தியாகம் செய்கிறான். இதெல்லாம் எதுக்கு செய்கிறான்? அவன் கல்யாணம் பண்ணாமல் இருந்தானா இதெல்லாம் செய்ய தேவையில்லை. அவனுடைய சாப்பாட்டுக்கு சும்மா சாதாரண ஒரு கடையில் ஒரு லேபராக வேலை செஞ்சாலே அவன் சாப்பாட்டை விட பல மடங்கு சம்பாதிக்க முடியும். எல்லாம் அந்த குடும்பம் மனைவி மக்கள் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்குக்காகத்தான் இவ்வளவும் செய்கிறான். அப்படி இருக்கிற நேரத்தில் பெண்கள் என்ன செய்யணும்னா, நமக்கு சமைக்கிறது கடமை இல்லை. ஆனால் கடமையை மட்டும் நம்ம செய்யலையே, கணவர் செய்யலையே. கணவர் கடமையை தாண்டி தானே செய்கிறாரு. ஏசி போடுறாரு, ஃப்ரிட்ஜ் வாங்கி அதெல்லாம் தர முடியாது. அதெல்லாம் ஏசி ஃப்ரிட்ஜெலாம் தர வேண்டிய எனக்கு கடமை இல்லைன்னு சொன்னார்னா, வாஷிங் மிஷின்லாம் எனக்கு தர கடமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொன்னால், உங்கள் துணிகளையே நீங்கள் தானே துவைக்க வேண்டி வரேன், அது கூட மிஷினில் வந்துருச்சா இல்லை இப்போ. அதனால் பெண்கள் விளங்குற என்னென்னு கேட்டால், உங்களுக்கு வீட்டு வேலை செய்கிறது கட்டாய கடமை இல்லைங்கிறது மட்டும் ஓகே.
அது எப்போ ஓகேன்னு கேட்டால், அதே மாதிரி அவனும் சட்டம் பேசினா தான். புருஷனும் அதே மாதிரி சட்டம் பேசினான்னு சொன்னால், நீ சட்டம் பேசுகிறீங்கள, நானும் பேசுகிறேன். அதுக்கு தான் அந்த கடமைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர, கடமையை தாண்டி தார்மீக ரீதியாக செய்ய வேண்டிய வேலைகள்லாம் உலக வாழ்க்கையில் இல்லை. வணக்கத்தில் கூட கடமைன்னு ஒன்று இருக்கிறது. கடமை மட்டுமா இருக்குது, சுன்னத்து இருக்குது, நஃபில் இருக்கா இல்லையா, அதெல்லாம் இருக்குது. அந்த கடமை மட்டும்தான் செய்ய வேண்டி சொன்னீங்கன்னா ஃபெயில் ஆகி போயிடுறது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வணக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் உலக விஷயத்துலையும் கடமைங்கிறது ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. கடமையை கடந்து ஒரு அன்புக்காக வேண்டி, ஒரு இணக்கத்துக்காக வேண்டி செய்ய வேண்டிய கூடுதல் விஷயங்களும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு கேட்டால், மனைவிமார்கள் வழங்கி கொண்டது மார்க்கத்தினுடைய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒல் மர்அத்து ராயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பெண் கணவனுடைய வீட்டை நிர்வகிப்பவள்ங்கிறாங்க. வீட்டை நிர்வகிக்கிறன்னு அர்த்தம், நிர்வகிக்கிறதுனா உட்காந்துட்டு இருக்க நிர்வகிக்கிறது, கூட்டுறது, பெருக்கிறது, அந்தந்த பொருள்களை உரிய இடத்துல வைக்கிறது, சுத்தமாக வைத்துக்கொள்வது, அதே மாதிரி உணவு உட்பட அது அடங்கிடும். எல்லாத்தையுமே என்ன செய்யணும், வீட்டை நிர்வகிப்போல் யாருன்னு கேட்டால், ஒரு பெண் ராயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா ஓ மஸ்ஊலத்துன் அன் ராயத்திஹா, அவளுடைய பொறுப்பின் கீழே உள்ளவை பற்றி அவள்கிட்ட கேள்வி கேட்கப்படுமா? அல்லாஹ் கேள்வி கேட்பான். நீ உன்னை நம்பி தானே அந்த வீட்டை ஒப்படைச்சாங்க, நீ ஒழுங்காக வச்சுருந்தியா அப்படின்னு எப்படி தொழுகை இபாதத்துகளுக்கு கேள்வி இருக்கிறதோ அது மாதிரி இதுக்கும் கூட கேள்வி இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் 893வது ஹதீஸு, 2409, 2583, 2751, 5188 இந்த ஹதீஸுகள்லாம் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் 2554வது ஹதீஸில் பிள்ளைகளை பற்றியும் சேர்த்து சொல்கிறாங்க. ஒல் மராத்து ராயத்துன் அலா பைத்தி பாலிஹா வலதிஹி, அதாவது ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டையும் நிர்வகிப்பவளாக இருக்க வேண்டும். வலதிஹி, அவனுடைய பிள்ளைகளையும் இவள் தான் பராமரிக்கணும். பிள்ளைகளை பராமரிப்பது இல்லைன்னு இந்த கேள்வி கேட்குறாருல, அது மார்க்க கடமை. உங்களுக்கு பிள்ளைகளை அப்புறம் எப்படி தொழுவுறது கடமையோ, அதே மாதிரி அவங்களுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் ஒரு பிள்ளையை கவனித்தல் என்னங்கிற ஒரு பொது அறிவு இருக்குல்ல, பொது புத்தி, அந்த புத்தியில் எதெல்லாம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வது அவங்களுடைய ஒரு கடமையாக இருக்குது. இது புகாரில் 2554, 5200, 7138 ஆகிய ஹதீஸுகளில் இந்த விஷயங்கள் இருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால், அந்த வீட்டு சமையல் செய்ய மாட்டேன்லாம் சொல்லலாம். எப்போ சொல்லலாம்னு கேட்டால், அதே மாதிரி அவன் தரப்புலேயும் நடந்து கொண்டால் நீங்கள் சொல்லணும். அப்போ நீங்கள் அது மாதிரி செய்யலாம். இவன் தான் அதை தாண்டி எல்லாம் செய்கிறானே, நகை நட்டு அது இதுன்னு தேவைக்கு அதிகமாக தானே ஆண்கள் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் அள்ளி போடுறாங்க. அவருடைய தாய் தந்தையரை விட கூட சில பேர் மனைவியை ஜாஸ்தியாக கவனிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கிற விஷயத்தை பார்க்குறோம். அது மாதிரி இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகளார் ஃபாத்திமா அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே அலி வீட்டில் போய் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த காலத்தில் எதெல்லாம் வீட்டு வேலைன்னு வைத்திருந்தார்கள் அந்த எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவங்க தான் செஞ்சிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக மாவு அரைத்தா தானே ஏதாவது, நம்ம நாட்டில் அரிசி சாப்பிட்றோம், மாவு அரைக்க தேவையில்லை, அரிசியவே சோறாக ஆக்கிட முடியும். அந்த நாட்டில் கோதுமை உணவாக இருந்ததுனால கோதுமையை மாவாக ஆக்கி அந்த மாவை ரொட்டியாக ஆக்கி தான் செய்ய முடியும். அப்போ எல்லார் வீடுகள்லையுமே கோதுமையை மாவரைக்கக்கூடியதற்காக வேண்டி திருகைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. திருகைங்க ரைஸ் மில்லாம் இப்போ கிடையாதுல்ல, மில்லு இருந்தால் மில்லு பண்ணி மாவாக்கிடுவாங்க. மாவாக தயார் பண்ணி விற்கக்கூடிய மாதிரியான செட்டப்புகள் அந்த காலத்தில் இல்லை. என் வீட்டுக்கு மாவு வேண்டும்னா நான் தான் எனக்கு தேவையான கோதுமையை போட்டு மாவை அரைச்சிக்கிறேன். அந்த திருகையில் கோதுமை போட்டு இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. சுத்த என்ன செய்யும், அது நொறுங்கி மாவாக ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். மரம் 2வது தடவை ஒருக்கா போடுவாங்க. அப்படியே அந்த பட்டு மாதிரி வர்ற வரைக்கும் அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கையில் அந்த பிடி இப்படி சுற்றும்போது கையெல்லாம் காய்ச்சி போயிடும் பெண்களுக்கு. வீட்டிலே திருகை, அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கலாம், எங்கள் வீடுகள்லாம் திருகை இருந்திருக்குது, நாங்கள் பார்த்துருக்குறோம். அந்த திருகையை வைத்து நெஞ்சிருக்கிறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கையெல்லாம் காய்ச்சி போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இது புகாரில் வரக்கூடிய 5361வது ஹதீஸ். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அடிமை பெண்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க, அதை தேவைப்படுறவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க என்று ஃபாத்திமா கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வர்றாங்க. தகப்பனார் வீட்டுக்கு எனக்கும் ஒரு அடிமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி திருகை அரைத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, வீட்டு வேலை பார்க்க சிரமமாக இருக்கிறது, அதனால் எனக்கு ஒரு அடிமையை கொடுங்கன்னு கேட்டு வர்றதுக்காக வீட்டுக்கு வர்றாங்க. அதில் ரசூலுல்லாஹ் வீட்டில் இல்லை, ஆயிஷா நாயகி தான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. சரி உங்கள் தகப்பனார் நான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க அனுப்பி வச்சிடுறாங்க.
ரசூல்லா வந்த உடனே இந்த செய்தியை சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா நேராக மக வீட்டுக்கு போகிறாங்க. மக வீட்டுக்கு போகும்போது படுக்கிற நேரம்லாம் ரெடியாக இருக்கிறாங்க, தூங்குவதற்கு தயாராக இருக்கிறாங்க. போன எந்திரிச்சு உட்காடுறாங்க, என்னென்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, நீ கஷ்டப்படுறது சரிதான், இருந்தாலும் இதை விட ஒரு சிறந்த நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ அடிமையை கேட்குற, அது அப்படி இல்லாமல் உனக்கு சில சொற்களை நான் கற்றுத்தர்றேன். அதை நீ ஓதி வந்தால் இந்த வேலைகள் உனக்கு லேசாகிரும், கஷ்டமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்கைக்கு போகும் பொழுது, தூங்க போகும்போது என்ன செய்யுங்கன்னு கேட்டால், 2 பேர் கணவன் மனைவி 2 பேரையும் பார்த்து சொல்கிறாங்க, ஃபசப்பிஹா சலாத்தம் வ சலாத்தீன, 33 தடவை சுப்ஹானல்லான்னு சொல்லுங்கள். வஹமதா சலாத்தம் வ சலாத்தீன, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். ஓ கப்பீரா அர்பாம் வ சலாத்தீன, 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள். இது உங்களுக்கு ஒரு ஊழியர் இருப்பதை விட இது மேலானது அப்படின்னு சொல்லி இந்த ஊழியரை கொடுக்கலை. அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், இந்த திருகையில் அரைச்சி நான் கஷ்டப்படுறேன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் கோவப்பட்டு, எப்படி என் மகளை நீ வீட்டு வேலை வாங்குற, எப்படி திருகையில் மாவு அரைக்க வைக்கிறேன்ற சொல்ல கேட்டாங்களா? அது பேசாமல் காதில் கட்டுன்னு செஞ்சாங்க, அதை அங்கீகரிச்சுக்கிட்டாங்களா? அப்போ பெண்ணுக்கு அந்த வேலை இல்லைன்னு சொன்னால் ரசூல்லா அப்படி என்ன செஞ்சிருப்பாங்க, எப்படி என் மகளுக்கு நீ இந்த வேலையை கொடுத்துருக்குற, அவங்க திருகையில் மாவு அரைக்கிறாங்க, திருகையில் அரைக்கிறோட கஷ்டமான வேலை, அவங்க கையெல்லாம் காய்ச்சி போச்சு, இப்படி நீ செய்கிறீன்னு அலியை கண்டிக்கவா செஞ்சாங்க? தன் மகள் கஷ்டப்பட்டு அந்த வேலை செய்கிறத ரசூல்லா அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் செய்யணும். பெண்களுக்கு அந்த கடமை என்ன, ஒரு வீடுங்கிறது வெளி நிர்வாகம் உள் நிர்வாகம்னு இருக்கிறது. வெளியே நிர்வாகத்துக்கு கணவன் போய் சம்பாரிச்சுக்கிட்டு திரட்டிட்டு வருவான்னு சொன்னால் வீட்டு பூரத்தையும் நிர்வாகம் பூரா அவங்க கையில் தான் இருக்கிறது. அனைத்து நிர்வாகத்தையும் அவர் பார்க்கணும். அப்போ இந்த ஹதீஸு புகாரில் 5361வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அஸ்மான் ஒருத்தன், அஸ்மான்டா யாருன்னா ஆயிஷா நாயுடைய சகோதரி, அபூபக்கருடைய மகள். அவங்க ஜுபைரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அவங்களே சொல்கிறாங்க, குன்து அஹதிமு ஜுபைர் ஹிதுமத்தல் பைத்தி, நான் ஜுபைர் என்ற என் கணவருக்கு வீட்டு வேலைகள்லாம் நான் பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு குதிரை வச்சுருந்தார், அந்த குதிரையையும் நான் தான் பராமரிப்பேன். இருக்கிறதுல நம்ம கஷ்டமான வேலை அந்த குதிரை தான் அப்படின்னு சொல்லி குதிரைக்கு தீனி போடுறது, கட்டி போடுறது, அதை சுத்தப்படுத்துறது, கழுவி விடுறது, இந்த வேலைகள்லாம் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவருக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு, அங்கே உள்ள புல்பூண்டுகள்லாம் பிடுங்கி போடுறது, பேரிச்சங்குட்டைகள் எடுத்துகிட்டு வர்றது, இந்த வேலையெல்லாம் நான் தான் சுமந்துக்கிட்டு செய்வேன். இதெல்லாம் ரசூல்லாவுக்கு தெரியும். ரசூல்லா அதை பார்க்குறாங்க, அந்த அம்மா செய்கிற வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இந்த ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் என்ன இல்லை, பெண்கள் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறது சரியில்லை. பெண்கள் நீங்கள் என்ன நினச்சி பார்க்கணுன்னா, ஒரு ஆம்பளை அவனுக்கு என்ன கடமை அதை மட்டுமா செய்கிறான், அவன் கடமையை தாண்டி 100 மடங்கு செய்கிறான். எல்லா ஆண்களுமே அவர்கள் மனைவிக்கு என்ன செய்யணும் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதை விட 100 மடங்கு செய்கிறார்கள். இல்லாதவனாக இருந்தாலும் இருக்கிறவனாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாகத்தான் செய்கிறார்கள். அப்போ என்ன செய்யணும், மனைவிமார்கள் அவனே கடமைக்கு மேலே செய்கிறான், நானும் கடமைக்கு மேலே செய்வேன். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஆடைகள் குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டவனு அந்த ஆடை கழுவ வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துடும். அப்போ நான் தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஆடைகள்லாம் கழுவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரில் 229வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் வீட்டில் அவங்களுக்கு சாப்பாடை அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்களா, வீட்டில் சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்களா? வீட்டுக்கு வந்தார்களே ஆனால் ஹல் இந்தக்கும் செய்வுன், உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்பாங்க. இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அந்த சாப்பாடை வைப்பாங்க. அப்போ என்ன செய்கிறோம், வீட்டில் சாப்பாட்டை அவங்க தான் ரெடி பண்ணியிருக்காங்கன்ற அர்த்தம். இது புகாரில் 1494வது ஹதீஸில் இது இருக்கிறது. அதே மாதிரி ஒரு விருந்தாளி வெளியூர்லேருந்து வந்துட்டார், உடனே மனைவர்கிட்ட ஆள் அனுப்பி ஏதாவது விருந்துக்கு சாப்பிட இருக்கா, விருந்தாளி வந்திருக்காருன்னு கேட்டு விட்றாங்க. இல்லை ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த வீட்டுடைய அந்த உணவு பிரச்சனை டிபார்ட்மெண்ட்டு மனைவிமார் கையில் தான் இருந்திருக்குது என்பதை புகாரில் 3798வது ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த வீட்டு வேலை செய்ய மாட்டேன் நான் எனக்கு அப்படின்னு பெண்கள் சொல்வார்களே ஆனால் அது குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது இல்லை, வெறுத்துருவாங்க. இப்போ நம்ம இவ்வளோ செய்கிறோம், இவன் மட்டும் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாள், அப்படி ஒரு நினைப்பு ஒரு 2 தரப்பில் யாருக்கும் வரக்கூடாது. கணவனுக்கும் வரக்கூடாது, மனைவிக்கும் வரக்கூடாது. நமக்காக அவன் இருக்கிறான், அவனுக்காக நம்ம இருக்கிறோங்கிற மாதிரி அந்த வாழ்க்கை போனால் தான் அது ஒரு நரகமில்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். இதை உங்கள் மனைவிக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், மார்க்கத்தில் இப்படி கடமை இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதையும் மீறி போனாங்கன்னா என்ன செய்யுங்க, அதுக்கு உள்ள அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கிற வேண்டியதான். அதே மாதிரி அவங்க இந்த மாதிரி சில விஷயங்களில் பெண்கள் கட்டுப்படாமல் இருப்பாங்க, புரியாமல் அவங்க நினச்சதெல்லாம் நிற்பாங்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் இறையச்சமும் தார்மீக ரீதியாக நேர்மை இருக்கிறவர்கள் மட்டும்தான் இதெல்லாம் கட்டுப்படுவாங்க.
அது தலைதறிச்ச மாதிரி உள்ள பெண்களாக இருந்தாங்கன்னா கட்டுப்பட மாட்டாங்க. அப்படி இருந்தால் கூட இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் வந்து வாஷிரோஹுன்ன பில் மஅரூஃபி, அந்த மனைவிமார்கிட்ட அழகான முறையில் குடும்பம் நடத்துங்கள். ஃபைன் கரிஹத்து முகுன்ன, நீங்கள் அவங்களை நீங்கள் வெறுக்கிற மாதிரி இருக்குது, எத்தனை எடுத்தாலும் வெறுக்கிற மாதிரி உங்கள் நடவடிக்கை இருக்குது. அப்படி இருந்தீர்களே ஆனால் ஃபாசா அன் தக்ரஹு ஷையன், நீங்கள் ஒன்றை வெறுக்கக்கூடும். யஜால் அல்லாஹு ஃபீஹி ஹைரன் கசீரா, அதில் நிறைய நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தியிருப்பான். நீங்கள் வெறுப்பீங்க, அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்கும். அதே மாதிரி அப்படி சொல்கிறாங்க ரசூல். இது குர்ஆனில் 4வது சூறாவில் 19வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி உங்களில் யாரும் தன் மனைவி வெறுத்துவிட வேண்டாம். அவர்கிட்டேருந்து ஒரு குணத்தை கரிஹ மின்ஹா, ஒரு குணத்தை வந்து வெறுத்தானையானால் ரலிய மின்ஹா ஆகற, இன்னொரு குணம் விரும்பத்தக்கது இருக்கும். அவன்கிட்ட விரும்பத்தக்க தன்மை என்ன இருக்குன்னு பாரு அப்படிங்கிறாங்க. அதனால் அவங்க இசையை கேட்குறாங்கிற மார்க் அடிப்படையில் நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும், ரம்ஜானில் தொழுகிறாங்கிறிய, அப்போ இறையச்சம் இருக்குதுன்னு வழங்குது. அப்போ வந்து இறைவன் ரம்ஜானுக்கு மட்டும்தான் இறைவனா, 12 மாதத்துக்கு யார் இறைவன், அவன் பார்க்க மாட்டானா கேட்க மாட்டானான்னு சொல்லி நீங்கள் மார்க் ரீதியான அறிவுரைகள் சொல்லி பக்குவமாக சொல்லி அவங்கள புரிய வச்சா இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வாங்க, மறுமையை பயப்படுறதுங்கிற வந்துருச்சுன்னா எல்லோரும் கரெக்டாக வந்துடுவாங்க. அடுத்த கேள்வி இதுலேயும் காரைக்கால்லேருந்து கேட்டிருக்கிறாங்க, பேரை காணோம். சரி, நான் சிறுவனாக இருக்கும்போது என் தந்தை என் பெயரில் இன்சூரன்ஸு போட்டுள்ளார். தற்போது அவர் வயது தளர்ந்து நினைவு சரியில்லாமல் உள்ளார். இன்னும் 1 வருடம் உள்ளது. பணம் அந்த இன்சூரன்ஸுங்கிறது ஒரு வருஷம் போட்டு தானே போடுவாங்க, 10 வருஷம் 20 வருஷம்னு போடுவாங்க. அது முடிவடைகிறதுக்கு சொல்கிறார் போல இருக்குது. இன்னும் 1 வருடம் உள்ளது. அந்த பணத்தை எடுப்பது சரியாக தவறா விளக்கவும் அப்படின்னு கேட்குறார். அப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இன்சூரன்ஸு போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்கல்ல, இவர் சொல்கிற இன்சூரன்ஸ் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் தான். அது விளங்குது நமக்கு. என்ன செய்யுது, லைஃப் இன்சூரன்ஸ்ன்னு சொன்னால், அதாவது இன்சூரன்ஸு பல வகை இருக்குது. அந்த எல்லா இன்சூரன்ஸும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட இன்சூரன்ஸ் தான். மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கிறது. அந்த மெடிக்கலுக்காக வேண்டி வருஷத்துக்கு நம்ம இவ்வளோன்னு கட்டிட்டோம்னு சொன்னால் நமக்கு எந்த விதமான நோய்கள் வந்தாலும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி செலவு பண்ணிக்கிடுவான். ஒரு குடும்ப இன்சூரன்ஸு ஒரு மாதம் 15 ரூபா நீ வருஷத்துக்கு 15,000 ரூபா கட்டணும்னு சொன்னால் நம்ம குடும்பத்தில் மனைவி மக்களுக்கு, அந்த கணவன் மனைவி பிள்ளை மக்கள் எல்லாருக்கும் சேர்த்த ஒரு இன்சூரன்ஸ் பேக்கேஜ் இருக்குது. அதை நீங்கள் நல்ல ஒரு கம்பெனியாக பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு மெடிக்கல் தேவை வந்தாலும் அதில் என்னவாயிரம் உங்களுக்கு அவன் செஞ்சிருவான். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் செஞ்சிருவான். அது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. அது எல்லோரும் செய்யுங்கன்னு நம்ம மக்களுக்கு வலியுறுத்துகிறோம். கவர்மெண்ட்டில் கூட இலவசமாக கலைஞர் காப்பீடு திட்டம்னு வச்சுருக்கிறாங்க. மோடி பேரில், பிரதமருடைய பேரில் கூட காப்பீடு திட்டம்னு முதியவர்களுக்கு இருக்கிறது. அதுக்கெல்லாம் நம்ம காசு, அவங்க பேரை வச்சனால அவங்க காசு கிடையாது, அதெல்லாம் நம்முடைய பரிப்பணத்தில் உள்ளது. அதனால் அதுக்கெல்லாம் கூட இங்கே செஞ்சுக்கிடலாம். ஆனால் லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது என்னென்னு கேட்டால் அதில் வட்டி தர்றாங்க. அதாவது நம்ம கொடுத்த இன்சூரன்ஸ் வந்து நமக்கு ரிட்டர்னாக வருதுன்னு வைங்க, அது எல்லாமே வட்டியாக இருக்கும். ரிட்டன் வராதுன்னு வைங்க, அதுக்கு வந்து வட்டி வராது. உதாரணமாக மெடிக்கல் இன்சூரன்ஸு நீங்கள் 15,000 ரூபா கட்டுறீங்க வருஷத்துக்குன்னு வைங்க. அந்த ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அதோடு முடிஞ்சு போச்சு. அது திருப்பி அவன் தரமாட்டான். உங்களுக்கு நோய் வந்தால் சிகிச்சை பண்ணுவான், இல்லாட்டி அது முடிஞ்சு போச்சு. அந்த 15,000 ரூபா மறந்துட வேண்டியதான். அதே மாதிரி வந்து வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க. அந்த இன்சூரன்ஸில் நீங்கள் உங்கள் வண்டிக்கு விபத்து ஏற்பட்டால், உங்களுக்கு ஏற்பட்டால், அதில் நீங்கள் போய் எவனையாவது இடித்து அப்படி விபத்து ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் அந்த இன்சூரன்ஸ் போட்டிருக்கிற காரணத்தினால அதற்கான இழப்பீடை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு விபத்தும் இல்லாமல் வண்டி ஓட்டிட்டேன்னு வைங்க, நீங்கள் கட்டின இன்சூரன்ஸ் பண்ணால் அப்படி அவனுக்கு போயிடும், ரிட்டன் வராது. ரிட்டன் திருப்பி தரக்கூடிய எந்த இன்சூரன்ஸ்லையுமே திருப்பி சேமிப்பு அடிப்படையில், திருப்பி தருதல் என்பதற்காக சேமித்து வைத்தல்ங்கிற அடிப்படையில் உள்ள இன்சூரன்ஸாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு உங்களுக்கு வட்டி போட்டு திருப்பி தருவான். எதனால அது கூட கூடாது, இன்சூரன்ஸ் கூடாங்கல்ல. நீங்கள் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட எத்தனை லட்சத்துக்கு போடுறேன்னு கேட்பான். அது நம்மளை சேர்ந்தது. ஒரு கோடிக்கு போடுறேன்னு சொன்னால் மாதம் மாதம் இவ்வளோ கட்டுங்கம்மா. ஒரு 50 லட்சத்துக்கு போடுறேன்னு சொன்னால் அதுக்கு இவ்வளோ கட்டுங்கன்னு சொல்லுவான். அந்த மாதிரி வயசையும் பார்ப்பான். சீக்கிரம் சேர்த்து போகிற ஆட்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, தொகையை அதிகமாக வச்சு, ஏன்னா சீக்கிரம் சேர்த்த ஆளுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்தா வேண்டிய நிலம் வந்துடும்ல, அதுக்கு தொகையை ஜாஸ்தியாக வச்சுருப்பான். கொஞ்சம் நடுத்தர வயசு ஆளுகளுக்கெல்லாம் அந்த பிரீமியம் வந்து கம்மியாக இருக்கும். இதெல்லாம் பண்ணி ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னு வைங்க, உங்களுக்கு பர்சனலாகவோ உங்கள் ஃபேமிலிக்கோ இன்சூரன்ஸுன்னு ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால் அதை வகுத்து என்ன செய்வான்டா, எத்தனை வருஷத்துலன்னு கேட்டால் ஒரு 20 வருஷத்துலேருந்து ஒரு கணக்கு வச்சுருப்பான்னு வைங்க. 20 வருஷத்துக்கு நீங்கள் இந்த பணத்தை கட்டிக்கிட்டே வரணும். அந்த 50 லட்ச ரூபாய்க்கு உரிய பணத்தை 20 வருஷத்துக்குரிய டிவைட் பண்ணி
மாதம் மாதம் அந்த தொகையை நீங்கள் கட்டிக்கிட்டே வரணும். அந்த 20 வருஷம் ஆனவன்னு என்ன செய்வான்னு கேட்டால், நீங்கள் கட்டின தொகை இருக்குல்ல, அந்த தொகை நீங்கள் மூத்தா போயிட்டீங்கன்னா அந்த 20 லட்ச ரூபாய் குடும்பத்துக்கு கொடுத்துருவான். இன்சூரன்ஸ் போட்டு அடுத்த நாள் செத்து போனாலும் கொடுத்துருவான். நீங்கள் எவ்வளோ போட்டிங்களோ அந்த தொகையை கொடுத்துருவான். அதே நேரத்தில் நீங்கள் சேமித்து நீங்கள் கடைசியில் ஒன்றும் ஆகலை, நீங்கள் உசுரோடவே இருக்கிறீங்கன்னு கேட்டால் அந்த தொகையை நீங்கள் திருப்பி தருவான். உங்களுக்கு எவ்வளோ தருவான்னா, நீங்கள் போட்டு 50 லட்ச ரூபாய்க்கு அவன் வட்டி போட்டு தருவான், 60 லட்ச ரூபாய்க்கு தருவான். அப்போ நம்முடைய பணத்துக்கு அதுக்கு போனஸ்ன்னு சொல்லிக்கிறோம், வட்டின்னு சொல்ல மாட்டான். முஸ்லீம்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி அந்த வட்டிக்கு போனஸுன்னு பேர் சொல்லுவாங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில். அப்போ அவன் போனஸுங்கிற பேரில் என்ன செய்வான்னு கேட்டால், ஒரு 10 லட்ச ரூபா சேர்த்து தர இதெல்லாம் உதாரணத்துக்கு தான். 10 லட்ச ரூபா சேர்த்து ஒரு 60 லட்ச ரூபா தருவான். அப்போ நம்ம அதனால் என்ன செய்யறோம்னா, வட்டி தரனான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேர்க்குறீங்க, அது ஒரு சேமிப்பு வைக்கிறீங்க, அது ரிட்டர்ன் தரமாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருந்துச்சுன்னு சொன்னால் வட்டி நமக்கு வராது. இந்த ஒரு அடிப்படையில் மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால் அது வேணாங்கிற மாதிரி செஞ்சுருக்குறோம். அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க லைஃப் இன்சூரன்ஸு போட்டிருக்கிறார். அது எப்போ இருக்கிறாருன்னு கேட்டால், இந்த சிறுவனாக இருக்கும்போது இவருக்கு போட்டிருக்காரு போல இருக்குது. யாருக்கு? தகப்பனார் சிறுவன் அந்த பையனுக்கு போட்டிருக்கிறாரு. அப்போ அவர் இப்போ இன்சூரன்ஸ் போட்ட தகப்பனார் வயசெல்லாம் தளர்ந்து போய் நினைவு கூட சரியில்லாத நிலையில் அவர் இருக்கிறார். இப்போ அதுக்கு அது பணம் கட்டாமல் விட்டணும், இங்கே கட்டின வரைக்கும் போயிடும்ல. நம்ம 50 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டு 40 லட்ச ரூபா கட்டிட்டு நான் இதோட நிறுத்திக்கிறேன்னு சொன்னால் 40 லட்சம் போயிடக்கூடாது என்கிற ஒரு நிர்பந்தம் வரும்போது கட்ட வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இன்னொரு 1 வருஷம் நான் பணம் கட்ட வேண்டி இருக்கிறது, இது கட்டலாமா, இது கூடுமா அப்படின்றது கேட்குறாரு. அப்போ உங்கள் தகப்பனார் சின்ன வயசில் உங்களை போட்டார்னு சொன்னால் அவர் செஞ்ச தவறு உங்களை பாதிக்காது. அவர் கூட மார்க்கத்தில் இருக்குன்னு நினச்சி கூட போட்டிருக்கலாம். சில ஆள்கிட்ட ஃபத்வா கேட்டு இது மார்க்கத்தில் அதெல்லாம் தப்பு இல்லைன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அதில் வட்டியுடைய பாரதூரமான விளைவுகளை அவருக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால கூட அவர் போட்டிருக்கலாம். அது இருந்தால் அவருக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம், தக்க காரணம் இருந்தால் அல்லாஹ் அவரை மன்னிப்பான், அது தனி விஷயம். ஆனால் இப்போ போட்டுட்ட பிறகு எந்த ஒரு அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுவது உங்களுடைய நிர்பந்தத்தில் வருது, இல்லைன்னா அந்த தொகை போயிடும். இப்போ நம்ம வட்டிக்கே ஒரு இடத்துல கடன் வாங்குகிறோம், அதாவது அறியாமையில் வட்டியுடைய பாவத்தை வழங்காமல், அதில் நமக்கு இறையச்சம் இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு தேவைக்கு என்ன செஞ்சிடறோம், ஒரு இடத்துல போய் ஒரு வட்டிக்கு வாங்கிடுறோம், ஒரு 10 லட்ச ரூபா வட்டிக்கு கடனை வாங்கிடுறோம். அவன் என்ன செய்வான்னு கேட்டால், மாதம் மாதம் அசலில் இவ்வளோ கட்டு, வட்டியில் இவ்வளோ கட்டுன்னு ஒரு தொகையை நிர்ணயிச்சிருப்பான். நீங்கள் ஒரு 2 வருஷம் கட்டிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வட்டியுடைய அந்த கொடூரம் தெரிய வருகிறது. இது நம்ம சரியாக நம்ம செஞ்சுருக்கக்கூடாதே, இந்த வட்டி செஞ்சிட்டோமே, அப்போ நிறுத்திக்கிறோன்னா முடியுமா உங்களுக்கு? நீங்கள் வாங்கிட்டீங்க, கொடுத்தாகணுமே, ஏற்கனவே செஞ்ச ஒப்பந்தத்தை நிறைவேற்றி ஆகணுமே, இது உங்களுக்கு குற்றம் வராது. நீங்கள் வட்டி தர்றேன்றது நீங்கள் திருந்தின பிறகும் அந்த வட்டியை கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதில் குற்றம் வராது. ஏன் வராதுன்னு கேட்டால், அந்த ஒப்பந்தம் செய்கிறீங்களா அன்றைக்கே நீங்கள் கொடுத்த மாதிரி தான் நடந்து முடிஞ்சது அதெல்லாம். அப்போ ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் செய்கிற விஷயங்களுக்கு அன்றைக்கே தூக்கி போட்டு முடிவு எடுத்துக்கிடலாம். 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எதிர்பார்ட்டியும் ஒத்துக்கிறணுமே. நீங்கள் நாங்கள் திருந்திட்டோம் தரமாட்டோங்கிறிய, நீ திருந்துட்டு போட, எனக்குள்ளே தாடன் அவங்க கேட்பான்ல. உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் மட்டும்தான் திருந்ததோடு நிறுத்தி கொள்ளணுங்கிற கட்டாயம் வரும். இருவர் சம்மந்தப்பட்டதாக இருக்குமே ஆனால் அப்போ நாம் திருந்தி கொண்டாலும் அவன் ஒப்பந்தப்படி வையின்னு கேட்பான்ல, கேஸ் போடுவான்ல, சட்ட நடவடிக்கை எடுப்பான்ல, அடியால் வச்சு மிரட்டுவான்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வாங்கிட்டோம், அறியாமை காலத்தில் வாங்கிட்டாலும் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த பணத்தை நம்ம செலுத்துவது குற்றமாகுமான்னு கேட்டால் அது குற்றமாகாது. அது ஒப்பந்தத்தில் ஏற்கனவே உள்ள விஷயம் முடிஞ்சு போனது. ஏற்கனவே நீங்கள் கொடுத்துட்டுன்னு அர்த்தம். திருந்தின பிறகு என் வட்டி கொடுத்தேன்னு கேட்க இயலாது. திருந்தின பிறகு அவர் வட்டி கொடுக்கல, ஏற்கனவே கொள்கை அளவில் கொடுத்துட்டார். காசாக தான் கொடுக்கலையே தவிர கொள்கை அடிப்படையில் உனக்கு மாதம் மாதம் இவ்வளோ தர்றேன்னு ஏற்கனவே அவர் ஒத்துக்கிட்டார். அந்த அடிப்படையில் அவர் வட்டி கொடுத்தவராக தான் ஆயிடுறார். அதனால் அந்த மாதிரி ஒப்பந்தங்களை எல்லாம் நம்ம நிறைவேற்றணும். எல்லா ஒப்பந்தங்களையும் நம்ம நிறைவேற்ற தான் வேணும். அது போக இப்போ இன்சூரன்ஸில் என்னென்னு கேட்டால், நீங்கள் ஏற்கனவே போட்டிங்கல்ல, போட்டதை இடையில நிறுத்தினீங்கன்னு சொன்னால் அந்த பணம் போயிடும் உங்களுக்கு. 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறீங்க, இன்னும் 1 வருஷத்தில் அந்த 1 கோடி ரூபா உங்களுக்கு திரும்பி வந்துடும். அப்போ அது இன்னும் கொஞ்சம் கட்ட வேண்டி இருக்கிறது, அல்ல 50 லட்சத்துக்கு போட்டிருக்கிறீங்க, 20 லட்சத்துக்கு போட்டிருக்கிறீங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி இது எனக்கு தவறான ஒரு செயலாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்துக்காக வேண்டி புதுசாக போட்டுறக்கூடாது. ஏற்கனவே போட்ட ஒப்பந்தமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த போட்ட ஒப்பந்தம் என்பது 2 சைடு ஆகிடுது. இப்போ 2 சைடு ஆகிடுது. ஒரு சைடு திருந்துவதனால் மட்டும் அதை செயல்படுத்த முடியாது.
இன்னொரு சைடு ஒத்துக்கொண்டா தான் நாங்கள் வட்டிலாம் இல்லைங்க அசல் தான் இருக்கிறனால நாங்கள் இனிமேல் கட்ட தயாராக இல்லை, எங்கள் அசலை தாங்கின தருவானா, தரமாட்டான். அது தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒப்பந்தத்தில் எழுதியிருப்பான். உங்களுக்கு தெரியாது, சும்மா சேர்ந்துருவீங்களே தவிர அவன் ஃபார்மில் கண்டிஷன்லாம் அவ்வளோ போட்டிருப்பான். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் வாங்குற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது. அப்படி இருக்கிற நேரத்தில் சரி நம்ம வந்து இப்போ 50 லட்ச ரூபாய்க்கு 45 லட்ச ரூபா கட்டிட்டோம், இன்னொரு ஒரு வருஷம் இருக்குது, இந்த 5 லட்சத்தை கட்டினா தான் 50 லட்சம் கிடைக்கும். அப்போ நிப்பாட்டம்னு சொன்னால் அது வந்து காலாவதி ஆகி போயிடும். அது என்ன வருதுன்னு தெரியல எனக்கு, ஏதோ சில பாதிப்புகள் வரும், இடையில் நிறுத்தினால் என்ன ஏற்படுங்கிறது வரும். அப்படிலாம் இருக்கும் என்று சொன்னால் ஏற்கனவே போட்ட ஒரு அக்ரிமெண்ட்டு அதை முடிச்சிருங்க. ஏற்கனவே போட்டது இடையில கட் பண்ணுற அவனும் ஒத்துக்கிட்டு நம்மளும் ஒத்துக்கிட்டு கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை செய்யுங்க. அது இருக்காது பெரும்பாலும். நமக்கு தான் மார்க்கம், அவனுக்கு என்ன மார்க்கமாக இருக்குது, அவனுக்கு அந்த மாதிரி அது திருந்துறதுங்கிற டாப்பிக்கை எதுக்கு திருந்த, நான் தப்பாக செஞ்சேன்னு அவன் கேட்பான். அவங்களுக்கு அது வந்து சரியான காரியம், நமக்கு தான் இது தவறான காரியம். அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால அவங்க என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் ஏற்கனவே போட்டாங்கல்ல, ஒரு வருஷமாக 2 வருஷமாக 10 வருஷமாக இருந்தாலும் சரி தான், ஏற்கனவே அதில் போய் விழுந்துட்டீங்க, பாதி பணம் கட்டிட்டீங்க, இன்னும் பாதி பணம் கட்ட வேண்டியிருக்குன்னா அதை கண்டினியூ பண்ணுவது வந்து நீங்கள் புதுசாக வாங்கினதில் வராது. அது உங்களோட நிர்பந்தம் தள்ளுது, கூடாதுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் ஏற்கனவே ஒத்துக்கிட்டீங்க, இல்லை ஒத்துக்கிட்டது நிர்பந்தம் தானே, ஒரு அக்ரிமெண்ட் நிர்பந்தம் தானே, இல்லாட்டி அவன் நடவடிக்கை எடுப்பான்ல. அந்த ஒரு போலீஸில் ஒரு கேஸு கொடுத்தாலும் அது ஒரு நிர்பந்தம் தானே. அப்போ உங்களை வாரம் கோர்ட்டுக்கு 15 நாளைக்கு ஒரு இழுத்தடிச்சு அது கூட ஒரு நிர்பந்தம் தானே. அப்போ அடியாளை வச்சு மிரட்டுவேன், இதை தரலன்னா அப்படிங்கிற அது ஒரு நிர்பந்தம் தானே. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிர்பந்த நிலை வரக்கூடிய நேரத்தில் வந்து முன்னர் செய்து கொண்ட வட்டி சம்பந்தமான எந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் அதை நம்ம நிறைவேற்றுவது குற்றமாகாது. அல்ல வேறு வழி இல்லை. ஏன்னா நிர்பந்தத்துக்கு எல்லாம் வந்து அனுமதிக்கத்தானே சார். நிர்பந்தமான காரியத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து நீங்கள் உதாரணமாக வந்து ஃபமனில் துர்ர கைர பாகின் வளாதின் 4 விஷயங்கள் எல்லாம் வந்து ஹராமாக்கி விட்டு சொல்கிறான். இந்த பன்றி ரத்தம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குல்ல, அந்த வசனத்தில் சொல்லும் பொழுது யார் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறாரோ ஃபலா இஸ்ம அலைஹி, அவர் மீது குற்றமில்லை. செத்த பணத்தை செத்த ஆட்டு தான் கிடக்குது, பசியாக இருக்குது, எவனும் தரமாட்டேங்கிறான், ஒரு நாளைக்கு இப்போ ஒரு நாள் பூரா எதுவுமே கிடைக்கல. அப்படி இருந்தால் செத்து போன ஆட்டை என்ன செய்யலாம், நம்ம சாப்பிட்லாம். அதில் ஹலால் இல்லாத முறையில் அறுத்த உணவு தான் கிடைக்கிது, அது இல்லைன்னு நமக்கு வாழ முடியாதுன்னு இருக்குது, நீங்கள் சாப்பிட்டுக்கலான்ட்டு எல்லாம் என்ன செய்யலாம். நிர்பந்தத்துக்கு தப்பு இல்லைன்ற ஒரு விஷயத்தை 2:173 5 3 6 119 6 145 16 115 இந்த வசனங்களில் எல்லாம் நிர்பந்தத்திற்கு உள்ளானவர்கள் மீது குற்றமில்லை அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ அந்த நிர்பந்தம்ங்கிறது இதுவும் நிர்பந்தம் தான். எது நிர்பந்தம், ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தங்களும். ஏன்னா அந்த வட்டியை தவறு என்று நினைக்காத ஆள்கிட்ட நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறீங்க. அவனை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றுன்னு கம்பல் பண்ணுவான். அதை வந்து நீங்கள் என்ன செய்ய, அதை மீள்வதற்கு ஏதாவது வழி இருக்குதான்னு வேண்டாம், நீங்கள் வேறு வகையில் யோசித்து பார்க்கலாம். சில அந்த கந்து வட்டி மாதிரி மாட்டிக்கிட்டீங்கன்னு வைங்க, அது வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கந்து வட்டியில் இந்த வாங்குறான்னு சொல்லி அது அந்த வட்டியை கொடுக்காத அளவுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முடியுமெண்டா அதை செய்யுங்க. இன்சூரன்ஸில் அப்படி கிடையாது, சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அரசாங்கத்தினால. நீங்கள் நடவடிக்கைக்கெல்லாம் போக முடியாது, அது செலுத்தி தான் ஆகணும். செலுத்தலைன்னா ரூபாய் இழக்க வேண்டி வரும். அப்படிங்கிற மாதிரி வரும் என்று சொன்னால் நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். அந்த கூடுதலாக சேர்த்து தர்றான்ல அதை கூட வாங்கிக்கலாம். ஏன்னு கேட்டால் அந்த வட்டியை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது, அதாவது ஃபமன்ஜாஹு மொயிலத்தும் ரப்பிஹி 2வது சூறாவில் 275வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய அறிவுரை வந்த பிறகு ஃபன்தஹா, ஒருவன் அந்த வட்டியிலிருந்து விலகி கொண்டால், இது வாங்குகிறோம் கொடுக்குறோம் 2 பேருக்கும் உள்ளது தான், விலகி கொண்டானேயானால் ஃபலஹு மாசலவ, அதற்கு முந்தி அவன் வாங்கி கொண்டது அவனை சேரும் அப்படின்னு இருக்கிறது. அப்படின்னா அந்த ஒப்பந்தம் செய்து கொள்வதன் மூலமாக நீங்கள் முன்னாடி வாங்கிட்டீங்க, உங்களுடைய பணத்திற்கு அவன் வட்டி போடுறேன்னு சொல்கிறான், மாதம் மாதம் இவ்வளவு தருவேன்னு சொல்லி ஒரு கடன் மாதிரி அவன் தந்துட்ட மாதிரி தான் அர்த்தம். அதனால் நீங்கள் 50 லட்சத்தை இன்சூரன்ஸ் முடியும் போது 60 லட்சமாக 55 லட்சமாக அவன் தர்றான்னு சொன்னால் அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம், ஏன்னா நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. ஆனால் இதுக்கு முந்தி உள்ள விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் ஒப்பந்தம் போட்டதில் இருந்தால் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ ஏற்கனவே உள்ளதாக இருந்தால் அவர் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். 2:275 ஃபமன்ஜாஹு 275 ஃபமன்ஜாஹு மொயிலத்தும் ரப்பிஹி, யாருக்கு இறைவனுடைய அறிவுரை வந்த பிறகு ஃபன்தஹா, அந்த வட்டியிலிருந்து விலகி கொண்டாரோ ஃபலஹு மாசலவ, அதுக்கு முந்தி நடந்தவை அவருக்கு உரியது அப்படிங்கிறதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம், அதனால் நீங்கள் வந்து அந்த இன்சூரன்ஸையும் வந்து விளங்காமல் போட்டிருப்பார், அது ஒரு விஷயம். இருந்தாலும் விளங்கி போட்டிருந்தா கூட அது வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டால், இப்போ திருந்துனா அதுக்கு வந்து கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச மாதிரி கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டால் அந்த அக்ரிமெண்ட்டின் காரணமாக
அது ஒரு விஷயமாச்சு. இதுக்கு இதே ரிலேட்டிவாக இன்னொரு சகோதரர் கேட்குறார், ரெண்டையும் இணைச்சி கூட வச்சுக்கலாம். நசுருத்தீன்கிற ஒரு ரியாதுலேருந்து கேட்குறாரு, நான் வங்கியில் கடன் மூலம் ஃப்ளாட் வாங்கியுள்ளேன். ஒரு இடம் வாங்கியிருக்கிறாரு, இடத்துக்கு என்ன செய்வான், கடன் கொடுப்பான். என்கிட்ட இடத்துக்கு நீ கடன் கொடுக்கலன்னா இடம் அவன் பேரில் இருக்குமா, அவன் ஏலம் போட்டு எடுத்துக்கிற முடியும். அந்த மாதிரி ஒரு உறுதியாக ரிட்டன் வாங்குகிற இடமா இருந்தால் அதுக்கு கடன் தருவாங்க, வீட்டுக்கு இடத்துக்கும் தருவாங்க, கட்டடம் கட்டுவதற்கும் தருவாங்க. அப்போ நான் வங்கியில் கடன் மூலம் ஃப்ளாட் வாங்கியுள்ளேன். இன்னும் 10 வருடங்கள் இஎம்ஐ கட்ட வேண்டி உள்ளது. இவெல்லாம் அறியாமல் காலத்தில் வாங்கியிருக்கிறார். ஒரு 20 வருஷத்தில் கட்டுறேன்னு ஒரு தொகை வாங்கியிருப்பார் போல இருக்குது. இன்னொரு 10 வருஷம் கட்ட வேண்டி இருக்கிறது. இப்போ எதுக்கு இந்த வட்டி நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி இப்போ அந்த வீட்டை வித்துறலாம் நினைக்கிறாரு. அப்போது அந்த வீட்டை விற்று விடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் விற்பதற்கு காலம் எடுக்கும். அதுவரை லோன் கட்டி கொண்டு இருக்கலாமா? நம்ம இந்த இஎம்ஐயில் தெரியாமல் வாங்கிவிட்டோம், சரி எதுக்கு இன்னும் 10 வருஷம் கட்ட வேண்டி இருக்கிறது, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு ஒரு ஆள்கிட்ட விலை பேசி விற்றுட்டு அவர்கிட்ட அட்வான்ஸை வாங்கி மொத்த பணத்தை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அவன் உங்களை ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இஎம்ஐயில் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த அவனுக்கு மீதி எவ்வளோ வரணும்னு மொத்தமாக கொடுத்து ஒரு செட்டில்மெண்ட்டில் பேங்குடைய இதை முடிச்சிட்டிங்கன்னா டாக்குமெண்ட்டை தந்துடுவான். நீங்கள் வாங்குறாட்ட நெஞ்செல்லாம் அதை ஒப்படைச்சிடலாம். அதுக்கு வழி இருக்குது. ஆனால் ஒரு நகையை விற்கிற மாதிரி வீட்டை விற்க முடியுமா? தங்கத்தை மாத்திரம்தான் நினச்ச நேரத்தில் காசாக்க முடியும். இதுகளெல்லாம் நீங்கள் விற்கிறேன்னு சொன்னாலும் அந்த இடம் வர்றவனுக்கு பிடிச்சிருக்கணும், வாங்க விருப்பம் இருக்கணும். அதுபோல் அவன் ஒரு வருஷம் 5 வருஷம் டைம் போட்டு எழுதி கேட்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தர்றாம்பாங்க. அதெல்லாம் விற்கிறதுங்கிறது இன்றைக்கி நினச்சி நாளைக்கு விற்க முடியாது. அப்போ விற்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணால் கூட விற்கிற வரைக்கும் நான் பேங்க்கு கட்டி தானே ஆகணுங்கிற அது நிர்பந்தம் தானே. ஏற்கனவே உள்ள அக்ரிமெண்ட்டு தானே, நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு தானே வாங்கிட்டீங்க, வாங்கியிருக்கக்கூடாது, அது ஒரு விஷயம். இனிமேல் எந்த ஒரு புது அக்ரிமெண்ட்டு இந்த மாதிரி செய்யாதீங்க. அதான் திருந்துறதுக்குள்ள அர்த்தம். ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட்டில் இருந்தனால நான் இப்போ திருந்து விட்டேன், இஎம்ஐ கட்ட மாட்டேன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஜப்தி பண்ணி அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். கட்ட மாட்டான்னு சொன்னீங்கன்னா ஏனை விட்டுருவான், அவன் உடமையாக்கி கொள்வான். அப்போ நம்ம நிர்பந்தத்தில் ஆளாயிடுறோம். அப்போ நிர்பந்தமான ஒரு நிலையில் நீங்கள் ஏற்கனவே செஞ்சு மாட்டிக்கொண்ட விஷயமாக ஆனால் புதுசாக எதுவும் நீங்கள் போடாமல் இருந்தால் தான் திருந்தினீங்கன்னு அர்த்தம். புதுசாக இஎம்ஐயில் மாட்டக்கூடாது. தெரியாமல் நடந்த ஒரு விஷயம், நான் இன்றைக்கி திருந்திட்டேன், நான் வழி இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டினா அந்த நிர்பந்தத்திற்கு குற்றமில்லைங்கிற அந்த வசனத்துக்குள்ளே நீங்கள் அடங்குவீங்க. அதே நேரத்தில் இதுக்கு மட்டும் தந்திரமாக இதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு நாளைக்கு இன்னொரு கார் வாங்குறதுக்கு ஒரு இஎம்ஐ போட்டிங்கன்னு வைங்க, அப்போ நீங்கள் திருந்த கிடையாது. இதுவும் சேர்ந்த மாதிரி 6ஆம் லட்ச தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறது ஆயிரும். அதனால் திருந்துறதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், இனி ஒரு ஜென்மம் கிடையாது, இனி ஒரு காலத்துக்கு நம்ம நான் இதில் மாட்ட மாட்டேன், இஎம்ஐயில் உள்ள மாட்டேன், கடனுக்கு வட்டிக்கு வாங்கவே மாட்டேன் அப்படிங்கிற நீங்கள் உறுதியான நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு ஏற்கனவே செய்த ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் இதை செலுத்தி வந்தால் குற்றம் கிடையாது. நீங்கள் விற்றுட்டு தான் செலுத்தணும் கூட அவசியம் கிடையாது. நிர்பந்தத்துக்கு விற்க போகும்போது பாதி விலையை கேட்பாங்க, அதுவும் அவசியம் கிடையாது. முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டா கூட ஏற்கனவே செய்த ஒப்பந்தம் தானே இது, அந்த ஏற்கனவே செய்த ஒப்பந்தத்திற்கு உள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் அதை நம்ம நிறைவேற்ற ஆகணும். ஏன்னா ஒன் சைடுக்கு மட்டும்தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். எப்போ 2 பேர் விற்கிறோம், வாங்குறவன், கொடுக்குறவன், வாங்குறவன் அப்படின்னு கிளைம் பண்ணுறக்கூடிய எதிர்பார்ட்டி இருக்கிறானோ அதில் எல்லாம் நம்ம மட்டும் முடிவு எடுக்க முடியாது. அவனுடைய முடிவு அதில் தங்கி இருக்குது. அப்படிங்கிற காரணத்தில் உங்களுக்கு என்ன வராது, குற்றம் வராது. ஆனால் குற்றம் வராதுன்னு குற்றம்தான், நிர்பந்தத்தின் காரணத்தினால குற்றம் வராது. அடுத்ததாக, என் பெயர் சதாம், துபாயிலிருந்து பேசுகிறேன். பேசலை, எழுதுதான். சரி, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வானம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்று சிந்திக்க மாட்டீர்களா என்று மனித ஜின் இனங்களை பார்த்து கேட்குறான். ஜின்களை பொறுத்தவரையில் அவர்கள் உடல் அமைப்பால் அவர்கள் சக்தி பெற்றவர்கள், எல்லா திசைகளுக்கும் பயணித்து ஆய்வு பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை மனிதர்களை பொறுத்தவரையில் அந்த வசனம் இறக்கப்பட்ட காலகட்டத்தில் கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது. அறிவியல் முன்னேறின இந்த காலகட்டத்தில் சிறிதளவு அந்த பயணம் மூலமாக செய்யப்பட்ட ஆய்வுகளின் மூலியமாக அல்லாஹ் இருக்கிறான் என்று ஏராளமான சாட்சிகள் உள்ளது. ஜின்களுடன் ஒப்பிடும்போது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் உள்ளது. அறிவியல் மூலமாக அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை சிந்தித்து தெளிவுபடும் வகையில் ஜின்கள் மனிதர்களை விட முன்னிலையில் உள்ளார்கள். மனதளவில் அமர்கள் நற்காரியங்கள் அல்லாஹ்வின் வசனங்கள் மூலியமாக தெளிவுபட நினைத்தாலும் அவர்களின் இனமான இப்லீஸின் வழித்தோன்றல்கள் மனித குலத்தை வழிகெடுக்கிறார்கள். ஜின்களை பொறுத்த வகையில் மனிதர்களை சைத்தான் வழிகெடுக்கும் போல ஜின்களுக்கு வழிகெடுக்கிறதுக்கு அப்படி ஒரு ப்ரோக்ராம் செய்யப்படவில்லை. மனதளவில் சிந்தித்து செயல்படுவதில் ஜின்கள் முன்னிலையில் உள்ளார்கள்.
விண்வெளி கடலில் பயணித்த ஆய்வு மூலியமாகவும் ஜின்கள் முன்னிலையில் உள்ளார்கள். மர்மை வாழ்க்கையில் வெற்றி பெற இலகுவாக உள்ளது. ஜின்கள் என்ன இவர் மொத்தமாக என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அல்லாஹ் வானத்தை உள்ளதை சிந்திக்க சொல்கிறான். வானத்தை பற்றி சிந்திக்கிறதா இருந்தால் அது ஜின்களுக்கு சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த ஜின்கள் வானுலகத்துக்கு சரண்டு நமக்கு அவங்களுக்கு ராக்கெட்லாம் தேவையில்லை, சும்மாவே போயிடுவாங்க. வானுலகத்தில் எல்லாத்தையும் வரைக்கும் அந்த மலக்கள் பேசுகிறது வரைக்கும் விட்டு கேட்பாங்க. முதல் வானம் வரைக்கும் போவார்கள் என்றெல்லாம் இருக்கிறது. அவங்க கண்ணுக்கு தெரியும் உடலமைப்பு கொண்டவர்களாக இல்லாத காரணத்தினால் அவங்க ஒரு காற்று போல் எங்கே வேண்டாலும் அவர்களால் பயணிக்க முடிகிறது. அப்போ ஜின்களை சொல்லி நீங்கள்லாம் அதை சிந்தித்து பாருங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கிறது. அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு இந்த விஞ்ஞானங்கள்லாம் வளராத அந்த காலத்து மக்கள்கிட்ட போய் வானத்தை சிந்தித்து பாருன்னா வானத்தை போட்டு என்னத்தை சிந்திப்பாங்க அவர் கேட்குறாரு. ஜின்களுக்கு நமக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஜின்களுக்கு சொன்னால் அது வந்தால் பொருத்தமாக இருக்கலாம். அந்த காலத்தில் இருந்த சும்மா எழுத படிக்க தெரியாத உம்மி சமுதாயமாக இருந்த அரபு மக்கள்கிட்ட போய் வானம் எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னு சிந்தித்து பாருங்கன்னா வானத்துக்கு இப்படி போனதானே சிந்திக்க முடியும், என்னத்தை இப்படி சிந்திக்கிறது அப்படின்றது பேசிக்கான ஒரு கேள்வி. அப்படி ஒரு நிலைமை இல்லையே. வானங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை மனிதனுக்கு அந்த காலத்தில் இல்லை. அப்படி இல்லாத ஒரு நேரத்தில் எப்படி வானத்தை சிந்திக்க அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்வி. இந்த வானம் என்பதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அர்த்தத்தில் குர்ஆனில் வானம் வருகிறது. ஒன்று அந்த மாணவர்கள்லாம் அல்லாஹ்வுடைய ராஜ்யம்லாம் இருக்குல்ல, 7 வானங்கள்னு சொல்கிறோம்ல, அது எங்கே இருக்குன்னே தெரியாது, அவ்வளோ தொலைவில் இருக்கிறது. அந்த மனிதன் இந்த தன்னுடைய சாதனைகள் மூலமாக அதை இன்னும் எட்டவே இல்லை. சும்மா ஆகாய வெளிக்கு தான் போகிறானே தவிர வானங்கள் வரைக்கும் போகலை. வானங்களுக்கு மேலே மலக்கு இருப்பாங்க, அதுக்கு மேலே மலக்கு இருப்பாங்க, அதுக்கு மேலே பல செட்டப்புகள் இருக்கும். இப்படி 7 வானங்கள் அடுக்கடுக்காக எல்லாம் இணைஞ்சிருக்கிறான், படைத்து வைத்திருக்கிறான். அதையும் வானம்னு மார்க்கத்தில் சொல்லப்படும். குர்ஆனில் 7ன்னு எண்ணி சொன்னால் அந்த வானத்தை குறிக்கும். அதே நேரத்தில் இந்த வானம்ங்கிறது இந்த தலைக்கு மேலே இருக்கிற வெட்ட வழி இருக்குல்ல, இதையும் வானம்னு குர்ஆன் சொல்கிறது. வானம்னு மொட்டையாக சொன்னால் இதைத்தான் குறிக்கும். அதே நேரத்தில் 7 வானம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லப்படுமையானால், மலக்குகள் பேசுகிறத ஒட்டு கேட்பார்கள் அப்படின்லாம் சொல்லப்படுமையானால் அது அந்த வானத்துடைய அர்த்தம் வேறு வணங்குதா. இப்போ வானத்தை மழை பெய்யுதில்ல, இந்த மழை பெய்கிறத அல்லாஹ் சொல்லும்போது வானத்திலேருந்து மழை இறக்கணுங்கிறான். மழை எங்கேருந்து வருதுங்கிறான், வானத்திலேருந்து வருதுங்கிறான். வானத்தில் வருது. இப்போ நீங்கள் வானம்னு எதை நினச்சி இப்போ கேள்வி கேட்குறீங்களோ அந்த வானத்திலேருந்து வருது, அங்கேருந்து வரல. அது ஒன்று இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி உள்ளது தான் வழங்குதா. விமானங்கள்லாம் பறக்கக்கூடிய தூரத்தில் இருந்து தான், அதுக்கும் கீழே இருந்து தான் மழை வருகிறது. மழை என்பது இங்கிருந்து உள்ள கடல் தண்ணீரை, பூமியில் உள்ள தண்ணீரை நீராவியாக எடுத்துக்கிட்டு போய் மேகம் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த மேகமும் வானத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குது சொல்லவே முடியாது வழங்குதா. அவ்வளோ தொலைவில் இருக்கிறது. அது அல்ல வானம்னுங்க சொல்லலை. வானத்திலிருந்து மினசமாய் மான், வானத்திலிருந்து மழையை இறக்கினேன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ வானம்னு சொல்லி உங்களை சிந்திக்க சொல்வது எந்த சிந்து கேட்டால், எது உங்களுக்கு தென்படுகிற வானமாக இருக்கிறதோ அதைத்தான் சிந்திக்க முடியும். உங்களுக்கு தென்படாத வானத்தை அது சிந்தனைக்கு மலக்கு ஜின்களுக்கு சிந்திக்க முடியாது. 7 வானங்களில் உள்ள என்ன இருக்குது அதெல்லாம் சிந்திக்க இயலுமா? அந்த செட்டப்பை ஜின்களாச்சும் அறிஞ்சு கொள்ள முடியுமான்னா முடியாது. அப்போ உங்களை சிந்திக்க சொல்வது என்பது பாமர மக்கள் நீ சொல்கிறீங்கல்ல, அந்த பாமர மக்களும் சிந்திக்கக்கூடிய வானம் எதுவாக இருந்துச்சு? இந்த வானம் தான். இந்த வானம் என்ன செய்யுதுன்னு உதாரணமாக 2:21, 6:98 குர்ஆன் வசனம், 8:11, 13:17, 14:23, 15:22, 16:10, 16:65, 20:53, 22:63, 23:18, 25:48, 27:60, 29:63, 30:24, 31:10, 35:27, 31:21, 43:11, 50:9 இவ்வளோ வசனங்கள்லையும் வானிலிருந்து மழையை இறக்கணும்னு நல்லா சொல்கிறான். இவ்வளோ வசனம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி வானத்திலிருந்து மழை இறக்கணும்னு. இந்த வானம் எது? எந்த வானத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த வானம் இல்லை. இது என்னது? நமக்கு மேலே உள்ளது. இந்த மேகத்து தான் அல்ல வானம்ங்கிறான். அப்போ இதை உனக்கு எதை நீ வானம்னு நீ விளங்கி வச்சுருக்கிற? அல்லாவே இந்த இம்புட்டு வசனத்தில் வானம்ங்கிறானே, இம்புட்டு வசனத்தில் உள்ள இந்த வானத்தில் மலக்குகள்லாம் கிடையாது. இங்கே வானவர்கள் பேசுகிற ஒட்டு கேட்குறலாம் கிடையாது. இந்த மழை எங்கேருந்து பெய்கிறது அதுக்கு மேலேயே ஃப்ளைட் போவான், இந்த மேகத்துக்கு மேலே போவான்.
ஃப்ளைட்டில் இருந்து நம்ம கீழே பார்ப்போம், அந்த அளவுக்கு கிட்டத்தில் பக்கத்து வீடு மாதிரி உள்ளது இது. இந்த வானம்ங்கிறது என்னது, பக்கத்து வீடு மாதிரி இருக்கிறது. அப்போ இது அல்ல வானம்னு சொல்கிறாங்களே, இதை சிந்திக்க முடியுமில்ல உங்களுக்கு? இங்கே மலையை பற்றி சிந்திக்கிறீங்களா? மலையை சிந்தித்தாலே வானத்தை சிந்திக்கிறீங்களா இல்லையா? அது எப்படி வெட்ட வழியில் போய் இந்த தண்ணியை சேமித்து வைக்கிறது, அது சேமித்து வைப்பதற்காக இது எப்படி பனிக்கட்டியாக மாறி இருந்து கொண்டு இருக்கிறது, எப்படி மின்காந்த தூண்டல் ஏற்பட்டு அது உடைஞ்சி செதறி தண்ணியாக கொட்டுகிறது, இதையெல்லாம் தான் அவங்க பார்த்துட்டு தானே இருந்தாங்க. ஒரு மழை பெய்யும் போதே அவன் அதை யோசிக்க முடியுமே, போய் தான் யோசிக்க வேண்டியதில்லை. எப்படி மழை பெய்யுது, இந்த கடல் தண்ணி தான் மழையாக பெய்யுது. கடல் தண்ணி, பூமியில் உள்ள தண்ணி, ஆற்று தண்ணி, குளத்து தண்ணி, ஏரி தண்ணி, அப்படி எல்லாமே என்ன செய்கிறது, சூரியனால் இழுத்து வெப்பப்படுத்தப்பட்டு உறிஞ்சப்பட்டு நீராவியாக்கப்பட்டு அப்படி மேலே போய் மேகம்ங்கிற இடத்துல போய் சேமிக்கப்பட்டு அது பெரிய இமயமலை அளவு பெரிய பெரிய மலைகளை போன்ற மேகத்திரல்களாக என்ன செய்யும், ஐஸ் கட்டியாக போய் அங்கே ஐஸ் கட்டியாக இருந்துக்கிட்டு மேலேருந்து உருவாமல் முதல் இருக்குது. அது ஆச்சரியமாக தானே இருக்குது. இவ்வளோ மழையும் மேலே தானே இருந்துச்சு, மேலே ஐஸ் கட்டியாக தானே இருந்துச்சு. ஐஸ் கட்டியாக இருந்தால் மண்டையில் நமக்கு உளுந்துருக்கு, நம்மளை உழுவுலையில். அது ஒரு நேரம் வரும்போது அதுக்கு மின்காந்தத்தை ஏற்படுத்தி அதை உடைச்சி அதுக்கப்புறம் தண்ணீர் ஆக்கி தான் அது கொட்டுகிறது. அப்போ இந்த விஷயங்களை சிந்திப்பதற்கு வந்து நமக்கு பெரிய இதெல்லாம் தேவையில்லை, யாரும் சிந்திக்கலாம். மழையை அனுபவிக்கிறவன சும்மா சிந்தித்து பார்த்தாலும் இந்த மழை எங்கே இருந்துச்சு, மேலே இருந்துச்சு, எப்படி மேலே இருக்கும், ஏதாவது படைச்ச ஒருத்தன் இருக்கிறான், அது அவனுடைய செட்டப்னால தான் இருக்குன்னு விளங்கிறீங்களா இல்லையா? அந்த மாதிரி வானம் தான். அதே மாதிரி வானத்தை முகடு, பாதுகாப்பட்ட முகடுங்கிறான்ல. இந்த வானம் நிறைய விஷயங்களுக்கு நமக்கு முகடாக அமைந்திருக்குதுங்கிறான். முகடாக இருக்குன்னா இது இந்த வானம் முகடாவாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஆனால் அதுவும் சில விஷயங்களில் முகடாக இருக்கிறது. சூரியன்லேருந்து வரக்கூடிய பல விஷயங்களை தடுக்குது என்பதை இங்கே இருந்து கொண்டே நம்ம என்ன செய்ய முடியும், ஆராய்ச்சி செய்ய முடியும். அதனால் அந்த வானங்களை அது மாத்திரம் இல்லாமல் அந்த வானத்தை கூட எடுத்துக்கொண்டால் கூட அந்த வானத்து கூட ஜின்கள் அதனுடைய அருகில் தான் போக முடியுமே தவிர அந்த வானம் எப்படி படைக்கப்பட்டிருக்குங்கிறது அந்த ஜின்களுக்கு வழங்க முடியாது. அப்போ அல்ல அதை சொல்லலை. அது என்ன எதை பற்றி எல்லாம் சொல்லுதுன்னா, நம்ம எந்த வானத்தை பற்றி பார்க்க முடியுமோ சிந்திக்க முடியுமோ அந்த வானத்தை தான் சொல்லுகிறது. இதில் மலக்கும் ஜின்னும் ஒன்று தான். அதாவது எந்த வானத்திலேருந்து மழை பெய்கிறதோ, எந்த வானத்தில் நீங்கள் தண்ணீர்லாம் சேமித்து வைத்து கொண்டிருக்கிறதோ, இந்த செட்டப்பை நீங்கள் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த இது மனிதனுக்கும் ஜின்னுக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்கிறது. அதனால் சிந்திக்க இயலும், அதில் ஒன்றும் குழப்படைய தேவையில்லை. கல்முனையில் இருந்து இலங்கை கல்முனை பேர் இல்லை, என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், எங்களுக்கு திருமணமாகி 14 வருடங்கள் ஆகிறது. எங்களுக்கு சொந்த வீடு இல்லை, சீட்டு பிடித்துள்ளோம். அதாவது சேமிக்கிறாங்க போல இருக்குது, வட்டிலாம் பார்த்துக்கிறங்க. சரி, இன்ஷா அல்லாஹ் இனிமேல் தான் காணி வாங்கி வீடு கட்ட உள்ளோம். எனது கணவர், இப்போ கேட்குறவங்க லேடிஸ்ன்னு விளங்குது, எனது கணவர் அவரது குடும்பத்திடம் நான் எனது வீட்டை எப்படி கட்டுவேன், இப்படி கட்டுவேன், பழைய தளவாடங்களை விட்டுவிட்டு புதிய தளவாடங்களை வாங்கி போடுவேன் என்று கூறியுள்ளார். எனது கணவரின் சகோதரி அதை என்னிடம் கூறி அவரிடம் புகழ் பேச்சு உள்ளதாகவும் புகழ் அல்லாவுக்கு உரியது என்றும் கூறுகிறார். இதற்கான மார்க்க விளக்கத்தை சொல்லவும் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இவங்களுடைய கணவருக்கு வீடு வாசலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ தான் அவர் சம்பாரித்து ஏதோ சீட்டு போட்டு சேர்த்துக்கிட்டு வர்றார் போல இருக்குது, பணம் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி சொந்த பந்தங்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பந்து அடிக்கிறாரு, இது பெருமை மாதிரி நினைக்கிறாங்க. இது சரியான்னு கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, சாரில் இந்த சீட்டு பணம் வந்த உடனே வீடு அப்படி கட்ட போகிறேன், இப்படி கட்ட போகிறேன், இந்த பழசெல்லாம் தூக்கி போட்டுருவேன், புதுசாக நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறார். இதை அவங்க உறவினர்கிட்ட சொல்லும் பொழுது கூட பிறந்த சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த பெண்ணிட்ட உங்கள் புருஷன் ரொம்ப பெருமை அடிக்கிறாரு, அல்லாவுக்கு தானே பெருமை புகழலாம் அவனுக்கு உரியது தானேன்னு சொல்கிறாங்களாம். இந்த மாதிரி பேசலாமா, அதான் பேசுகிறேன், கணவர் இந்த மாதிரி பேசலாமா அப்படிங்கிறார். அதாவது அல்லாவுடைய நேமத்துகளை சொல்லி காட்டுதல் என்பது பொதுவாக மார்க்கத்தில் உள்ளது தான். அதில் எல்லாம் பெருமைங்கிறது ஒரு இலக்கணத்தில் மார்க்கத்தில் சொல்லிட்டாங்க. என்ன மார்க்கத்தில், ரசூல்லாட்ட ஒருத்தர் ரசூல்லா சொல்கிறாங்க, யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்துக்கு போக மாட்டார் என்று நபி சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, ஒரு மனிதர் அவருடைய செருப்பு அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுகிறாரு, அவருடைய ஆடை அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுகிறார், இது பெருமையான்னு கேட்குறாரு. அப்போ யுஹைபைய கூன நாலுஹு ஹசனன் இப்போ சௌபு ஹசனன், அவருடைய ஆடை அழகாக இருக்கணும், செருப்பு அழகாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு, இது பெருமையில் வருமாங்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வராது. பெருமைங்கிற என்னன்னு கேட்டால்,
அடுத்தவரை மட்டம் தட்டுவது, பத்தருல் ஹக்கு கம்துன்னாஸ், சத்தியத்தை மறுக்கிறதும் பிறரை மட்டம் தட்டுவதும் தான் பெருமை. அப்போ நீங்கள் இவர் சில விஷயங்களை பெருமையாக சொல்கிறாருங்கிறீங்கள, அது அடுத்தவனை மட்டம் தட்டுறதுக்கு சொல்வார்களே ஆனால் அது பெருமையில் வரும். அப்படி இல்லாமல் நாங்கள் உங்களை என்ன நாங்கள் வீடு இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க, அல்லாஹ் தந்தான்னு சொன்னால் நாங்கள் பெரிய வீடு வாங்குவோம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய பெருமையை புரைசாட்டுகிற வகையில் ஒருத்தர் சொல்வாரையானால் அடுத்த வருடம் நம்ம தாழ்ந்து போக தேவையில்லை. அதனால் என்ன செய்வாங்கன்னா, சொந்த பந்தங்கள்கிட்ட நான் வாங்குகிறேன் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் பெரிய வீடு வாங்குறாங்கிற, எதுக்கு வாங்குறாங்கன்னு கேட்டால் இவர் மட்டமாக நினச்சிருப்பாங்க. அப்போ மட்டமாக நினைக்கும் போது அல்லாஹ் நினச்சா நான் வாங்குவேன் அப்படிங்கிறது இது அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை வைக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. அவங்கள மட்டமாக நடத்துகிறது எப்போ வரும்னு கேட்டால் வாங்கி முடித்த பிறகு தான் வரும். வாங்குவதற்கு முன்னாடி உள்ளதெல்லாம் மட்டப்படுத்துறதுல வராது. ஒன்றுமே இல்லையே உன்ட்ட, நான் அதை வாங்குவேன், இதை பங்களை வாங்குவேன், அரண்மனை வாங்குவேன் என்று சொன்னால் இதை வச்சு இப்படி பெருமை அடிக்க முடியும்? ஒருத்தனை ஒன்றும் வாங்கவே இல்லையே, எதில் பெருமை அடிக்க முடியும்? வாங்கி முடித்தோன்னு ஆக்க முடியும். பற்றியா நம்ம வீடு எப்படி, உன் வீடு எப்படி, அப்படி தான் பெருமை அடிக்க முடியும். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, இல்லாமல் இருந்துக்கிட்டு சொல்வாரையானால் பிறர் நம்மளை இழிவாக கருதக்கூடாது என்பதற்கு அவர் சொல்வார். வீடு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் வீடு இருக்குது, எங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க, எல்லாம் நினச்சா நாங்களும் வாங்குவோம், நாங்களும் கட்டுவோம், நாங்களும் இந்த பழசு பட்டெல்லாம் தூக்கி போட்டு பெருசாக வருவோம். இல்லை பெருமை அடித்தல் ஒன்றுமே வரல. இனி வருங்காலத்தில் இப்படி செய்வேன் என்பதிலெல்லாம் பெருமை எப்படி வரும்? இனிமேல் நான் நல்லா சட்டை போடுவேன், நல்லா பெரிய பங்களா கட்டுவேன்னு ஒருவன் சொன்னால் பெருமையா? ஒரு அல்லாஹ்வுடைய அருளை நம்பி எதிர்பார்க்குறது, முயற்சி பண்ணுறது, அல்லாஹ் நாடினால் வாங்க வேண்டியதுக்கு அர்த்தம். அப்போ அந்த மாதிரியா சொல்வதும் குற்றம் வராது. இருக்கிற ஒரு அருளையை சொல்லி காட்டுவதும் பிறரை மட்டம் தாட்டுகிற நோக்கம் இல்லாமல் இருந்தால் அது கூட பெருமையில் வராது. நம்மள்ட்ட பெரிய பங்களாவே இருக்குது, நம்ம காருலாம் இருக்கிறது, அடுத்தது பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு எந்த குறையும் கிடையாதுங்க, நல்லா பரக்கத்தாக வச்சுருக்கிறான், காருக்கு எனக்கு பஞ்சம் இல்லை, வீட்டுக்கு பஞ்சம் இல்லைங்க, நல்லா எனக்கு ரஹ்மத்தாக செஞ்சுருக்கான் அப்படின்னு ஒருவர் சொன்னால் அது பெருமையா? இறைவன் எனக்கு நிறைய தந்திருக்கிறான் என்று அவனை புகழ்வதற்காக வேண்டி இதை சொல்லுவார். சுலைமான் நபி நெஞ்சார் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹாதாமின் ஃபலில் ரப்பின்றார்ல, இது என் இறைவன் எனக்கு தந்த அருட்கொடை அப்படின்னு சொன்னார். யாருக்கும் கொடுக்காத ஆட்சி எல்லாம் அவர் கொடுத்துருக்குறான். அதை அடுத்தவங்கள்ட்ட சொல்லும்போது என்ன செய்கிறாரு, இது என் இறைவன் எனக்கு கொடுத்த அருட்கொடைங்கிறாரு. இந்த ஒரு தோரணையில் நீங்கள் உங்கள்கிட்ட உள்ள விஷயங்களை பற்றி பிறர்கிட்ட சொல்லிக்கிட்டீங்க என்று சொன்னால் அது பெருமையில் வராது. அதெல்லாம் மனசில் உள்ளது தான். அது சொல்லும்போது உள்ளுக்குள்ளே மண்டக்கணம் ஏறி போய் சொன்னீங்கன்னா அது பெருமையில் வந்துடும். சொல்லும்போது அல்லாஹ் எனக்கு எந்த குறையும் வைக்கலை, நல்லதாக என்னை வச்சுருக்கிறான் அப்படின்ட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் தோரணையில் அந்த வார்த்தை வந்தால் அது பெருமையில் வராது. அந்த பெருமைங்கிறது மனம் சம்மந்தப்பட்டது தான். மனசில் பிறரை மட்டம் தட்டுதல் இருக்குதா இல்லையாங்கிறத அவர் தான் அறிவார். அவர்கிட்ட அந்த மாதிரி மட்டம் தட்டுற எண்ணம் இருந்தால் அவர் மாற்றிக்கொள்ளட்டும். இல்லை அப்படி இல்லைங்க அல்லாஹ்வுடைய அருளை நான் சொல்கிறேன்னு நினைத்தாரே, ஆனால் அது குற்றம் வராது. அதான் விஷயம். முகமது ஃபாரிஸு, மருதமுனை, இலங்கை, அவர் என்ன கேட்குறாருன்னா, ஆசூரா பற்றிய 2 ஹதீஸுகளில் அடுத்த ஆண்டு உயிருடன் இருந்தால் 9வது நாளில் நோன்பு நோற்பேன் என்று தான் கூறுகிறது. மாறாக 9ம் 10ம் என்று இல்லை. அதாவது 10வது நாளில் நோற்று வந்த நோன்பை யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்யும் அடிப்படையில் 9வது தினத்தில் நோற்பேன் என்பதுதான் இது அர்த்தம் என்று தோன்றுகிறது. சரியான்னு கேட்குறாரு. அதாவது முஹர்ரம் மாதத்தில் நம்ம 10வது நாளில் நோன்பு வைக்கிறோம். ஆஷுராங்கிற ஒரு பேரில் அந்த நோன்பு வைக்கிறோம். இந்த நோன்பு அந்த ஆஷுரா நோன்பு என்பது மக்காவில் இருக்கும்போதே ரசூலுல்லாஹ் வச்சுருக்கிறாங்க. ஏன்னுட்டால் அந்த மக்கத்து காஃபியர்கள் கூட அந்த ஆஷுராவுடைய முஹர்ரம் 10வது நாளை ஒரு புனித நாளாக கருதி வந்தார்கள். முஹர்ரம் 10ல் தான் காபாவுடைய அந்த திரையெல்லாம் மாற்றுவாங்க. ஸ்க்ரீன் என்ன காபாவுக்கு மேலே போட்டுக்கிற துணி இருக்குல்ல, அந்த துணி வருஷம் மாற்றுவாங்க அந்த காலத்து பழக்கத்திலேயே. அது என்ன செய்வாங்க, அது எந்த தேதியில் மாற்றுவாங்கன்னு கேட்டால் முஹர்ரம் 10ல் மாற்றுவாங்க. அப்போ அவங்களும் ஒரு புனிதமான ஏதோ ஒரு காரணத்துக்காக, அது யூதர்கள் நினச்சது மூசா நபிக்காக வேண்டி, அதுக்காக கூட இவங்க செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. மக்கத்து காஃபியர்களுக்கு அந்த வரலாறு அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கம்மி. ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி மக்காவில் உள்ளவங்களும் அந்த நாளை ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னாங்க. அது மாதிரி அதன் அடிப்படையில் தான் மதீனாவுக்கு வந்த பிறகு எல்லோரும் நோன்பு வைக்க சொன்னாங்க. ரமலான் கடமையான உடனே அந்த முஹர்ரம் நோன்பு அவசியம் இல்லைன்ட்டாங்க. ஆரம்பத்தில் நோன்பு வச்சது யூதர்களை வச்சு வைக்கலை. மக்காவில் அது புனித நாளாக இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு எல்லோரும் நோன்பு வைங்கன்னாங்க. அந்த ரமலான் நோன்புக்கு முன்னாடி இந்த நோன்பு மட்டும்தான் இருந்தது. எப்போ ரமலான் வந்துருச்சோ
விரும்பினால் வைங்க, விரும்பாட்டி விடுங்க என்று அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வைக்கலை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் யூதர்கள் நோன்பு வைக்கிறாங்க. அதே முஹர்ரம் 10வது நாளில் ஆஷூராவுடைய தினத்தில் அவங்கள்ட்ட கேட்குறாங்க எதுக்கு நோன்பு வைக்கிறீங்கன்னு. அப்போ நாங்கள் மூசா நபி அல்லாஹ் காப்பாற்றினா இந்த நாளில் முஹர்ரம் 10வது நாளில் தான் ஃபிரௌனிடமிருந்து மூசா நபி அல்லாஹ் காப்பாற்றினா அப்படியான ஒரு நாளாக இருக்கிற காரணத்தினால் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் நோன்பு வைக்கிறோம். மூசாவும் நோன்பு வச்சார் அல்லாஹ் காப்பாற்றினான் என்பதற்காக. அந்த வருஷம் காப்பாற்றினான்ல, அடுத்த முஹர்ரம் வரும்போது 10வது நாளில் மூசா நபி அதுக்கு நோன்பு வச்சுருக்கிறார் அப்படின்னு ஒரு காரணத்தை ரசூல்லாட்ட அவங்க சொல்கிறாங்க, யூதர்கள் சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் அடுத்த ஆண்டு நான் இருந்தேனேயானால் நான் என்ன செய்வேன், 9 நோன்பு வைப்பேங்கிறாங்க. நான் அடுத்த வருஷம் இருப்பேனேயானால் 9 நோன்பு வைப்பேங்கிறாங்க. இந்த ஹதீஸில் 9ம் 10ம் வைப்பேன்னு சொல்லலை. அதாவது யூதர்கள் முஹர்ரம் 10 நோன்பு வைக்கிறாங்க. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, உங்களை விட மூசாவுக்கு அதிக தகுதி படைத்தவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆண்டு நான் இருந்தேனையானால் 9லையும் நோன்பு நோற்பேன் அப்படி சொல்லாமல் 9ல் நோன்பு நோற்பேன்கிறாங்க. வரக்கூடிய எல்லா ஹதீஸும் அப்படி தான் இவர் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இவர் சுட்டி காட்டுற மாதிரி தான் அடுத்த ஆண்டு இருந்தால் 9லும் 10லும் நோன்பு நோற்பேன் என்று ரசூல்லா சொல்லலை. அல்லது 9லையும் என்ற அந்த போட்டோன்னு செய்யலை, சொல்லலை. 9ல் நோன்பு நோற்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 10ங்கிற நோன்பை 9ஆக மாற்றுறாங்கன்னு தான் அதுலேருந்து விளங்குகிறது நேரடியாக பார்க்கும்பொழுது. ஆனால் அடுத்த வருஷம் ரசூல்லா முஹர்ரம் வர்றதுக்கு முன்னாடி மூத்தா போயிட்டாங்க. அதனால் வச்சு காட்டலை. அடுத்த ஆண்டு இருந்தேனையானால் நான் 9லையும் 9ல் நோன்பு வைப்பேன்டாங்க. அப்போ இந்த ஹதீஸில் இருந்து நம்ம என்ன விளங்க முடியும் என்றால், 10வது நாள் வைக்கிறது யூத கலாச்சாரம். அவங்களுக்கு மாறு செய்யும் விதமாக நம்ம 9 தான் வைக்கணும், 9லும் 10லும் என்று எப்படி சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்குறார். ஆனால் இஸ்லாத்தில் உள்ள மிகச்சில ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரை தவிர அனைவருமே சொல்லக்கூடிய கருத்து என்னென்னு கேட்டால், 9லையும் 10லையும் தான் நோன்பு நோக்கணும், அப்படி தான் அப்போ அந்த ஹதீஸை எடுத்துக்கணுங்கிறாங்க. ஆனால் இந்த கருத்தை சொல்கிறதுக்கான வாசகம் ஹதீஸில் இல்லை. அப்போ இவர் சொல்கிறபடி இந்த 9ல் நோன்பு வைப்பேன்ற ஹதீஸ் வருதில்ல, அதில் எத்தனை அறிவிப்பு எடுத்து பார்த்தாலும் எப்படி வருதுன்னு கேட்டால் 9ல் நோன்பு நோற்பேன்னு தான் வருது. 9லையும் இந்த 10ஐயும் சேர்த்து அப்போ 2 நாள் நோன்பு நோற்பேங்கிற வாசகம் அதில் இல்லை. இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, சில ஆளுக்கு அந்த ஆய்வுங்கிற பேரில் முஹர்ரம் 10 நோன்பு வைக்கிறது கிடையாது, 9 தான் வைக்கணும், அடுத்த வருஷம் தான் 9ல் வைப்பேன் தானே ரசூல்லா சொன்னாங்க, நீங்கள் 9 10ன்னு சேர்க்குறீங்க, அப்போ அந்த 10ஐ மாற்றிட்டு 9 தானே வைக்கணுங்கிறாங்க. நேரடி அந்த சொல்ல வச்சு வாதிடுவதற்கு ஓகே தான். ஆனால் அதை மட்டும் வச்சு வாதிடக்கூடாது. எதை வச்சு வாதிக்கணும்னு கேட்டால், இந்த எதற்காக இந்த நோன்பு நோக்கப்படுது, நோன்பு நோக்கிற காரணம் என்ன, அந்த ஹதீஸிலே சொல்லப்படுற காரணம் என்ன, மூசா நபி அல்லாஹ் காப்பாற்றினான். அது மாறுமா? மூசா யூதர்களுக்கு மாற்றமாக காப்பாற்றின தேதியை 9 ஆக்கிட முடியுமா நமக்கு? மூசா நபி அல்லாஹ் எதுக்கு இந்த நோன்புடைய நோக்கம் என்ன, யூதர்கள் சொன்ன நோக்கத்தை ரசூலுல்லாஹ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. யூதர்கள் என்ன சொன்னாங்க, இந்த நாளில் எந்த நாளில் 10ல் முஹர்ரம் 10ல் மூசா நபியை அல்லாஹ் ஃபிரௌன்ட்டேருந்து காப்பாற்றினான். அதனால் மூசாவும் அடுத்தடுத்து நோன்பு வச்சார் முஹர்ரம் 10ல், அவரை ஃபாலோ பண்ணி வைக்கிறோங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த 10 மஸ்ட் அவசியம்னு வழங்கிடுது. அப்போ யூதர்களுக்கு மாறு செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் 9ல் வச்சிங்கன்னு சொன்னால் அது மூசாவை காப்பாற்றுறனால நீங்கள் வைக்கலை. மூசாவை காப்பாற்றின நாள் என்று எதை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்களோ அதில் வைக்கலைன்னு ஆயிடுறீங்க. அப்போ 9 மட்டும் ஒருவர் வைப்பாரையானால் முதல்ல பேசிக்கானது என்னன்னு கேட்டால் மூசா நபி காப்பாற்றினது தான். அந்த டேட்டு மாறாது, வரலாறு மாறாது. மூசா நபி யூதர்களுக்கு மாற்றம்ங்கிறதுக்காக வேண்டி டேட்டை மாற்றிட முடியுமா? வெள்ளிக்கிழமை பிறந்தவரை சனிக்கிழமை பிறந்தான்னு ஆக்க முடியுமான்னு? அது முடியாது. அப்போ மூசா நபி அல்லாஹ் அந்த ஹதீஸுடைய வாசம் எப்படி வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் பார்த்தா ஃபரல் யஹூத தசூமு யௌம் ஆஷூரா, ஆஷூரா தினத்தில் யஹூதிகள் நோன்பு வைப்பதை கண்டார்கள். ஃபகால அவர்கள் கேட்டார்கள், மாஹாதா இது என்ன, எதுக்கு நோன்பு வைக்கிறீங்க என்று கேட்டார்கள். காலு யூதர்கள்லாம் சொன்னாங்க, ஹாதா யௌமுன் சாலிஹுன், இது ஒரு நல்ல ஒரு நாள், யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராயீல மின் அதுவிஹிம், இஸ்ரவேல் மக்களை அவங்களுடைய எதிரியிடமிருந்து ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றிய ஒரு நாள். இப்போ சாமஹு மூசா,
அதனால் மூசாவும் அந்த நாளில் நோன்பு நோத்தார், அதுக்கு தான் நாங்களும் வைக்கிறோன்னு யூதர்கள் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஆனால் அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசாவுக்கு நாங்கள் ரொம்ப அருகதையானவர்கள்னு சொல்லிட்டு இப்போ சாமகு அவங்களும் 10 நோன்பு வைத்தார்கள். முதல்ல நோன்பு வச்சது மக்காவில் உள்ள பழக்கத்தினர்போல வச்சுட்டாங்க. பிறகு இறுதி கட்டத்தில் மறுபடியும் ஒருக்கா நோன்பு வைக்கிறாங்க. யூதர்கள் வைக்கிறத பார்த்துட்டு, எதுக்குப்பா நோன்பு வைக்கிறீங்க? மூசா நபி கேட்பா, மூசாவுக்கு தான் வைக்கிறீங்களா? மூசாவை அல்லாஹ் காப்பாற்றினதுக்கா? உங்களோட நாங்கள் மதிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாமகு அதே 10வது நாள் நோன்பு வச்சதை எதை வச்சு வைக்கிறாங்க? மூசா நபியை அல்லாஹ் காப்பாற்றினான் என்பதற்கு தான் வைக்கிறாங்க. அப்படின்னு வச்சுட்டாங்கன்னு சொல்லும்போது, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10ல் தான் நோன்பு வச்சுருந்துட்டுருக்காங்க சில வருடங்கள். அந்த கடைசி வருடத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க யோசிக்கிறாங்க, எதுக்கு யூதர்களோடு அவன் வைக்கிற அதே நாளில் நம்மளும் வச்சு அவனுக்கு ஒப்பாக நம்ம எதுக்கு நடக்கணும் அப்படின்னு நினைத்து விட்டு, அடுத்த ஆண்டு நான் இருப்பேனேயானால் 9ல் நோன்பு நோற்பேன்ங்கிறாங்க. 9லையும் சொல்லலாம் தான், உண்மை தான். 9, 10ல் நோற்பேன்னு சொல்லலாம் தான். 9ல் மட்டும் நோன்பு நோற்பார்கள் அந்த ஹதீஸுக்கு அர்த்தம் கொடுக்க முடியுமான்னா முடியும் தான். ஆனால் இது இந்த நோக்கம் இல்லாமல் போயிருமே, இதுக்கு இணைச்சி தானே அர்த்தம் செய்யணும். எதுக்காக வைக்கிறீங்க? முதல்ல நோன்பு வைக்கிற நோக்கமே பேசிக்கே என்ன? மூசா நபியை காப்பாற்றினது. அந்த டேட் 9ஆக மாறுமா? அது 10 தான். அப்போ 10ல் நீங்கள் வச்சா தான் அந்த நாளை நீங்கள் கண்ணியப்படுத்தினது ஆகும். அப்போ யூதர்களுக்கு மாறு செய்வதாக இருந்தால் அதோடு ஒன்று சேர்க்கணுமே தவிர டேட்டை மாற்றி விட்டுட்டா யூதர்களுக்கு மாற்றம் வந்துடும். ஆனால் மூசா நபிக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடும். நீங்கள் டேட்டை மாற்றி 10க்கு பதிலாக 9ல் வச்சிங்கன்னு சொன்னால் மூசா நபியை காப்பாற்றினது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவரை காப்பாற்றின நாளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு வந்துடுது. அப்போ அல்லாஹ் ஒரு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காப்பாற்றினான் என்று அந்த மக்கள் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு அவங்களும் வச்சு இருக்கிறாங்க சில வருடங்கள். கடைசி வருஷத்துலாம் என்ன செய்கிறாங்க? அடுத்த ஆண்டு நான் இருப்பேனே ஆனால் நான் 9ல் நோன்பு நோற்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ 9ல் நோன்பு நோற்பேன் அந்த வாசகத்தை வைத்து கொண்டு 9ல் மட்டும்னு சொல்லாமல் எதுக்காக சொன்னாங்கன்னு சேர்த்து வச்சு சொல்லணும்ல. 9ல் வைப்பேன்னா ப்ளஸ் 10ஓட சேர்த்துருந்தா அதுக்கு அர்த்தம் செய்யணும். அதில் இல்லாட்டாலும் அந்த ஹதீஸை சொல்லப்படாட்டாலும் உனக்கு 10 எனக்கு 9 ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸுக்கு மாற்றமாகும். எந்த ஹதீஸு? மூசா நபியை காப்பாற்றினது அவருக்கு நாங்கள் அதிக தகுதி படைத்தவர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் மூசா நபியை ஃபாலோ பண்ணி தான் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. அப்போ மூசா நபியை ஃபாலோ பண்ண ஒரு நோன்பை விட்டுவிட்டு 10ல் 9ல் மட்டும் வச்சாங்கன்னா இதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருமே, இந்த நாளே முக்கியத்துவம் இல்லாமல் போயிருமே. ஜாயிண்ட் பண்ணால் என்ன செஞ்சிடறேன்? மாற்றம் செஞ்சதாகவும் ஆயிரும், மூசா நபியுடைய விஷயத்தை நம்ம மதித்ததாகவும் ஆயிரும். அப்போ இந்த ஹதீஸ் புகாரில் 2004 வருதாச்சா? 3397 என்ன வருதுன்னு கேட்டால் இன்னும் தெளிவாக வருது. என்னத்துக்கு நோன்பு வைக்கிறேன்னு கேட்டோன்னா, ஹாதா யோமுன் அலீமுன், இது ஒரு மகத்துவமிக்க ஒரு நாள். ஒஹோ யோமுன் நஜ்ஜல்லாஹு ஃபீஹி மூசா, இந்த நாளில் தான் மூசாவை அல்லாஹ் காப்பாற்றி வகரக ஆல ஃபிரவுன் கூட்டத்தாரை அழித்தான், மூழ்கடித்தான். அதனால் இப்போ சாம மூசா சுக்ரன் இல்லா, அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா நோன்பு வைத்தார். அதனால் ஆனால் அவுலாபி மூசா மின்ஹும், உங்களை விட மூசாவுக்கு ரொம்ப தகுதி படைத்தவன் நான் தான் என்று சொல்லிவிட்டு இப்போ சாமஹு ஆசூராவில் நோன்பு வைத்தார்கள். அமரபி சியாமிஹி, நோன்பு வைக்க கட்டளையிட்டார்கள் என்று சொல்லி 3397வது ஹதீஸில் இருக்குது. அப்போ ஆசூராவுடைய நோன்பு என்பது எதுக்காகங்கிற நோக்கத்தை வச்சு பார்த்தா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் சொன்ன மாதிரி புரியக்கூடாது. 9ல் வைப்பேன் இருக்கிறது, 10ஓடு சேர்த்து என்று தான் அதில் வைத்துக்கொள்ள வேண்டும். 9ல் மட்டும் வைப்பேன் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அப்போ மூசாவுக்கு நான் தான் தகுதி படைத்தவன்றதை காரணம் சொல்கிறாங்க. உங்களை விட தகுதி படைத்தவன் சொல்லிவிட்டு அதை விட தகுதி கம்மியானதாக செய்யணும். அவனை விட தகுதி படைத்தவன் சொன்னால் அதை விட கொஞ்சம் கூட இருக்கணும். இவங்க ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? மூசாவுக்கு தகுதி படைத்தவன் சொல்லிவிட்டு மூசா வச்ச நாளில் நோன்பு வைக்காமல் விட்டுவிட்டு வேற ஒரு நாளை வச்சாங்கன்னு சொன்னால் மூசாவுக்கு தகுதி படைத்தவன் வரலையே. அப்போ இந்த மேட்ரே அடிபட்டு போயிடுது. அதனால் 9, 10ங்கிறதுக்கு நேரடி ஆதாரம் கிடையாது. 9ல் வைப்பேன்னு தான் சொன்னார்கள், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இது பெரிய லாஜிக்காக நிறைய விதங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதை மட்டும் பார்க்கக்கூடாது. முதல் பேசிக் என்னன்னு கேட்டால், இந்த ஆசூரா எதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரம் எதன் அடிப்படையில் அது கொடுத்தாங்கன்னு கேட்டால், மூசா நபி நோன்பு வைத்தார்கள், அதனால் நாங்கள் நோன்பு வைக்கிறோம். நாங்கள் அவருக்கு தகுதியான ஆளுக்க, நீங்கள் மூசா நபியை ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் அதை விட தகுதியான ஆளுக்க என்று சொல்லி நோன்பு வச்சுட்டாங்க. பல வருடங்கள் வச்சுருக்கிறாங்க. சில வருடங்கள் வச்சவன கடைசி வருஷத்தில் தான் சொல்கிறாங்க, எப்படி நம்ம இங்கே வைக்கிறது அதே நாளில் வச்சுக்கிட்டு இருக்கிறோமே, கொஞ்சம் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் அடுத்த ஆண்டு நான் இருந்தேனே ஆனால் 9ல் நோன்பு வைப்பேன்னு சொல்கிறாங்க. அது 9ல் என்று இருந்தாலும் 9லையும் என்று தான் அர்த்தம் செய்யணும்.
9 தான் இருக்குது. 9லும் என்ற அந்த போட்டு தான் அர்த்தம் செய்யணும். ஏன் செய்யணும்னு கேட்டால் இப்போ நான் சொன்ன காரணம் தான். அதை செஞ்சால் தான் மூசா நபியை ரொம்ப அதிக மதித்தவர்ன்ற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு மீனிங் இருக்கும். 9 தான் வைக்கணும், 10 வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா மூசா நபியை ரசூலுல்லாஹ் மதிக்கவே இல்லைன்னு ஆயிரும். அவர் ரூம் வச்சது 9, நீ அவர் வச்சது 10, நீ என்ன 10 நான் 9 வைப்பேன்னா யூதர்களுக்கு மாறு செய்கிறேன்னு மூசா நபிக்கு மாறு செய்கிறாங்க. இப்போ அப்படி வந்துடும். 9 வைக்கணும் 10 வைக்கக்கூடாதுன்னு யாராவது சொல்வார்களே, இந்த வாசகத்தை வைத்துக்கொண்டு, இந்த ஹதீஸின் வாசகத்தை வைத்துக்கொண்டு சொல்வார்களே, ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாருன்னா ரசூலுல்லாஹ் வந்து யூதனுக்கு மாறு செய்யலை, இப்போ மூசா நபிக்கு மாறு செய்கிறாங்க. மூசா நபிக்கு நான் தான் தகுதி உள்ளவன்னு சொல்லிவிட்டு நீ 10 வைப்பியா மூசா, நீ 10 வச்சியா, நான் 9 வைக்கிறேன் பாருன்னா யாருக்கு மாற்றம் இது? இது வந்து மூசா நபிக்கு மாற்றம் இது. அதனால் முதல் விஷயம், மூசா நபியுடைய சுன்னத்தை அப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னு ஒத்துக்கிறங்க. யூதருக்கு மாறு செய்வதற்காக ஒன்று சேருங்க, அப்படி தான் அதை எடுத்துக்கொள்ளணும். அந்த வாசகம் அப்படி வாசகம் வந்து சஹாபாக்கள் கேட்டு அறிவித்தல கொஞ்சம் முன்ன போட்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி கூட தெளிவாகவும் சொல்லியிருப்பாங்க, கேட்டு அறிவிக்கிறது தானே. அதனால் இதனுடைய அர்த்தம் அப்படி தான் கொடுக்க முடியும். வார்த்தை மட்டும் வச்சுக்கிட்டு பார்க்காம அது எதை பற்றி பேசுகிறதுங்கிற விஷயத்தெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து இதாயிரும். அடுத்ததாக வந்து பாருங்கள், வைதா காணல் அந்த அது நீ சொன்ன ஹதீஸ் எதில் வருதுன்னு கேட்டால், வைதா காணல் ஆமுல் முகபிலு அடுத்த ஆண்டு வறுமையானால் இன்ஷா அல்லாஹ் சும்னல் யோமத்தாசியா 9ஆம் நாள் நோன்பு வைப்போம். ஃபலமியத்தில் ஆமுல் முகபில் அடுத்த ஆண்டு வரவில்லை, ஹத்தா தூஃபிய ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் மறைந்து விட்டார்கள் அப்படின்ற வாசகத்தை வச்சா நீங்கள் கேட்குறீங்க. அதில் வந்து சும்னல் யோமத்தாசியா 9ஆம் நாள் நோன்பு வைப்போம், நாங்கள் அதை ஐலன் 9ஆம் நாளும் என்று அப்படின்னு, அல்லது மால் ஆசிரி 10ஆம் நாளோடு அப்படின்லாம் சொல்லலை, 9 நோன்பு வைப்போம் தான் சொல்கிறாங்க. இது நேரடி சொல்ல வச்சுக்கிட்டு வாதிட்டார்களே, ஆனால் 10 கிடையாது 9தாங்கிற கருத்தான் தருகிறது. இதை மட்டும் வச்சு என்னங்க எடுக்கிறீங்க? அதை நான் சொன்ன அதையும் எடுத்து வச்சு சேர்த்து வச்சு முடிவு பண்ணுங்க. மூசாவுக்கு ரொம்ப தகுதியான மூசாவுக்காகத்தான் அந்த நோன்பு, மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதை அந்த சுன்னத்தை ஃபாலோ பண்ணி தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நோன்புக்கு சொன்னாங்க. அவர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, உங்களோட நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த நோன்பு வச்சாங்கன்னு வருதில்ல. 10 வச்சா தானே மூசா நபியை ஃபாலோ பண்ணதாகும். 10 விட்டுவிட்டு நீங்கள் 9 மட்டும் வச்சிங்கன்னு சொன்னால் மூசா நபியை ஃபாலோ பண்ணலை, வேறு ஒன்று உண்டாக்குறீங்கன்னு ஆயிரும். அதே நேரத்தில் வந்து 9லையும் வச்சுட்டு 10லையும் வச்சிங்க என்று சொன்னால் மூசா நபியை ஃபாலோ பண்ண தான் ஆயிரும். யூதனை விட நம்ம மேல்நிலையில் இருக்கிறோண்டு ஆயிரும். நீ ஒன்று நான் 2 வைக்கிறேன் போடா அப்படின்னு வந்துடும். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிறது லாஜிக்காக ஹதீஸ் வாசகத்தை மட்டும் வைத்து ஆய்வு செய்யக்கூடியவர்கள், ஆய்வு என்ற பெயரில் சில பேர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக உங்கள் நாட்டில் இலங்கையில் இந்த ஃபித்னா ரொம்ப பரவிட்டு இருக்கு. 9 தான் வைக்கணும், 10 கிடையாதுங்கிற ஃபித்னா இருக்குது. அவங்களாம் என்ன செய்யணும், வார்த்தையை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. வார்த்தையை வச்சுக்கிட்டு பேசுனா கரெக்டு தான், அப்படி தான் இருக்குது, 9 தான் இருக்குது. ஆனால் அது எதுக்கு வச்சாங்கிற அந்த பேசிக்க விட்டுறாங்க. இது மூசா நபி சொன்னதுக்கு மாத்திரம் வேறு நோம்போட இது போகுது, அதை விளங்கியிருந்தார்களே. ஆனால் 9ம் 10ம் வைக்கிறது தான் சுன்னத், வழங்குதா? அதில் வந்து 9 மட்டும் வச்சுட்டு 10 விடுறது என்பது வந்து அது வழிகேடு தான், அது வழங்கிக்கணும். அடுத்ததாக வந்து பெரம்பலூர் மாவட்டம் லப்பை குடிக்காடு என்ற ஊரில் இருந்து ஹாஜா முஹைதீன் என்பவர் கேட்குறார், எனது நண்பர் வீட்டில் மொத்தம் 5 பிள்ளைகள். எனது நண்பர் மூத்தவர். அவர் சிறுவயதிலிருந்து தந்தையுடன் கடையில் வேலை செய்து வந்தார். அவருக்கு கல்யாணமாகி 2 பிள்ளைகள் உண்டு. அவருடைய தந்தையுடன் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருந்ததால் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு சொத்தும் அவர் சேர்த்து வைக்கவில்லை. ஆனால் இவர் சேர்ந்து வேலை செய்த காலகட்டத்தில் இவருடைய தகப்பனார் நிறைய சொத்துக்களை வாங்கி சேர்த்து வைத்துள்ளார். மூத்த மகனுக்கும் மற்ற தம்பிகளுக்கும் வயது கூடுதல் வித்தியாசம் உண்டு. தகப்பனாருடன் சேர்ந்து இவர்தான் அதிக சொத்துக்களை சேர்ப்பதற்கு அதிகம் உழைத்து உள்ளார். மற்ற தம்பிகளுக்கு திருமணம் செய்து சிறிது காலத்தில் இவர் இறந்து விட்டார். யார்? மூத்த மகன் இறந்துட்டார். அவருடைய மனைவி பிள்ளைகள் அதே வீட்டில் வாழ்ந்து வந்தார்கள். அவருடைய தகப்பனார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார். இவர்களுடைய அம்மா ஒரு உயிருடன் தான் உள்ளார்கள். சொத்துக்கள் அனைத்தும் தகப்பனார் பெயரில் இருப்பதால் இப்போ இந்த சொத்து பிரிவினையில் தகப்பனாருக்கு முன்பே இறந்து போன மூத்த மகனுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை எந்த சொத்தும் சேராது என்று இஸ்லாமிய சட்டப்படி அவர்களை வீட்டை விட்டு வெளியாக்கி உள்ளார்கள். அவர்களுக்கு கருணை அடிப்படையில் கூட தானமாக எந்த ஒரு சொத்தோ பொருளோ பணமோ தரவில்லை. இப்போது மூத்தவரின் மனைவியும் பிள்ளைகளும் கிட்டத்தட்ட நடுத்தரவில் உள்ளனர்.
மற்றும் மூத்தவரின் மனைவிக்கு பெற்றோர்களோட கூட பிறந்தவர்களோட யாரும் கிடையாது. மூத்தவரின் மனைவி போராடி தானமாக ஏதாச்சும் சொத்து வாங்க வழி இல்லாமல் உள்ளார். மற்ற 4 பிள்ளைகளும் அம்மாவை 3 மாதத்துக்கு ஒரு ஆள் என்று பார்த்து கொள்கிறார்கள். மூத்தவரின் மனைவி மற்றும் பிள்ளைகளுடைய நிலைமை இப்போது உங்களுக்கு நன்றாக விளங்கும். மற்ற 4 பிள்ளைகளும் மூத்தவரின் பிள்ளைகளுக்கு மனைவிக்கு எந்த ஒன்றும் கொடுக்க அணு அளவு கூட விருப்பமில்லாத நிலையில் உள்ளனர். அவர்களுக்கு அறிவுரை கூறியும் எந்த ஒரு பயனும் இல்லை. தகப்பனார் இறப்பதற்கு முன்பே மூத்த மகன் இறந்ததால் அந்த தகப்பனார் இஸ்லாத்தின் சட்டம் அறியாததால் எந்த ஒரு சொத்தையும் மூத்தவர் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை. தகப்பனாரும் இறந்த நிலையில் மற்ற 4 பிள்ளைகளும் மூத்தவரின் வாரிசுகளுக்கு எந்த சொத்தும் தரவில்லை. அதற்கு இஸ்லாமிய சட்டத்தை கூறி 4 பேர் மட்டும் சொத்தை பிரித்து கொள்கிறார்கள். இந்த நிலையில் மூத்தவரின் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு எப்படி சொத்தில் பங்கு வாங்குவது? இஸ்லாத்தின் சட்டப்படி சரியான விளக்கம் தரவும், அல்லது நாம் இந்தியன் சட்டப்படி சொத்துக்கு பங்கு கேட்கலாமா நீதிமன்றத்தின் மூலம் அப்படின்ட்டு கேட்குறாரு. அதாவது இது கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயந்தான் இது. ஆனால் ஒரு அடிப்படையை நம்ம விளங்கிக்கிறணும். என்ன விளங்கணும்? இதில் சில போதனைகள் தான் இப்போ செய்ய வேண்டியது. சட்டத்தை தனியாக விளக்குறோம். பொதுவாக மூத்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் குடும்பங்களில் ஏற்படும். ஒரு மூத்த மகனாக இருந்து என்ன செய்வார்னு கேட்டால், அவர் வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாரித்து தகப்பனாருக்கு அனுப்பிகிட்டே இருப்பார், தாயாருக்கு அனுப்பிகிட்டே இருப்பார். அவங்க சொத்துக்களை அவங்க பேரில் வாங்குவாங்க. 10 வருஷம் 15 வருஷம் உழைச்சி பணம் அனுப்பியிருப்பார். அப்போ 10 வருஷம் 15 வருஷம் உழைச்சி தகப்பனாருக்கு பணம் அனுப்பியிருக்கும் பொழுது அந்த தகப்பனார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் பேரில் இந்த சொத்தை வாங்கிக்கிறார். இவர் அதை அப்ஜெக்ஷன் பண்ணலை, உடன்படுறாரு. பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், சின்ன பிள்ளை மற்ற பிள்ளைலாம் சின்ன பிள்ளைலாம் இருக்கிறது. இந்த நிலை உணவு செஞ்சுட்டு இவர் மரணிச்சிட்டாருன்னு சொன்னால், இப்போ இவருக்கு பங்கெல்லாம் இவர் பேரில் சொத்து இல்லை. அப்போ தகப்பனுக்கு முன்னாடி பிள்ளை இறந்துட்டாருன்னு சொன்னால், வேறு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் பேரமரவுக்கு கிடைக்கும். வேறு 4 பிள்ளைகள் வேறு இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த 4 பேருக்கு தான் சட்டப்படி போய் சேரும் என்பது தான் இதில் உள்ள ஒரு விஷயம். ஆனால் இதில் இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்தோம், நீங்கள் எல்லாம் மூத்த மகனாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய சம்பாத்தியத்தில் தான் அந்த சொத்துக்கள்லாம் வாங்கப்பட்டு இருந்தால் கூட சட்டத்தில் எது பேசணும்னா பேப்பர் தான் பேசும். நாங்கள்லாம் சேர்ந்து உழைச்சி தான் வாங்கணும் அப்படிங்கிறது இந்தியாவுடைய சட்டத்தில் சொன்னாலும் எடுபடாது. மார்க்க சட்டத்தில் போய் கேட்டாலும் இந்த யார் பேரில் இருக்குது, நீனே உழைச்சா கூட அவர் பேரில் வாங்குறது உடன்பட்டு இல்லை முடிஞ்சு வச்சுருக்காது அப்படின்ட்டுருவாங்க. இஸ்லாமும் அதுதான் தீர்ப்பு சொல்ல முடியும் நமக்கு. ஏன்னு கேட்டால், அந்த சொத்து தகப்பன் பேரில் இருக்குது. தகப்பன் பேரில் இருப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டால், இவர் தான் காரணம். யார் முதலில் மரணித்து விட்டாரோ அவங்க என்ன செய்யணும்? மூத்த மகன்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு தகப்பனுக்கு அனுப்பணுடைய சட்டம் இருக்கா? சம்பாதிக்கிறீங்க, பருவ வயசு அடைகிற வரைக்கும் நீங்கள் தகப்பன் பொறுப்பில் இருப்பீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் சம்பாதிக்கிறது தாய் தகப்பனுடைய தேவைக்கு நீங்கள் அனுப்பணுமே தவிர, நீங்கள் சேமிப்புகள்லாம் அவர் பேரில் இருக்குன்னு மார்க்க கட்டாயப்படுத்தி இருக்குதா உங்களுக்கு? அப்போ இந்த மூத்த மகனாக இருப்பவர் என்ன செய்யணும்னு கேட்டால், இன்னும் நீங்கள் இருப்பீங்கல்ல, இது எதுக்கு சொல்கிறேன், இவருக்காக நான் சொல்லலை, இன்னும் பல பேர் இருப்பீங்க. உங்கள் சம்பாத்தியத்திலேருந்து பொதுவாக சொத்து வாங்க நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதை கிளைம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால், நீங்கள் அவர் பேரில் வாங்குறது நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, அவர் பேரில் வாங்கி முடிச்சிட்டார். அப்படி யார் அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்க வாங்குங்க. அல்லது எதிர்காலத்தில் நமக்குன்னு ஒன்று இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு கவலை உள்ளவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், பெற்றோர்களை சார்ந்து இருந்தால் கூட பெற்றோர்களுடைய தேவைக்கு நீங்கள் உதவிகளை செய்யுங்க. தேவைக்கு மேல் சொத்துக்கள் வாங்குகிற சேமிப்புகளாக இருந்தால் அதை உங்கள் பேரில் வாங்குங்க. நீங்கள் உங்கள் பேரில் வைத்து கொள்ளுங்கள். ஊருக்கு வரும்போது உங்கள் பேரில் அந்த சொத்தை எழுதி வாங்கியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அப்போ மார்க்கம் கட்டாயப்படுத்தாத ஒன்றை இவங்களாக செஞ்சுட்டு அதுக்கு சில விளைவுகள் வரும் என்று சொன்னால் அது மார்க்கம் ஒன்றும் செய்ய முடியாது. இவங்க நீங்கள் எதுக்காக வேண்டி அந்த பணத்தை கூட்டாக நீங்கள் அனுப்புகிறீங்க? இந்த இறந்து போனவருக்கு நான் கேட்கல, அது மாதிரி இருக்கிறவர்னு சொல்கிறேன். அப்போ நிறைய சகோதரர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்மகிட்ட கேஸ் வருகிறது. என்னென்னு கேட்டால், எல்லாமே நான் தான் சம்பாதிச்சேன், ஏன் சொத்துலாம் சம்பாத்தியத்தெல்லாம் சொத்துலாம் வாங்கினது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பேசக்கூடாது. அதனால் எனக்கு இந்த மூத்துங்கிற விஷயம் இல்லை, இது இல்லாமல் பஞ்சாயத்து வர எப்படி வரும்னு கேட்டால், இந்த மாதிரி இந்த சொத்து வாங்கணும், எல்லாம் ஏன் காசில் தான் வாங்கினது, பாப்பா பேரில் எழுதிக்கிட்டாங்க, அதனால் எனக்கு அது அதிகமாக தரணும்னு கேட்குறாரு ஒருத்தர். தகப்பனாருக்கு பிறகு பங்கு கேட்கும்போது அந்த எல்லாருக்கும் சமமாக பிரிக்கணுங்கும் போது அவர் என்ன செய்கிறாரு, இல்லை நான் ஏன் பணத்தில் தான் வாங்கினதும் பாரு, அதெல்லாம் நிற்காது. உங்கள் பணத்தில் வாங்கினா நீங்கள் உங்கள் பேரில் வாங்கியிருக்கணும்.
உங்கள் பணத்தில் உங்கள் தகப்பனார் பேரில் வாங்குறது நீங்கள் எப்போ ஒத்துக்கிட்டீங்களோ, அந்த பேப்பர் வந்து அவர் பேரில் இருக்கிறதோ, அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் சமநிலையில் வந்துடுவீங்க. நீங்கள் சம்பாதிச்சாலும் சரி, சம்பாதிக்காதவராக இருந்தாலும் சரி, தகப்பன் சொத்து பிள்ளைக்கு என்கிற அந்த பொதுவான விதியில் வந்துடுவாங்க. அப்போ முதல் தவறு எங்கே நடக்குதுன்னு கேட்டால், நீங்கள் வந்து மூத்த மகன்களாக இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, உங்களுடைய தம்பிமார்கள் அவங்க போய் இனிமேல் சம்பாதிக்கிறவங்க காலம் இருக்கிறது, உங்களுக்கு காலம் முடிஞ்சிருக்கு, காலம் குறைஞ்சி போச்சு. அப்போ மூத்த மக்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்னா, சொத்துக்கள் வாங்கும் பொழுது எல்லாத்தையும் பொதுவில் வாங்க நீங்கள் செய்யாதீங்க. எதுக்கு நீங்கள் பொதுவில் வாங்கணும்? உங்களுக்கு சேமிப்பு உங்களுக்கு உள்ளது தானே, உங்கள் மனைவி மக்களை சேர்ந்தது தானே. அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னு கேட்டால், ஒரு ஒரு 1,00,000 ரூபா நீங்கள் மாதம் வீட்டுக்கு அனுப்புகிறீங்கன்னா 10,000 ரூபா அனுப்புங்க. 90,000 ரூபா சேர்த்து வைங்க. தகப்பனாரை கவனிப்பதற்குன்னு ஒரு 10,000 5,000 அனுப்புகிறீங்களா, அனுப்புங்க. மீதி உள்ள பணத்தை என்ன செய்யணும்னா, நீங்கள் உங்கள் சேமிப்பில் வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து உங்கள் பேரில் சொத்துக்களை வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் அதில் வராது. தகப்பன் சொத்துலேருந்து உள்ள பங்கு உங்களுக்கு வந்துடும். நீங்கள் சம்பாதித்தது உங்களுக்கு உள்ளது ஆயிரும். ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதிப்பதை தனக்குரியதாக ஆக்கி கொள்வதற்கு ஒரு முயற்சி பண்ணணுமா இல்லையா? குடும்ப பாசம்ங்கிற பேரில் நீங்களாக சேர்ந்து விட்டு கொடுத்துவிட்டு அப்புறமேலே நான் தான் எல்லா சொத்தும் வாங்கினேன், தகப்பனார் சொத்தை பிரிக்கும்போது எனக்கு என் அளவுக்கு தரல அப்படின்னு கேட்க முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், நீங்கள் சம்பாதிச்சது என்பது ரெக்கார்டு கிடையாது. அவர் பேரில் இருக்கிறது ரெக்கார்டு. சொத்து அவர் பேரில் இருக்குங்கிறதுக்கு பேப்பர் இருக்குது. உங்கள் காசில் வாங்கினார் என்பதற்கு எந்த பேப்பரும் இல்லை. எல்லோரும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் பேப்பர் தானே பேசுவேன், உங்கள்கிட்ட பேப்பரே இல்லை. அந்த மாதிரி தான் இவர் என்ன செஞ்சிருக்காரு, இவர் ஒரு பெரிய இவர் விளங்காமல் தான் இவருக்குன்னு சொல்லி அவர் தான் மூத்தா போயிட்டார. இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த அறிவுரை. இந்த மாதிரி உள்ளவங்க என்ன செய்யணும்னு கேட்டால், உங்கள் தாய் தந்தையருக்குன்ற கூட்டாக குடும்பங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தாய் தந்தையருடைய தேவைக்கு நீங்கள் அனுப்புங்க. சொத்து வாங்குகிற அளவுக்கு உள்ள அனுப்புகிற விஷயத்தை நீங்கள் தாய் தந்தையர் பேரில் வாங்கினா நீங்கள் சிந்திக்கணும், இது அனைவருக்கும் உள்ளதாக ஆகும். தாய் தந்தையர் பேரில் வாங்கினீங்கன்னா தாய் தந்தைக்கு உரியதாக மட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகி வராது, அனைவருக்கும் உள்ளதாகும். அதனால் பரவாயில்லைன்னு வாங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் சமமாக போயிடும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த மனசங்கடமும் இல்லைன்னு சொன்னால் வாங்கிட்டு போங்க. இல்லை நமக்குன்னு எதிர்காலம் இருக்குது, நமக்கு வேணும் அப்படின்னு நினைத்தீர்களேயானால் உங்களுக்கு சொத்து வாங்குகிற விஷயத்தை தனியாக பிரித்து உங்கள் பேரில் நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இதை வந்து நிறைய பேர் தவறு செய்கிறாங்க. இந்த செஞ்சால் இதே கேள்வி உங்கள் குடும்பங்களையும் வரும், நாளைக்கு வரும், நீங்கள் சந்திப்பீங்க. அடுத்து என்னென்னு கேட்டால், அந்த தகப்பனார் என்ன செய்கிறாரு, மகன் இறந்துட்டார்ல, மகன் பணத்தெலாம் வாங்கியிருக்காருன்னு இருந்தால் கூட பேப்பரில் இவர் பேரில் இருக்குது. அப்போ இவர் என்ன செஞ்சுருக்கன்னு, மகன் இறந்தவனே மூத்த மகன் இறந்துட்டார், அப்போ அவருடைய மனைவிக்கு ஒன்றும் கிடைக்காது, அதே மாதிரி பேர பிள்ளைகளுக்கு ஒன்றும் கிடைக்காது. நம்ம மூத்தா போயிட்டோம்னு சொன்னால் இந்த 4 பிள்ளைகளுக்கு தான் கிடைக்குமே தவிர அந்த மூத்த மகனுடைய வாரிசுகளுக்கும் மனைவிக்கும் ஒன்றும் கிடைக்காதுன்னு அவருக்கு வழங்கணுமா இல்லையா? அவர் என்ன செய்யணும், ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவர் நியாயம் வழங்கியிருக்கணும். உசுரோடு இருக்கும் பொழுது இந்த மூத்த மகனுடைய மனைவிக்கு ஒரு சொத்தையும் பேரமார்களுக்கு சொத்தையும் எழுதி கொடுத்துடணும். எழுதி கொடுக்குறது மார்க்கத்தில் கூடும். யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அவர் மூத்தப்பம் பேர் எழுதி கொடுக்கப்படாத சொத்துக்களை தான் பிரிப்பாங்க. அதை 4 பிள்ளைங்க எடுத்துக்கிடுவாங்க. அப்போ அதில் ஒரு மார்க் அறியாத காரணத்தினால அவரும் நிலை செய்கிறார். ஒவ்வொரு தகப்பனார்களும் யாபத்தில் வச்சுக்கிறங்க, உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய ஒரு மகன் இறந்து விட்டால் நீங்கள் வந்து அந்த மகனுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய உங்களுக்கு வேறு பிள்ளைகள் இருந்தால், பிள்ளைகள் இல்லாட்டி வித்த பேரனுக்கு சொத்து வரும். உங்களுடைய ஒவ்வொரு தகப்பனார்களும் வழங்கணும். நமக்கு வேறு பிள்ளைகளும் இருக்கிறது. ஒரு பிள்ளை மூத்த மகன் இறந்துட்டான், இறந்தவுடனே உங்களுக்கு முந்தி இறந்து தெரியுதுல்ல, அப்போ உங்கள் சொத்தில் இறந்து போன பிள்ளையுடைய வாரிசுக்கு ஒன்று கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் என்று தெரியணும். நீ சட்டத்தை தெரிந்து என்ன செய்யணும்னு கேட்டால், மகனை பறி கொடுத்த உடனேயே அவனுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது உங்களுடைய பேரமார்களுக்கு சொத்தை எழுதி கொடுத்துருங்க. மீதி வச்சுட்டு போகிற சொத்துக்கள் வந்து இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்காது, இந்த மனைவிக்கு கிடைக்காது, அந்த 4 பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும். இந்த சட்டத்தை நீங்கள் விளங்குனீங்க என்று சொன்னால் தான் இதெல்லாம் வராது. நீங்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது உங்களுடைய ஒரு மகன் மரணித்து விட்டால் உங்கள் சொத்து, நீங்கள் மரணித்த பிறகு உங்கள் சொத்தை பங்கு வைக்கும் பொழுது அந்த மகனுக்கு கிடைக்காது, வேறு மகன்கள் இருந்தால். அதை நீங்கள் விளங்கி என்ன செய்யணும்னு கேட்டால், மகன் மரணித்து விட்டால் தந்தைங்கிற உடலுள்ளவர் அவர் பேரில் உள்ள சொத்துக்களில் எவ்வளோ கொடுப்பது தகுதி நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உள்ள சொத்துக்களை வந்து மகனுடைய மனைவிக்கும் அந்த மகனுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் எழுதி உடைமையாக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான கொடுமைகள் நிகழாது. சில விஷயங்கள் வந்து தார்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு நியாயமாக தெரியும்.
சட்டத்தின் பார்க்கும் பொழுது அது ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும். அதே மாதிரி வந்து அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த அவருடைய மனைவின்னு சொல்கிறீங்கல்ல, இந்த இறந்து போனவருடைய மனைவி மக்கள், அந்த மனைவிக்காவது மார்க்க சட்டம் தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து இறந்துட்டார், நீங்கள் மூத்தா போயிட்டீங்களா, எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, ஹயாத்தோடு இருக்கும்போதே செய்யுங்கன்னு அந்த மனைவி அவருடைய குடும்பத்தார்களாவது அந்த தகப்பனுக்கு அறிவுரை சொல்லி அப்படியாவது செஞ்சுருக்கணும். அப்படி செய்யலைன்னு சொன்னால் இந்த விளைவுகள் ஏற்படுவதை தடுக்கவே முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்னா, ஜமாத்து மூலமாக, நீங்கள் அமைப்பு மூலமாக ஏதாவது அவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவிகள் செய்ய முடியுமே தவிர சட்டப்படி அந்த சொத்துலேருந்து பங்கு வாங்கி கொடுக்க முடியாது. அதே மாதிரி இந்தியாவுடைய சட்டத்தில் போய் பங்கு கேட்கலாமான்னு கேட்குறீங்க, கேட்க முடியாது. இந்தியாவுடைய சட்டத்துக்கு போனாலும் நீங்கள் முஸ்லீம்னு சொன்னீங்கன்னா முஸ்லீம் பர்சனல்லாங்கிற அடிப்படையில் தான் அந்த கேஸை எடுப்பாங்க. நம்மள்கிட்ட என்ன சொத்து சட்டம் இருக்குதோ அதன்படி தான் அவங்களும் தீர்ப்பளிப்பாங்க. அவங்களும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்களே தவிர இந்த கேஸ் எடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி போயிடும். அதனால் வந்து அதுக்கு கிளைம் பண்ணுறது வேஸ்ட்டு. வக்கீலுக்கு காசு கொடுத்து ஏமாந்தான் போவீங்களே தவிர எந்த ஒரு நன்மையும் ஏற்படாது. இந்த இழப்பை நம்ம சுமந்து கொள்ளணும், அவ்வளோதான். சரி, நம்முடைய கணவருடைய கவனக்குறைவின் காரணமாகவும் நம்முடைய தாத்தாவுடைய மாமனாருடைய கவனக்குறைவின் காரணமாகவும் ஏற்பட்ட ஒரு விளைவு இது அப்படின்னு இந்த மனைவி என்ன செய்யணும், பொருந்தி கொண்டு அடுத்த இதை பற்றி சிந்திக்காமல் அடுத்தடுத்த விஷயங்களை சிந்திக்கணும். இதில் வந்து நீங்கள் பாடம் படிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், சொத்துங்கிற ஒரு மனுஷனுக்கு வந்து சொத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். அப்படியான ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது நம்ம பேரில் தான் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு சொத்தை வந்து நீங்கள் தாய் தகப்பன் பேரில் எழுதாதீங்க. உங்களுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல, அப்போ எழுதுறீங்க. எழுதிட்டு எப்படி உங்களுக்குள்ளது ஆகும்? அது அண்ணனுக்கு எழுத தம்பிக்கு எழுதுனால உங்களுக்கு இல்லைன்னு ஆயிரும். அப்போ சொத்துக்களை எழுதி வைக்கிற விஷயங்கள் என்ன செய்யணும், நீங்கள் தாய் தந்தையரை கவனித்தல் என்பது வேறு, வாங்குகிற சொத்தை எல்லாம் தாய் தந்தை பேரில் வாங்குறது என்பது வேறு. அப்படி வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது எதை ஒத்துக்கிறீங்க, இது அனைவருக்கும் பொது என்பதை ஒத்துக்கொள்கிறீங்க. அதான் அதுக்கு அர்த்தம். தகப்பன் பேரில் வாங்கினீங்கன்னா அதன் அர்த்தம் என்ன, எல்லாருக்கும் சேரும்னு தானே அர்த்தம். எல்லாருக்கும் சேரும்னு தெரிஞ்சே வாங்கிவிட்டு எல்லாருக்கும் சேர்ந்துருச்சுன்னு கேட்டால் என்ன செய்கிறது? அதனால் வந்து இந்த விஷயங்களில் இந்த குடும்பத்திற்கு ஒன்றும் செய்ய முடியாது. நீதிமன்றத்துக்கு போனாலும் வேஸ்ட்டு, அதை வச்சுக்கிறணும். அடுத்ததாக அஜ்மல் கான் இலங்கை கேட்குறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் சென்றிருந்தபோது அங்கு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காண்கிறார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், ஏன் அவர் இவ்வாறு இருக்கிறார் என்று கேட்கிறார்கள். அப்போது ஜிப்ரீல் சொல்கிறார்கள், இவர் நரகம் படைக்கப்பட்டதிலிருந்து மீகாயில் வந்து சிரித்ததே இல்லை என்று சொன்னார். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான நபிமொழியான்னு கேட்குறார். அதாவது மேராஜுக்கு போகும்பொழுது மீகாயில்ங்கிற ஒரு மலக்கை வந்து ரசூலுல்லாஹ் வந்து பார்க்குறாங்க. அவர் வந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. ஜிப்ரீல்கிட்ட கேட்குறாங்களாம், என்ன ஜிப்ரீல், இவர் யார்? இவர் தான் மீகாயில். இவர் வந்து நரகம் படைக்கப்பட்டதில் இருந்து இவர் சிரித்ததே இல்லை, அழுதுகிட்டே தான் இருப்பார். நரகத்தினுடைய அந்த கொடூரத்தை பார்த்துட்டு இவர் சிரிக்கவே மாட்டார் என்று சொன்ன ஹதீஸு சரியான்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டீங்க, நம்ம தேடி எடுத்துட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஹதீஸுகளை பற்றி கேட்கும் பொழுது நீங்கள் எந்த நூலில் இருக்குது, எங்கேயாவது கேட்டிருப்பீங்கள்ல, படிச்சிருப்பீங்கள்ல, அந்த சோர்ஸோடு எழுதுனீங்கன்னா அதை தேடி எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஈஸியாக தேடி எடுத்துட்டோம். இதை சிலது தேடி எடுக்க முடியாமல் போயிடும். நூலை நீங்கள் குறிப்பிட்டால் தான் எடுக்க முடியும். அதில் உள்ள ஏதாச்சும் அதில் உள்ள ஒரு அரபு சொல் மாதிரி ஒரு வார்த்தையாக இருந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாம். இது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இருந்தாலும் நீங்கள் அனுப்பிட்டீங்க, தேடி பார்த்து அந்த ஹதீஸை எடுத்துருக்குறோம். அந்த ஹதீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் அகமதில் வருகிறது. அகமதில் என்ன வருதுன்னு கேட்டால், மாலி லம்மர மீகாயில் லாஹிகன் கத்து, இவரை மீகாயிலை நான் சிரிப்பவராக பார்க்க முடியலையே, ஏன் என்று கேட்டார்கள். அப்போ லஹிக்க மீகாயிலும் மிருந்து குளிக்க தின்னார், நரகம் படைக்கப்பட்டதிலிருந்து மீகாயில் சிரித்ததே கிடையாது என்று ஜிப்ரீல் சொன்னார். நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த ஒரு ஹதீஸு ரசூலுல்லாஹ் சொன்னதாக அனஸ் அறிவிக்கிற ஒரு செய்தியாக அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அறிவிக்கக்கூடிய மூன்றாவது அறிவிப்பாளராக வரக்கூடிய ஹுமைத் இப்னு உபைத் என்கிற ஒரு அறிவிப்பாளர். இவர் யார் என்றே தெரியாத இவர் வந்து தேடி பார்த்தா குறிப்பு கிடைக்காது. இந்த ஹுமைத் இப்னு உபைது அறிவிக்கிறார. இந்த ஹுமைத் இப்னு உபைதுன்னா யார், எந்த வருஷம் பிறந்தார், எந்த வருஷம் மூத்தா போனார், அவருக்கு வந்து இந்த இவர் யார்கிட்டேருந்து கேட்குறாரோ, சாபித்துட்டு கேட்குறாருல, அவரை சந்திச்சிருக்கிறாரா, நாணயம் எப்படி, நேர்மை எப்படின்னு ஏதாவது சில நற்சான்றுகள் அவரை பற்றி கிடைக்கணும்ல, ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்டவர்களை வந்து மஜ்ஹூல் என்று சொல்வார்கள், அறியப்படாதவர். அப்படி அறிவிப்பாளர்கள் வழியாக வந்துச்சுன்னு சொன்னால் அந்த செய்திகள் வந்து பலவீனமான செய்தி இருக்குது. ஹதீஸ்னு சொல்கிற ஹதீஸ் இருக்குது, அப்படி ஒரு ஹதீஸ் ஆதாரப்பூர்வமாக இல்லை.
அடுத்ததாக இலங்கை அஜ்மல் கான்கிற சகோதரர் கேட்குறாரு, முத்தக்கல்லி மீன்கள் என்றால் யார், அவர்களுடைய கொள்கை குழப்பங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதாவது முத்தக்கல்லி மீன் என்று ஒரு பிரிவு இருந்ததாகவும் அவங்களுடைய கொள்கை என்ன என்பதாகவும் இந்த சகோதரர் கேட்குறாரு. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு, சஹாபாக்கள் காலத்துக்கெல்லாம் பிறகு, இந்த தாபியன்களுடைய காலத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், கிரேக்க தத்துவங்கள் உள்ள நுழையுது இஸ்லாத்தில். இஸ்லாம் மார்க்கத்தையே கிரேக்க தத்துவத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்வது, விளக்குவது. கிரேக்க தத்துவம்னா அந்த லாஜிக்னு சொல்கிறாங்கள, மன்திக், லாஜிக் அடிப்படையில் உள்ள விஷயங்களை என்ன செய்யணும், நிறுவனம். எதை எடுத்தாலும் இஸ்லாமிய கொள்கையை சொன்னாலும் அதுக்கு ஒரு லாஜிக், இந்த மன்திக் அடிப்படையில் தான் செய்யணுங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு சிந்தனை ஏற்படுகிறது. இந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு பேர் தான் என்னென்னு கேட்டால் இல்முல் கலாம் என்றதை சொல்லுவாங்க. இந்த அடிப்படையில் யாரெல்லாம் மார்க்கத்தை அணுகிறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் முத்தக்கல்லி மீன்கள். இந்த இல்முல் கலாம் அந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அர்த்தம். இது ஒரு குரூப்புடைய பேர் கிடையாது. இதில் முஅ்தஸிலாங்கிற பிரிவினர் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் இந்த அடிப்படையில் அகீதா விளக்கியிருக்கிறாங்க. அஷரியாக்கள்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களையும் முத்தக்கல்லி மீன்கள் இருந்திருக்கிறாங்க. மாத்துரிதியாக்கள் இருக்காங்கல்ல, அவங்களையும் இந்த மாதிரியான பிரிவினர் இருக்கிறாங்க. ஷியா இருக்கிறாங்கல்ல, அவங்களும் இருக்கிறாங்க. இவங்களாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அகீதாவை சொல்லும் பொழுது லாஜிக்கு இந்த தர்க்கக்கலையும் கலந்து மிக்ஸ் பண்ணி மன்திக் அடிப்படையில் என்ன செய்வாங்கண்டா, அதனால் மதரசாக்களில் மன்திக்கு பாடம்லாம் வச்சுருப்பாங்க. நாங்கள்லாம் படிக்கும் பொழுது மன்திக்குங்கிற லாஜிக் பாடம்லாம் படிப்போம். ஆனால் அஜரத்துக்கும் வழங்காது, எங்களுக்கு வழங்குதா. பிறகு நம்மளாக அறிந்து கொண்ட விஷயம் வேறு. அது மாதிரி மன்திக்குன்னு சும்மா உள்ளது அப்படி வாசி அர்த்தம் செய்வாங்க. அது எந்த ஒரு லாஜிக்கும் புரியாது, அவருக்கும் புரியாது, நமக்கும் புரியாது. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது லாஜிக்ன்றது. இந்த லாஜிக் அடிப்படையில் பேசினவங்களுக்கு பேர் தான் ஒரு குறிப்பிட்ட பிரிவு கிடையாது. இவங்க முத்தக்கல்லி மீன்கிறது யாரெல்லாம் குரானில் இருக்குது, ஹதீஸில் இருக்குன்ட்டு அப்படி போயிடுறாங்களோ அது ஒரு வகை. இன்னொரு சாரார் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், குரான் ஹதீஸை சொன்னால் கூட அதில் லாஜிக்கை கலந்து மன்திக்கை கலந்து அந்த கிரேக்க தத்துவத்தை கலந்து தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடியதில் உள்ள ஆட்களை முத்தக்கல்லி மீன்பாங்க. அதாவது இந்த இல்முல் கலாம்ங்கிற அந்த துறையை படித்தவங்க அப்படிங்கிறது. அதனால் இது ஒரு குறிப்பிட்ட பிரிவு கிடையாது, குறிப்பிட்ட கொள்கை கிடையாது. இதில் எல்லாருமே இதில் ஈடுபட்டிருக்காங்க. நிறைய அறிஞர்கள் நினைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரியான லாஜிக் அடிப்படையிலேயே தங்களுடைய நூல்களில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மன்திக் அடிப்படையில் தான் நிறைய விஷயங்கள் அணுகியிருப்பாங்க. அந்த மாதிரி அணுகின அனைவருக்கும் இந்த பேர் இருக்கிறது. ஷியாக்களில் இது மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அணுகினவர்கள். அது மாதிரி முஅ்தஸிலாக்கள்ங்கிற கூட்டத்தில் இதே மாதிரி அணுகியவர்கள் இருந்தாங்க. முஅ்தஸிலாக்களை எதிர்க்கிறோன்னு வந்தாங்கல்ல, அஷரியாக்கள், மாத்துரிதியாக்கள், அவங்களும் என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரியாக நிலையில் இருந்தாங்க. அதே மாதிரி இப்படி பல பேர் பல மதுஹபில் உள்ள அறிஞர்கள் யார் எடுத்துக்கொண்டாலும் சரி, இதில் இந்த மாதிரி ஒரு லாஜிக் அடிப்படையிலையும் அதை விளக்கணும்னு சிந்தனை கொண்டவர்களுக்கு இந்த பேர். இது குறிப்பிட்ட கொள்கை கிடையாது. எதையுமே லாஜிக்காக பேசணுங்கிற கொள்கை, அவ்வளோதான். அதில் இங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க, அங்கேங்கிற எந்த ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்காரங்க கிடையாது முத்தக்கல்லி மீன்கிறது. அது எல்லாருலேயுமே இருந்திருக்கிறாங்க. அதான் உள்ள விஷயம். சங்கரமந்தல் முகமது நாசர் கேட்குறாரு, வக்கீல்கள் நல்லவனை கெட்டவனாக்குகிறார்கள், கெட்டவனை நல்லவனாக்குகிறார்கள், இவர்களுக்கு பெண் கொடுக்கலாமா, பெண் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது வக்கீல் மாப்பிள்ளை, வக்கீல் பொண்ணு, இது கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமான்னு கேட்குறாரு. ஏன் கேட்குறாருன்னு கேட்டால், இந்த வக்கீலுங்கிறவங்களுடைய வேலை என்ன, நல்லவனை கெட்டவனாக்குறது, கெட்டவனை நல்லவனாக்குறது. இந்த வேலையை கெட்டவன் தெரிஞ்சுக்கிட்டு நல்லவன் வாதிடுறது, நல்லவன் தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு எதிராக வாதிடுவது, இப்படிலாம் செய்கிறாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு பெண் கொடுக்கலாமான்னு கேட்குறாரு. அதாவது வக்கீல்களாக இருந்தாலும் சரி, எந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, மார்க்கம் சொல்கிற வரம்புல செய்கிறவங்களும் இருப்பாங்க, டாக்டர் இருக்காங்க. எல்லா டாக்டரும் நல்லவங்களாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஒரு பள்ளிக்கூடத்து ஆசிரியர் இருக்கார், எல்லா வகையிலும் கரெக்டாக இருப்பாரா? இருக்க மாட்டார். எந்த துறையில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அதில் லஞ்சம் வாங்காத அரசு ஊழியர் யாராக இருக்காங்களா? நிறைய பேர் வாங்குகிறாங்க. அப்போ அரசு ஊழியருக்கு பண்ணு கொடுக்கூடாதுன்னு சொல்லுவோமா? அரசு ஊழியரில் லஞ்சம் வாங்குறாருன்னா இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் தனித்தனி நபர்களை சார்ந்த ஒரு விஷயமே தவிர ஒட்டுமொத்த கும்பலுக்கு ஒரு முடிவை குத்திட முடியாது. வக்கீல் புறம் கெட்டவன் முடிவு குத்த முடியுமா? கெட்டவன் நல்லவன் இருப்பான். அப்போ கெட்டவனை பிரித்து அவனுக்கு ஒரு முடிவு நீங்கள் எடுங்க. இவன் கெட்டவன் இவன் கெட்டவன் இண்டிவிஜுவலாக எடுக்கணுமே தவிர
வக்கீல் பூரா கெட்டவன் எடுக்க முடியுமா? அது மாதிரி அரசு ஊழியர் லஞ்சம் வாங்குறாங்கன்னா எந்த அரசு ஊழியருக்கு பொண்ணு கொடுக்காருன்னு சொல்லுவீங்களா? லஞ்சம் வாங்காதுன்னு இருப்பான்ல. அரசு ஊழியர்களை எவன் லஞ்சம் வாங்குறானோ அவனுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க. லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறதே கொள்கையாக இருப்பான் அவனுக்கு கொடுங்கன்னு அப்படி பிரிக்கணுமா இல்லையா? அது கொஞ்சமானு ரொம்பவாக இருக்கட்டும். இருப்பாங்களா இல்லை? அனைவரும் இப்படி இருப்பாங்க. எந்த ஒரு துறையில் ஈடுபட்டவங்களாக இருந்தாலும் சரி, அதில் அனைவரும் கெட்டவனாக தான் இருப்பாங்கன்னு சொல்ல இயலாது. இப்போ வழக்கறிஞர் இருக்காங்க, சரியான வழக்காக இருந்தால் தான் எடுப்பாங்க. அப்படி உள்ளவங்களும் இருக்கிறாங்க. தவறான வழக்கு என்றாலும் அவங்களுக்கு சரின்னு படும், அப்போ எடுப்பாங்க. அது தவறாக இருக்கேன்னு அப்படின்னு சொல்கிற நம்புறது தானே. இவனே கொலை செய்யலைங்கிற மாதிரி வக்கீல்கிட்ட போய் சொல்லுவோம், அவர் நம்பிடுவார். நம்பி ஒரு அப்பாவியாக இருக்கானா நம்ம அவனை பாதுகாப்புன்னு எடுப்பார். அப்போ வந்து சரியான வழக்கையும் எடுப்பாங்க, தவறான உண்மையில் தவறான வழக்காக இருக்கும். ஆனால் இவருக்கு சரி நினைப்பார், ஆதாரங்கள் வடிவில் இல்லாதனால இவர் நல்லவன் தான் நினச்சிட்டு இருப்பார். அப்படி எடுக்கிற வக்கீல்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து சரியான தவறான ஒரு ஆளாக இருந்தால் கூட அவனுக்கு சட்டப்பூர்வமான உரிமை ஜாமீன் கொடுக்குறன்னு இருக்குது. குற்றவாளியாக இருக்கட்டும், அவனை ஜாமீன் கிடைப்பது என்பது சட்டப்பூர்வ உரிமை தானே. அதுக்காண்டு ஒருத்தர் வழக்கு எடுக்கிறாரு. வழக்கு எடுத்தாருன்னு சொன்னால் அந்த குற்றம் செய்யலைன்னு எடுக்க மாட்டார், இவரை ஜாமீனில் விடுங்கன்னு கேட்பார். அது தப்பா? அப்போ சரியானது வக்கீலில் சரியானது இருக்குது தானே இருக்குது, மார்க் அடிப்படையில் இது கிடையாது. அதே மாதிரி வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டே வந்து இவன் குலகாரம் இவன் கெட்டவன் தெரிஞ்சுக்கிட்ட அவனுக்கு வாதிடக்கூடிய வக்கீல் இருக்காங்க. இது அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரியான வக்கீல்களும் இருக்கிறார்கள். அது இதை வச்சுக்கணும். அதனால் வக்கீலுக்கு பொன் கொடுக்கலாமான்றதை இப்படி எடுக்காமல், யார் இந்த நெறிமுறைகளில் இல்லையோ அவங்களுக்கு பெண் கொடுப்பது நீங்கள் யோசிக்கிறீங்க. கெட்டவனுக்கு எப்படி கொடுப்பது? வக்கீல்லையும் கெட்டவன் இருப்பான், படித்தவனில் கெட்டவன் இருப்பான், அரசு ஊழியரில் கெட்டவன் இருப்பான், போலீஸில் கெட்டவன் இருப்பான். கெட்டவனுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாதுங்கிறது அப்படி தான் எடுக்கணுமே தவிர இவன் பூரா கெட்டவன் ஒரு ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. எல்லா கெட்டவர்கள் இருக்கிற ஒரு கூட்டத்திலையும் கொஞ்சம் நல்லவனும் இருப்பான் அதில். அப்போ அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த முத்திரை யாருக்கும் குத்தக்கூடாது, எந்த தொழிலில் உள்ளவர்களுக்கும் குத்தக்கூடாது ஒன்று. அதே நேரத்தில் வந்து இந்த பெண் கொடுப்பவர்கள் முக்கியமாக கவனிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், வக்கீல் அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறத விட்டு என்ன செய்யுங்கன்னு கேட்டால், எந்த ஒரு மாப்பிள்ளையாக இருந்தால் பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அதிகாரம் செலுத்தி குடும்ப வாழ்க்கையை நாசமாக்குற தன்மை கொண்டவர்களாக இருந்தால் அவங்களுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க. ஒரு வக்கீல் இருக்கிறான், இவனுக்கு பொண்ணை கொடுத்தோம்னு சொன்னால் சட்டப்படியாக உள்ள நம்ம உரிமையை கூட பெற விட மாட்டான், சட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம பொண்ணை கொடுமைப்படுத்துவான் வக்கீலுங்க அப்படின்னு ஒருத்தர் மேலே சந்தேகம் வந்தால் நீங்கள் கொடுக்காதீங்க. ஒரு போலீஸ் இருக்கிறான், இந்த போலீஸுக்காரனை வந்து அவனுடைய மகளை கல்யாணம் பண்ணுறீங்கன்னு வைங்க, நம்ம கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு தப்பு செஞ்சால் கூட நம்ம கேட்க முடியாது. கேட்டால் போலீஸ் அதிகாரத்தை மிரட்டுவான், அவன் தன்மை அப்படி இருக்குது. ஒரு போலீஸுக்காரன் இருக்கிறான், அவனுடைய தன்மை நியாயத்தின் பக்கம் இல்லாமல் அநியாயத்தின் பக்கம் நிற்கிறவன் அறியப்பட்டிருக்கான்னு இங்க அவன் வீட்டில் பொண்ணு எடுக்காதே, கொடுக்கவும் செய்யாதீங்க. அட ஒரு இயக்கத்தில் இருப்பான், ஒரு முஸ்லீம் இயக்கத்தில் இருப்பான், இருந்துக்கிட்டு அதை வச்சுட்டு அராஜகம் பண்ணுவான். அவனுடைய அவன் ஒரு முஸ்லீம் இயக்கத்தில் உள்ள ஒருத்தனுடைய மகளை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வைங்க, அவள் ஒரு தப்பான ஒரு ஆளாக இருக்கான்னு வைங்க, அவளை நீங்கள் கண்டிக்க முடியாது. என்ன செய்வான், நான் யார் தெரியுமா, நான் அந்த ஜமாத்தாக்குன்னு அந்த ஜமாத்துங்கிற சொல்கிறவங்க இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்டவன் என்று உங்களுக்கு தெரிந்தால், இவர் அந்த நல்ல ஜமாத்தில் இருக்கிறாரு, இவர் அந்த இயக்கத்தில் இருக்கிறாரு, இந்த கழகத்தில் இருக்கிறாரு, இந்த அதெல்லாம் கிடையாது. ஆளைத்தான் நீங்கள் இட போடணும். எதில் இல்லை உள்ளவனாக இருந்தாலும் அவன் இருக்கிற அந்த இயக்கத்தை வச்சு மிரட்டி மிஸ்யூஸ் பண்ணி அதனுடைய அறிமுகத்தை வந்து தவறுக்கு பயன்படுத்தி செய்வான் என்று இருந்தால் குடும்ப வழக்கு நாசமாக்கிடுவாங்க. அந்த பெண்ணு மாப்பிள்ளை மட்டும் இல்லாமல் அவனுடைய அப்பனையும் சேர்த்துக்கணும், அவனுடைய பெற்றோர்களையும் சேர்த்துக்கணும். பெண்ணு மாப்பிள்ளையும் அவனுடைய பெற்றோர்களுமே அவர்கள் ஒரு இயக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக, ஒரு கட்சியில் இருக்கிறார்கள் என்பதற்காக, ஒரு அமைச்சராக இருக்கிறார் என்பதற்காக, ஒரு அதிகாரியாக இருக்கிறார் என்பதற்காக வேண்டி அந்த பலத்தை பயன்படுத்தி அநீதி இழைக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருந்தால் அவங்கள்ட்ட பொண்ணு எடுக்காது. இப்போ நரகந்தான் அப்புறமேலும். ஏண்டா கல்யாணம் பண்ணோண்டா இருந்தீங்கன்னா அவருடைய அடிமை ஆயிடுவீங்க. அப்போ கல்யாணம் பண்ணுறது வந்து குடும்ப வாழ்க்கையிலையும் அந்த பஞ்சாயத்தை கொண்டாந்து பண்ணுவாங்கன்னு எப்படி பண்ணுவாங்களா இருப்பாங்க. நிறைய நம்ம கேஸில் பார்க்குறோம், அந்த ஜமாத்தில் உள்ளவருங்க அதை அந்த செல்வாக்கை பயன்படுத்துகிறாரு, ஒன்றும் கேட்க முடியலை, ஒன்றும் செய்ய முடியும், அப்படிலாம் பஞ்சாயத்துக்கள்லாம் வருது. எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு கேட்டால், இதெல்லாம் நீங்கள் தகுதின்னு நினச்சிக்கிட்டு இங்கே கல்யாணத்தை வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுக்கிறீங்க. இதெல்லாம் தகுதி குறைவு. எவன் வந்து செல்வாக்கு படைத்தவன் அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதே வேலையாக இருக்கிறான். அவன் கட்ட பஞ்சாயத்துக்கு என்ன அர்த்தம், காசு வாங்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி பேசுகிறது. அப்போ உங்கள் குடும்ப பிரச்சனையே அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான்லவன். உங்கள் மகள் விஷயத்தில் நீங்கள் பொண்ணு எடுத்தீங்கன்னு சொன்னால், மாப்பிள்ளை எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய தவறுகள் பக்கம் பேச மாட்டான், உங்கள் பக்கம் தவறு சுமத்துவான். அப்போ இந்த கட்ட பஞ்சாயத்துக்காரங்க ஒரு இயக்கங்களில் செல்வாக்கு பெற்று அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடியவர்கள் இப்படி எல்லாத்துலேயும் இருப்பார்கள்.
எடை போடணும். இவன் வந்து இந்த இந்த ஜமாத்தில் இருக்கிறானா, இவன் வந்து இந்த ஜமாத்து பேரை பயன்படுத்தி மிரட்டுவானா, அப்படி மிரட்டும்போது அவனுக்கு சார்பாக இந்த 4 கிறுக்கு பேர் கூட நிற்கவும் செய்வாங்க. அப்படி ஜமாத்துகளும் இருக்கிறது. அப்போ அதெல்லாம் கவனித்து பார்த்து, அம்மாடி இதில் போய் பொண்ணு எடுத்தோம்னா நமக்கு டேஞ்சரு, சந்தோஷமாக பிள்ளைகள் வாழ்வதற்கு தான் நம்ம கல்யாணம் பண்ணுறோமே தவிர பஞ்சாயத்துக்கு பண்ணலை. பஞ்சாயத்து பண்ணுவான், நல்லா இருக்கிற குடும்பத்தை நாசமாக்கிடுவானுவோ, நிறைய அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். அதனால் அப்படி வேண்டாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாமே, செலக்ட் பண்ணலாமே தவிர வக்கீலுக்கு கொடுக்கலாமான்னு 19 ரூபா கேட்க முடியாது. வக்கீலும் இந்த மாதிரி ஆளுக்கு இருப்பான். வக்கீல் இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோண்டா, நான் என்ன செய்வேன், கோர்ட்டில் போட்டு கேஸை போட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணிடுவேன்னு குடும்பத்தை போட்டு மிரட்டுவான். குடும்பத்துக்குள்ளேயும் நான் வக்கீலுங்கிறத காட்டினவனாக இருந்தால் அவன்கிட்ட எப்படி பொண்ணு எடுக்கிறது, அவனுக்கு எப்படி பொண்ணு கொடுக்கறது? அப்போ பொண்ணு எடுக்கிறதை கொடுப்பதை இல்லாமல் அவங்க சந்தோஷமாக வாழ்வதற்கு தான். அதுக்கு இடைஞ்சலாக உள்ள அனைத்திலிருந்து நீங்கள் விலகி இருக்கணும். அதில் வந்து வக்கீல்களும் அதிகமாக வருவார்கள், அரசு அதிகாரிகள் வருவார்கள், காவல்துறை வருவார்கள், கட்சிக்காரர்களே வருவார்கள், இயக்கத்துக்காரங்கள்லாம் வருவாங்க. அதை கவனித்து நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் பாதுகாப்புக்கு செஞ்சுக்கணும். ஒரு பெற்றோருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இருவரையும் நல்லபடியாக வளர்த்து திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள். இந்த 2 மகள்களும் பொருளாதார ரீதியாக எந்த வருமானமும் ஈட்டவில்லை. அவர்கள் தங்கள் கணவன்மார்களின் சம்பாத்தியத்தில் தான் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காலப்போக்கில் இந்த மகள்களின் பெற்றோர்களுக்கு உடல்நிலை குறைவாலும் வயது முதிர்வாலும் அவர்களால் முன்பு போல் உழைத்து சம்பாதிக்க முடியவில்லை. தங்களுடைய அன்றாட செலவுகளுக்கும் மருத்துவ செலவுகளுக்கும் கூட பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு தேவையான பண உதவியை யார் செய்ய வேண்டும், இது யாருடைய கடமை அப்படின்னு சொல்லி இலங்கையிலிருந்து ஃபாரூக் என்பவர் கேட்குறார். அதாவது இப்போ வந்து ஆம்பளை பிள்ளை இல்லாத பெற்றோரை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. ஆம்பளை பிள்ளை உள்ள பெற்றோராக இருந்தால் அந்த பெற்றோர் வந்து அந்த ஆம்பளை பிள்ளை வீட்டில் வச்சு அவனை பராமரிச்சிருவான். சமூக அமைப்பில் பெற்றோர்கள்லாம் அந்த மகனோட தானே இருப்பாங்க பெரும்பாலும். அப்போ அந்த அடிப்படையில் சரியாக வந்துடும். பொம்பளை பிள்ளை பெற்றவங்களாக இருந்தால் நடைமுறை வாழ்க்கையில் என்ன வருதுன்னு சொன்னால், பெண்கள் வந்து வேறு ஒருத்தன் வீட்டுக்கு போயிடுவாங்க, நம்ம வீட்டில் இருக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா கணவன் வீட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. அதில் ஒரு மெம்பர் ஆயிடுவாங்க. இந்த குடும்பத்தை பற்றியான எந்த ஒரு சுமையும் அவங்களுக்கு இருக்காது. தாயை கவனிக்கணும், தகப்பனை கவனிக்கணுங்கிற அந்த கடமையெல்லாம் இல்லாமல் அவங்க தங்களை கவனிப்பதற்கே வேற ஒரு குடும்பத்தை சார்ந்து போய் இருந்துடுறாங்க. அப்படி தான் நீங்கள் சொல்கிற இந்த சம்பவத்தில் இருக்கிறது. 2 பொம்பளை பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து எந்த சம்பாத்தியமும் இல்லை, அவங்களே கணவர்களை சார்ந்து தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் வந்து இந்த பெற்றோருக்கு இப்போ முடியலை. பெற்றோருக்கு என்ன செய்யலை, முந்தி மாதிரி உழைக்க முடியலை, சம்பாதிக்க முடியலை. சம்பாதிக்க முடிஞ்சால் அவங்களே இதை பார்த்துக்கொள்வார்கள். அப்போ தள்ளாத வயசு ஆகும் பொழுது அவங்கள யார் கவனிக்கிறது, அதான் கேள்வி. கவனிக்கிற பெற்றோர்களை கவனித்தல் என்பதை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை தான் பெற்றோரை கவனிக்கணும், பொம்பளைக்கு பெற்றோரை கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கும்போது அப்படி நினச்சால் சரி, கூடுதல் தகுதி உள்ளவன் இருக்கிறான், அவன் 2 மடங்கு சொத்து வாங்குவான்ல, அதனால் அவன் கவனிக்கட்டோம்னு விட்டுடலாம். ஆம்பளை பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க, அப்போ என்ன வருதுன்னு கேட்டால் பொம்பளை பிள்ளை கவனிக்கணுமாங்கிற ஒரு அடிப்படையில் கேட்குறீங்க. அப்போ ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் 2 பேரும் அவங்க தானே பெற்றாங்க. பெற்றோர் என்கிற ஒரு அந்த சுமையை சுமந்தார்களே, ஆம்பளை பிள்ளைக்கு அந்த சுமையை தான் அவங்க சுமக்கிறாங்க. பொம்பளை பிள்ளையை பெற்றவர்களும் அதே சுமையை தான் சுமக்கிறார்கள். அப்போ பெற்றோர் கவனியுங்கள் என்ற அந்த கட்டளை வந்து ஆண்களே உங்கள் பெற்றோரை கவனியுங்கள் அப்படி குரானில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? குரானில் சொல்லப்படுற எல்லா இடமுமே எப்படி வரும்னு கேட்டால், அல்லாவுக்கு அல்லாஹ் வணங்குங்க, அல்லாவுக்கு இணை கற்பிக்காதீர்கள், பெற்றோரை நல்லபடியாக நடத்துங்கள்னு சேர்ந்து வருது. அப்போ இணை கற்பிக்காதீர்கள் என்பது யாருக்குரிய கட்டளை? ஆம்பளைக்குள்ள மட்டும் கட்டளையா, பொம்பளைக்கும் சேர்த்தா? அல்லாவுக்கு இணை கற்பிக்காதீர்கள்னு சொல்லிவிட்டு பெற்றோரை கவனியுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாவுக்கு இணை கற்பித்தல் என்பதில் யாரெல்லாம் வருவா? ஆண்களும் வருவாங்க, பெண்களும் வருவாங்க. பெண்களும் இணை கற்பிக்கக்கூடாது, ஆண்கள் இணை கற்பிக்கக்கூடாது. அது மாதிரி தான் பெற்றோரை கவனித்தல் என்பதிலையும் ஆண்களும் வருவார்கள், பெண்களும் வருவார்கள். 2 பேரும் என்ன செய்யணும்? பெற்றோரை கவனிக்கணும். அபுதுல்லா, அல்லாவை வணங்குங்கள், ஒலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள், ஒபில் வாலிதானி ஹசானா, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி 4:36 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6:151 வசனத்தில் சொல்லும் பொழுது பொதுவாக பெற்றோர் தான் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? குல் தால வத்துல்மா ஹர்ரமா அலைக்கும் ரப்புக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு ஹராமாக்குனதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டு அல்லாஹ் சொல்கிறான். அல்லா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு அல்லாவுக்கு எதையும் இணை கற்பிக்காதீங்க, ஒபில் வாலிதன் எஹசானா, பெற்றோருக்கு நல்லபடியாக நடங்க அப்படிங்கிற ஒரு கட்டளை வந்து அப்படி நடக்காட்டி ஹராம், அது குற்றம்,
அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 681 வசனத்தில் சொல்லும் பொழுது அதில் வந்து ஷிர்கோட சேர்த்து அது வருது. இணை கற்பித்தல் எப்படி ஆணும் பெண்ணுக்கு 2 பேருக்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அது மாதிரி தான் பெற்றோரை கவனித்தல் என்ற கடமையும் ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. அப்படி தான் சுமத்தப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி வந்து 17-24 வசனத்தில் ஓ கலா ரப்புக்க, உமது இறைவன் தீர்ப்பளிக்கிறான், முடிவு செய்து விட்டான், கட்டளையிடுகிறான், அல்லா தாபுது இல்லா ஐயாகு, அவனை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது, ஒபில் வாலிதேன் இஹசானா, பெற்றோரை நல்லபடியாக நடத்துங்கள் என்று இறைவன் கட்டளையிடுகிறான். இது இணை கற்பிக்காதீர்கள்னு சொல்லிவிட்டு அடுத்து பெற்றோர் வருவாங்க. அல்லா தாபுது இல்லா ஐயாகு, அவனை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்றும், ஒபில் வாலிதேன் இஹசானா, பெற்றோரை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? பெற்றோரை பார்த்துக்கிறங்கிற கட்டளை. ஆம்பளைக்கு அந்த கட்டளை, பொம்பளைக்கு அந்த கட்டளை இருக்கிறது. ஆண் இருக்கிறான் என்கிற ஒரு நேரத்தில் பெண்களுக்கு அந்த கட்டளை வந்து வலிமையாக வராது. வலிமை உள்ளவன் சக்தி உள்ளவன் சுமந்துக்கிறாங்கும் போது நீ எங்கள் வாப்பா கவனிக்கலன்னு அப்போ கேட்க மாட்டாங்க, கேட்க முடியாது. அதே நேரத்தில் வந்து பொம்பளை பிள்ளை மட்டும்தான் இருக்குமே, ஆனால் பெற்றோரை கவனித்தல்ங்கிற அந்த சுமை அப்படி பொம்பளை மேலே தான் இறங்கும். அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ் தொடர்ச்சியாக அந்த 17-24 சொல்லுகிறான், இம்மா எவ்வளோகன்ன இந்த கல் கிபர அஹது ஹுமாவு கிலாஹுமா, உன்னிடத்தில் உன்னுடைய பெற்றோர்கள் 2 பேருமோ அல்ல 2ல் ஒருவரோ முதிய வயதை அடைந்து விட்டால், முதுமையை அடைந்து விட்டால், ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவங்கள சி என்று சொல்லாதே, ஒலா தன்ஹர்ஹுமா, அந்த 2 பேரையும் விரட்டாதே, ஒகுல்லஹுமா கவுலன் கரீமா, அவங்களுக்கு மரியாதையான சொல்லை நீ சொல்வாயாக, கண்ணியமான பேச்சு தான் அவங்கள்ட்ட பேசணும். வஹ்வில்லஹுமா ஜனாக துல்லி மினர் ரஹ்மத்தி, இரக்கம் என்ற அந்த சிறகை தாழ்த்துவாயாக, அவங்களுக்காக என்ன ரொம்ப இறக்கப்படணும், நம்மளை பெற்ற தாய் நம்ம பெற்ற அப்படின்னு. ஒக்குள் மேலும் நீ சொல்வீராக, ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகைரா, இறைவா எங்களை எப்படி வந்து என்னை எப்படி சிறுவனாக இருக்கும்போது இவங்க வளர்த்தார்களோ, கருணை கொண்டு வளர்த்தார்களோ அந்த மாதிரி நீ அருள் செய்வாயாக அப்படின்னு பெற்றோருக்காக துவா செய்வாயாகன்னு அல்லாஹ் சொல்கிறான் 17-24. இது யாருக்குன்னா ஆம்பளை பொம்பளை 2 பேருக்கும் தான். 2 பேருக்கும் அவள் தான் பெற்றோர். பெற்றோருங்கிறது மாறாது. புருஷன் வந்ததுனால பெற்றோரை புறக்கணிக்கணுங்களாம் வராது, அவங்களுக்கு அந்த கடமை இருக்கிறது. அது ஒன்றாச்சா. அதே மாதிரி வந்து இப்போ பெண்களுக்கு அந்த மாதிரி கடமை இருக்குது என்பதை சொல்லக்கூடிய ஹதீஸுகளும் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் புகாரில் 1852 ஹதீஸில் இருக்கிறது. ஒரு பெண்மணி ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்து சொல்கிறாங்க, இன்னொம்மி நதர தன் தஹுஜ்ஜ ஃபலம் தஹுஜ்ஜ ஹத்தா மாத்தத், என்னுடைய தாயார் வந்து நேர்ச்சி செஞ்சு ஹஜ்ஜி செய்யாமல் மரணிச்சிடுறார். எங்கள் அம்மா வந்து ஹஜ்ஜிக்கு போகிறேன்னு நேர்ச்சி பண்ணாங்க, நேர்ச்சியை நிறைவேற்றணும்ல, நிறைவேற்ற மூத்தா போயிட்டாங்க. அப்போ அஹுஜோன்ஹா, என் தாய்க்காக வேண்டி நான் ஹஜ்ஜி செய்யலாமான்னு மக வந்து கேட்குறாங்க. மக கேட்குறாங்க அம்மாவுக்காக வேண்டி நான் ஹஜ்ஜி செய்யலாமான்னு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, நாம் செய்யி ஹுஜ்ஜி அன்ஹா, அவர் சார்பாக உன் தாய் சார்பாக நீ ஹஜ்ஜி செய்யி. அதுக்கு அடுத்து சொன்ன வார்த்தை முக்கியமானது. சொல்லிவிட்டு அராய்த்தி லவ்கான் அலா உம்மிக்கு தைனுன், உன்னுடைய தாயார் மீது ஏதாவது கடன் இருந்தால் அக்குன்தி காலியத்தன் நீ தான் நிறைவேற்றுவாய். உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது யார்ட்டையா கடன் வாங்கியிருந்தாங்கன்னா யார் கொடுப்பா? நீ தானே கொடுப்ப. அப்போ அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றுங்கிறாங்க. அப்போ பெற்றோர் பட்ட கடன் இருப்பது தெரிய வந்தால் மகளுக்கும் அதை அந்த கடனை தீர்ப்பதற்கு பாடுபடுற கடமை இருக்குது. ரசூலுல்லாஹ் எப்படி கேட்குறாங்க, உங்கள் அம்மா கடன் வச்சுட்டு போயிருந்தால் அந்த கடனை யார் கொடுப்ப? நீ தானே கொடுப்ப அப்படிங்கிறாங்க. ஒருவேளை ஆம்பளை பிள்ளை இல்லாத அம்மா கூட இருந்திருக்கலாம் அவங்க. அப்போ அராயத்து லவ்கானாலா உம்மிக்கு தைனுன், உன் தாயின் மீது இந்த ஆம்பளையை நோக்கி இதை கேட்கல, கேள்வி கேட்டவர் பொம்பளை தான். பொம்பளை தான் அம்மாவை பற்றி கேட்குறாங்க. பொம்பளையை நோக்கி தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லவ்கானாலா உம்மிக்கு தைனுன், உன் தாயார் மீது கடன் இருந்தால் குன்தி காலியத்தன் நீ தான் நிறைவேற்றுவாயா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்குதுல்லாஹ் ஃபல்லாஹு அஹக்கு பில் வஃபா, அல்லாஹ்வுடைய கடனை நிறைவேற்றுங்கள், அது நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதி படைத்தது என்று சொன்னார்கள்ங்கிற ஒரு செய்தி புகாரியில் 1852 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதன்படி பார்க்கும் பொழுது தாயும் தந்தையும் ஒரு கடனாளியாக யாற்றாவது கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் இருந்தார்களே, ஆனால் மகன் எப்படி அந்த கடனை கொடுக்க வேண்டுமோ அந்த மாதிரி மகளும் கொடுக்கணும். எங்கள் அம்மா கடனாளியாக போனால் அவங்களுடைய இபாதத்தெல்லாம் பிடுங்கி அங்கிட்டு கொடுத்துருவான்லாம், எதிரி கொடுத்துருவான், கடனாளி கொடுத்துருவான், கடன் கொடுத்தவனுக்கு போயிடும் அமல்லாம் அப்படின்னு பயந்து என்ன செய்யணும்னு கேட்டால், தாய் தந்தை ஏற்பட்ட கடனை தாய் தந்தையர் ஹஜ்ஜி செய்யாமல் மரணித்தால் கடமையாக இருந்தும் அதை செய்கிறது மகள் கடமை. அது மாதிரி வந்துக்கிட்டு கடன் வாங்கிட்டு கொடுக்காம மரணித்தார்களே, ஆனால் அதை நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு தீர்த்துறணும். கடனை தீர்த்துட்டோம்னு சொன்னால் மறுமையில் இவன் வந்து கிளைம் பண்ண மாட்டான், கடன் தீர்க்கலைன்னு சொன்னால் மறுமையில் கிளைம் பண்ணுவான், நம்ம அம்மா அப்பாவுடைய நன்மையெல்லாம் இவனுக்கு போயிடும் அப்படின்னு பயந்து
அதை செய்கிற கடமை யாருக்கு இருக்கிறது? பெண்ணுக்கு இருக்கிறது. ஆம்பளை நிறைவேற்றிட்டான்னா இவனுக்கு இருக்காது, பொம்பளைக்கு இருக்காது. ஆம்பளை இல்லைன்னா இவளுக்கு தான் இருக்குது, அவள் தான் பிள்ளைண்டு தானே இருக்கிறா. அப்போ உன் தாயின் மீது கடன் இருந்தால் நீ தான் நிறைவேற்றுவாயின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. அதே மாதிரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி புகாரில் 2620 ஹதீஸில் வருகிறது. அஸ்மாங்கிறவங்க யாருன்னு கேட்டால் ஏற்கனவே சொல்லிட்டு ஆயிஷா நாயுடைய சகோதரின்னா அம்மா வேறு, அப்போ அபூபக்கருடைய மகள் 2 பேரும், ஆயிஷாவுடைய தாயார் வேறு, அஸ்மாவுடைய தாயார் வேறு. அப்போ அஸ்மா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க ஜுபைரை கல்யாணம் பண்ணி மதீனாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க தாயார் இஸ்லாத்துக்கு வரல. அஸ்மாவுடைய தாயார், அதாவது அபூபக்கருடைய மனைவி, அவர் இஸ்லாத்துக்கு வராதனால அவர் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டார், வேணான்ட்டார். அவங்க மக்காவில் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த தாயார் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு எப்போ வர்றாங்கன்னு கேட்டால் அந்த அக்ரிமெண்ட் காலத்தில் வர்றாங்க, இல்லாட்டி வர முடியாது. அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு வரலாம் போகலாங்கிற மாதிரி வந்துருச்சு. இந்த சண்டையெல்லாம் நமக்குள்ளே வேணாம், நீங்கள் இங்கே வாங்க, நாங்கள் அங்கே வரலான்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்கல்ல. அந்த ஒப்பந்த காலகட்டத்தில் மக்காவுலேருந்து மதீனாவுக்கு போனாங்க, மதீனாவுக்கு மக்காவுக்கு வந்தாங்க, வரப்போவே இருந்தாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது. அப்போ அந்த அம்மா அந்த அஸ்மா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய அம்மா என்னைய தேடி வந்திருக்கிறாங்க, அவங்க இணை கற்பிக்கிறவங்களா இருக்கிறாங்க, அவங்க முஸ்லீம் ஆவலை ஷிர்கில் தான் இருக்கிறாங்க, என்னை தேடி வந்துட்டாங்க, நான் அவங்கள வீட்டில் நான் வச்சுக்கிடலாமா, நான் சேர்த்துக்கிடலாமான்னு கேட்குறாங்க. அப்போ கேட்குறாங்க, ஒய்ய ராகைபத்துன் அஃபாசில் உம்மி, என் மீது ஆசைப்பட்டு ஆர்வத்தோடு என்னிடத்தில் தாயார் வந்துட்டாங்க, நான் அவரை சேர்த்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாம் சிலி உம்மைக்கு, நீ உங்கள் அம்மாவை சேர்த்துக்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணை நம்பி தாய் வர்றாங்க. யாரை நம்பி வரல? ஆம்பளை பிள்ளையை நம்பி வரல. தாயை, நம்ம மகன் இருக்கிறாங்க, அங்கே போனால் நம்மளை பார்த்துக்கிடுவாங்க என்று சொல்லி வர்றாங்க. அவங்க முஸ்லீமாக கூட இருக்கலை. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அந்த அஸ்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அம்மா முஸ்லீமாக இல்லாமல் இருக்கிறாங்களே, அவங்கள எப்படி சேர்த்துக்கொள்வதுன்னு அவங்களுக்கு டவுட் வருது. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, இல்லை அது தாயெல்லாம் நீ இஸ்லாத்துக்கு வந்தனால தாய் பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா, அதனால் என்ன செய்கிறாங்க, சிலி உம்மைக்கு, உன்னுடைய அம்மாவோட நீ சேர்த்துக்கங்கிறாங்க. அப்போ அஸ்மா யார் வீட்டில் இருக்கிறாங்க? ஜுபைர் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ ஜுபைருடைய பொறுப்பில் இருக்கும் பொழுது அம்மாவை சேர்த்துக்கன்னு அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னது எதை காட்டுதுன்னு கேட்டால், ஒரு பெண் இயலாத நிலையில் அவங்க தாயை கணவன் வீட்டோடு வைத்து கொண்டால் அந்த கணவன் தடுக்க முடியாது. அதான் அதில் விளங்குறது. அஸ்மா தனி வீடாக பிடிச்சி வச்சுருந்தாங்க. அஸ்மாங்கிறவங்க இருந்தது ஜுபைருக்கு மனைவியாக இருக்கிறாங்க. ஜுபைருக்கு அவங்களுக்கு அந்த ஒரு வீடு தான். அந்த வீட்டில் அஸ்மாவுக்குண்டு ஒதுக்கின ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூமில் தாயையும் கூட வச்சுக்கிடுவாங்க. என் வீட்டுக்கு ஏன் வர்றேன்னு கணவர் கேட்க இயலாது. அது கணவர் மீது அது கடமைங்கன்னு வருகிறது. எந்த கடமை? மாமியார்களை தாய் இந்த மகளுக்கு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருந்தால் மகளுடைய கணவன்மார்கள் நினைத்து பார்க்கணும், இவளுக்கு அவள் தாய், அவள் தாயை கவனிக்கிற கடமை என் பொண்டாட்டிக்கு இருக்கிறது. அவளுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை என்றால் நான் தான் அதை செய்யணும். என் மனைவிக்கு தேவையான உதவிகளை செய்யணுமா இல்லையா? அதனால் அந்த பெண் வீட்டில் அவங்க தாயாரை வைத்துக் கொள்வது என்னமோ பயங்கரமான உலக மகா கிரிமினல் குற்றம் மாதிரி சமுதாயத்தில் ஆக்கி வச்சுவிட்டாங்க. விளங்குதா? தகப்பன் அந்த புருஷனுடைய தாய் தந்தையர்லாம் அவரோட இருப்பாங்களாம். இந்த பெண்ணுடைய தாய் தந்தையர் அவளோட இருப்பாங்களோ, எப்படி நீ மக வீட்டில் போய் இருக்க போச்சு அப்படிங்கிறமோ பயங்கரமான குற்றம் மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறாங்க? உங்கள் அம்மாவை சேர்த்துக்கங்கிறாங்க. யார் வீட்டில் அவங்க இருக்கிறாங்க? அந்த அஸ்மா பெரிய பங்களா கட்டி தனி வீட்டில் இருந்தாங்களா? அந்த ஜுபைர் வீட்டில் தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அது கஷ்டமான ஒரு ஜீவனை வேறு. ஜுபைர் பெரிய வசதியானவர்லாம் கிடையாது. மூத்தா போகும்போது பெரிய வசதி உள்ளவர் ஆகி மூத்தா போனார், அது வேறு விஷயம். இந்த சம்பவம் நடக்கிற காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுற மனைவியையும் வேலை கூட ஆள் வைக்காமல் மனைவியை வீட்டு வேலை செய்ய வச்சு அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு ஆள் யார்? ஜுபைர். அப்படி கஷ்ட ஜீவன் நடத்தினா கூட மனைவிட்ட ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, இந்தம்மா அவன் புருஷன்ட்ட கேட்டுக்க, நீ பாட்டுக்கு வீட்டில் சேர்த்தினா அவன் புருஷன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? நம்ம போய் கேட்குறாங்கல்ல. கேட்கும்போது ரசூலுல்லாஹ் அணிஞ்சிருக்கனே, ஏமா அவனுக்கு தனி வீடாக இருக்குது, நீனே கணவன் வீட்டில் இருக்கிற, கணவன் வீட்டில் இருக்கும்போது உங்கள் அம்மா கொண்டு எப்படி வைப்ப அப்படின்னு ரசூலுல்லாஹ் அப்படி கேட்டிருக்கணும்ல. அப்படி கேட்கல. என்ன செய்கிறாங்க? நீ சேர்த்துக்கணும் என்ன அர்த்தம்? இது எவன்ட்டையும் கேட்குற விஷயம் கிடையாது. மனைவிங்கிற அந்த உரிமையிலே அவங்களுக்கு செய்ய முடியும். மனைவியாக இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த மனைவிமார்கள் அவங்களுடைய பெற்றோர்களை என்ன செய்யலாம், அந்த எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கு இருந்துக்கிறங்கன்னு அவங்க சொல்லலாம். அதை இவங்க ஒத்துக்கொள்ளணும். அந்த கணவனும் கணவனை சேர்ந்தவர்களும் அவளுக்கு அந்த உரிமை இருக்குது. நான் புருஷன் இவனுக்கு அவள் அப்பா அம்மாவோட இருக்கலாம்னா அவளுக்கும் வேறு வழி இல்லாட்டி இருக்கலாங்கிறது எப்படி நீங்கள் மறுப்பீங்க? அதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை.
அதனால் இந்த ஜுபைருடைய இது புகாரில் 2620 ஹதீஸில் இருக்குது. அதனால் மகள்களுக்கும் அந்த கடமை இருக்குது. அந்த மகள்களுக்கு உரிய கடமை அந்த கணவன் செய்வார். அல்லது இருக்கிற நிறந்து சாப்பிடுங்க, தாய்க்கு பக்கத்தில் அரவணைப்பாக இருக்கிறதுங்கிறது ஒரு மகளுக்குள்ள கடமை தானே. அவங்க அப்படி சந்தோஷம் இருந்தால் தானங்க உங்களுடைய சந்தோஷமாக இருப்பாங்க. அம்மா சாப்பிட்டாங்களா என்ன இப்படி கவலைப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா உங்களோட இப்படி சந்தோஷமாக இல்லற வாழ்க்கை நடத்த முடியும். இப்போ கணவன்மார்கள் என்ன செய்யணும்னா தங்கள் மனைவிமார்களுடைய பெற்றோர்கள் கஷ்டப்படுவது தெரிய வந்தால் அவர்களை தங்களோடு கொண்டாந்து அழைத்து வைத்துக் கொள்ளணும். அந்த அளவுக்கு வந்தால் தான் அது ஒரு கடமை. அப்படி கடமையாக இருக்க போய் தான் ரசூலுல்லாஹ் அதை சொல்கிறாங்க, தங்களோடு வைத்து கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் அது என்ற பெரிய அளவுக்கு நீ கொடுக்க தேவையில்லை. இன்றைக்கி உள்ள காலத்தில் ஒருத்தரை பராமரித்தல் என்பதற்கு சும்மா அரவணைப்பு தான் தேவை இருக்குமே தவிர மற்றபடி நீங்கள் பெருசாலும் செய்ய வேண்டிய. ஏன்னா அரசாங்கத்தில் இலவசமாக அரிசி கொடுக்குறான், 20 கிலோ அரிசி. அதை வாங்கி கொடுத்தாலும் அவங்க 2 பேருக்கு சாப்பிட போதுமானதாக இருக்கும். நீங்கள் செலவுக்கெலாம் காசு கொடுக்க வேண்டிய தேவையெல்லாம் இருக்காது. அப்படி வசதியற்றோம் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ரேஷன் கார்டை காட்டி 20 கிலோ அரிசியை வாங்கிட்டு வந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து 20 கிலோ அரிசியை தின்றுவாங்க வயசான ஆளுக்கு. அப்போ அந்த தேவை அது வேறு வருது. அப்போ குடும்பத்தில் வைக்கின்ற 1000 ரூபா கொடுக்குறாங்க, அந்த பணத்தை கூட அவங்க வாங்கினாங்கன்னா கூட அது போயிருப்பேன். அரவணைப்பு தான் இப்போ தேவை. அது இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல ஒண்டிக்கிட்டு இருக்க போகிறாங்க, மகள் பார்த்துக்குருவாங்க, அவங்கள பாத்ரூம் இது பண்ணால் க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி தாயை கவனிச்சோங்கிற ஒரு நன்மை அவங்களுக்கு கிடைக்கணுமா இல்லையா? தாயை கவனிப்பதற்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது மறுமையில். அந்த நன்மை அந்த பெண்ணுக்கு கிடைக்கணுமா இருந்தால் அவங்க என்ன செய்யணும், இது என் வீட்டில் நான் வச்சுக்கிறேன், எனக்கு உரிமை இருக்குது அவருக்கு நீங்கள் சொல்லணும். இந்த ஜுபைரோட ஹதீஸை எடுத்து சொல்லுங்கள், இந்த புகாரியோட ஹதீஸை எடுத்து சொல்லி. புகாரில் 2620 அவங்களும் முஸ்லீமாக தான் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்படி தான் இருந்திருக்குது. அதனால் நீங்கள் மறுக்கக்கூடாது. என் தாயாரை கொண்டாந்து என் வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயசான காலத்தில்னா வைக்கிறீங்க. நல்ல திரகாத்திரமாக இருக்கும், வைக்க தேவையில்லை. அவங்க சுயமாக இருந்து கொண்டால்னா நல்லது. இங்கே இல்லாட்டி பஞ்சாயத்து உண்டாக்கிடுவாங்க. அப்படி இல்லாமல் இருந்து முடியாத நேரத்தில் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதோ சாப்பாடு கொடுப்பீங்க, அவ்வளோதான் கொடுப்பீங்களே தவிர பெருசாக ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அதிகபட்சமாக ஒரு மருத்துவ செலவு அந்த மாதிரி தான் வரும், வேறு ஒன்றுமே வராது. அந்த மருத்துவத்தை கூட இன்றைக்கி நவீனத்தில் என்ன செய்கிறாங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இலவச மருத்துவங்களையெல்லாம் அரசாங்கத்தில் நிறைய ஸ்கீம்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது. அந்த மாதிரி டயாலிசிஸ் சென்னையில் இருந்தீங்கன்னா டயாலிசிஸே ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு எத்தனை நிறுவனங்கள்லாம் இருக்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் ஒத்துழைப்பு மட்டும் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இதில் உங்களுடைய அந்த தாயாரை தந்தையரை கொண்டாந்து பெண்களாக இருக்கக்கூடியவங்க உங்கள் வீடுகளில் வைத்துக் கொள்வதன் மூலமாக பைசா செலவழிக்க நீங்கள் தேவையே இருக்காது. இருந்தாலும் செலவழிங்க. இப்போ நம்ம அரசாங்கத்திலே அந்த மாதிரி வசதிகள் இருக்கும்போது வசதி நீங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அதை வாங்கி நீங்கள் நிர்வாகம் பண்ணுறது இருந்தாலே போதும். அப்போ என்ன உங்களுக்கு சுமை இருக்குதுல்ல? அதனால் தாயாரை கவனிக்கிற ஒரு கடமை இயன்றளவுக்கு நீங்கள் செய்யணும். அதை முடியலைன்னு சொன்னால் கணவன் என்ன உங்களுக்கு தருவதிலேருந்து என்ன உங்களுக்குன்னு செலவுக்கு தருவார்ல, அதில் கொஞ்சம் ஒதுக்கி தாயாரை கவனிங்க. உங்களுக்கு சம்பாத்தியம் இல்லாட்டா கூட உங்களுக்குன்னு கணவர் ஒரு இதை தருவாரா இல்லையா, அந்த பணத்திலேருந்து ஒதுக்கி என்ன செய்யுங்க, தாய் தந்தையர் நீங்களும் கவனிங்க. பெற்றோரை கவனிக்கிறங்கிற ஒரு கடமை இருக்கத்தானே செய்யுது. அதனால் அந்த பெற்றோர்களை இந்த 2 மகள்மார்களை கணவன் தயவில் இருந்தாலும் அவங்க வீட்டிலே கொண்டு போய் வைத்துக்கொள்றதுக்கு மார்க்கத்தில் உரிமை இருக்குது, அனுமதி இருக்குது. அந்த கணவன் அதுக்கு இணங்க வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். அதான் அது கூட சட்டம். திருமண ஒப்பந்தம் முடிந்த பின்பு பெண் இன்னொருவரை காதலிப்பதாக சொல்லி பெண்ணின் விருப்பமில்லாமல் பெண் வீட்டார்கள் பலவந்தமாக திருமணம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி உடனடியாக ஒப்பந்தத்தை முறிச்சிடுறாங்க. முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் 2:236 2:237 வசனத்தின்படி மகர் தொகை கொடுக்க வேண்டுமா? ஒரு பெண்ணின் விருப்பமில்லாமல் நடக்கும் திருமணம் செல்லாது என்று ஹதீஸ் உள்ளது, இதை விளக்கவும்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு அந்த பொண்ணை என்ன செய்கிறா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் கிடையாது, என்னுடைய சம்மதம் இல்லாமல் செய்கிறது பெரிய குற்றம், என் பெற்றோர்கள் செஞ்சிட்டாங்க, சம்மதம் இல்லாமல் செஞ்சால் குற்றம் மட்டும் கிடையாது, அது செல்லாது. பெண்ணுடைய உதாரணமாக புகாரியில் 6945 ஹதீஸில் வருகிறது. ஹன்சாங்கிற ஒரு பெண்மணி அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, என் தகப்பனார் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, என்கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. ஃபத்தத்தின் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்த உடனே ஃபரத்த நிக்காஹா, அவங்களோட நிக்காக ரசூலுல்லாஹ் ரத்து செஞ்சாங்க. தலாக்குகளாலாம் இது வர ரத்து செய்கிறது, கல்யாணமே இல்லைன்று ஆக்கிறது. ஃபரத்த நிக்காஹா, இது தலாக்குலையும் வராது, இது குலாவிலையும் வராது, இது கவர்மெண்ட்டே செஞ்சு ரத்து பண்ணுறது ஆக்குறது. திருமணத்தை ரத்து செஞ்சாங்கன்னு வருது. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன இருந்திருக்குன்னு கேட்டால், ஒரு பெண்ணுடைய இது புகாரில் 6945 ஹதீஸ்,
ஒரு பெண்ணு விருப்பம் இல்லாமல் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த கல்யாணங்கிறது செல்லாது, அதை வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இருக்குது. இந்த அடிப்படையில் ஒரு பெண்ணை நீ கல்யாணம் பண்ணுறீங்க, வந்துக்கிட்டு நான் வேறு ஒருத்தனை காதலித்தேன், என்னை விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு காதலித்த விஷயம் கூட நமக்கு தேவையில்லை. எனக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிச்சுட்டாங்கன்னு சொன்னாலே போதும். விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணோன்னு என்ன செய்வாங்க, திரும்ப ரத்து செஞ்சிருவாங்க. இப்போ ரத்து செஞ்ச பிறகு இப்போ மகரு கொடுக்கணுமான்னு அவர் கேட்குறார். மகர் கொடுக்கறது சம்பந்தமாக 2 வசனத்தை வேற சுட்டி காட்டுறாரு. 2:236 2:237 காட்டுறாரு. அந்த 2 வசனமும் இதுக்கு சம்மந்தம் இல்லாத வசனம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு பெண்ணை நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ண உடனே என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் அவளை தீண்டாமல் நீங்கள் தலாக்கு விடுறீங்க, அவளை தொடக்கூட இல்லை, அப்படி தலாக்கு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இயன்ற அளவுக்கு ஏதாவது கொடுங்க, வசதி உள்ளவன் அதுக்கு நிர்ணயிக்காமல் கல்யாணம் பண்ணிட்டீங்க, இவ்வளோ ரூபா மகருன்னு பேசவே இல்லை, பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் விவாகரத்து பண்ணிட்டீங்கல்ல, அப்படி சும்மாலாம் விட முடியாது, என்னத்தையாச்சும் கொடுங்க அப்படின்னு. அது வந்து வசதி உள்ளவன் அவனுக்கு தக்கவாறும், ஏழை அவளுக்கு தக்கவாறும், அவன் தக்கவாறும் கொடுக்கணும்னு 236 சொல்லுது. 237 என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் வந்து மகர்னு ஒரு 1,00,000 ரூபா மகர் பேசிட்டீங்க, கல்யாணம் முடிச்சிட்டிங்க, ஆனால் அவளை தொடவே இல்லை, தலாக்குங்கிறீங்க. இப்போ சட்டம் என்னன்னு கேட்டால் பாதி மகர் கொடு. அதாவது தொடாமல் நீங்கள் விவாகரத்து செஞ்சீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே மகர் பேசி இருந்தால் பேசுனதில் பாதியை கொடுங்க, மகரே பேசாமல் இருந்தீங்கன்னா சக்திக்கு உட்பட்டு ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறத 2 வசனங்களும் சொல்லுகிறது. இது வந்து தலாக்கில் வரல. நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், நீங்கள் தலாக்கு விடலை, இது ரத்து செய்யப்படுற கல்யாணமே இல்லை, அது நடந்தது. இன்னொருத்தனை எனக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு எப்போ அந்த பொண்ணு சொல்லிருச்சோ அந்த நிமிஷமே திருமணமே இல்லைன்னு ஆகிடுது. திருமணமே இல்லைன்னு இந்த கணவன் ஆக்கலை, மனைவியும் ஆக்கலை, அல்ல ஆக்கிவிட்டான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஆக்கிவிட்டாங்க. அதனால் நீங்கள் தலாக்கு சொன்னதுக்கு தான் மகர் பஞ்சாயத்தை வரும். நீங்கள் மகர் தர்றேன்னு பேசி இருந்தாலும் பைசா கொடுக்க வேண்டியது கிடையாது. ஏன்னா திருமணம் செல்லாது. திருமணம் செல்லாததுனால விரும்பி கொடுக்குற இழப்பீடு ஒன்றுமே கொடுக்க தேவை கிடையாது. ஏன்னு கேட்டால், நீங்கள் வந்து மனைவின்னு ஒத்துக்கிட்டு நீங்கள் வேணான்னு தலாக்கு சொல்வதற்கு தான் அந்த மகருங்கிற கொடுக்கணுமாங்கிற ஒரு பிரச்சனை பஞ்சாயத்தெல்லாம் வரும். அப்படி எதுவுமே இல்லாத காரணத்தினால நீங்கள் ஒன்றுமே கொடுக்க தேவையில்லை. திருமணம் ரத்துனோன்னு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போவாங்க, நீங்கள் பார்த்துட்டு மகரை கொடுத்துருந்தா கூட திருப்பி வாங்கிடுங்க. மகர் அவங்களுக்கு செல்ல திருமணம் ரத்தாகும்போது இப்படி மகர் உங்களுக்கு சொந்தமாகும். திருமணத்தை ரத்துங்கிற அடிப்படையில் அவங்க கோரிக்கை அடிப்படையில் அந்த ரத்து கூட செய்யப்படுது. என் விருப்பம் இல்லாமல் செய்து விட்டார்கள்னு சொல்கிற காரணத்தினால ஜமாத்து ரத்து பண்ணி வைக்கிது. ஜமாத்து ரத்து பண்ணி வைக்கும் பொழுது அப்போ மகரை கொடு, வேணாம் வாங்கின காசு கொடு, இந்த கல்யாணம் இல்லைங்கிறீங்களா, கல்யாணமே நடக்கலை, இல்லை இப்போ கொடுத்துரு, அதான் முறை அப்படின்னு செஞ்சுருவாங்க. அதனால் அதில் ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த வாரம் உள்ள கேள்வி அவ்வளோதான். 13 கேள்வி தான் எடுக்க முடிஞ்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் மற்ற கேள்விகளை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.